Hana, Gavanida, exercise 5.2, 5.1 sums பார்த்திருப்போம் previous videosல 5.2 first sum. இதனோட இன்ட்ரோடக்ஷனும் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே கொடுத்திருப்பேன். இப்போ 5.3 அப்படின்றதுக்கு மட்டும் நம்ம தனியா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். சம் ஆஃப் த டர்ம்ஸ் இன் த சீக்வென்ஸ். இது வந்து டு ஃபைண்ட் த nth term, இந்த ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே நான் கொடுத்திருப்பேன். ஓகேவாடா? என்ன அப்படின்னா an அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா nth term of the sequence. அதாவது any particular term, specific term, லாஸ்ட் டேர்மாவும் இருக்கலாம், இல்ல நடுவுல ஏதாவது ஒரு டேர்ம், 8th term, 7th term, இப்ப இது வரைக்கும் பார்த்திருப்போம்ல செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா, சோ இந்த n அப்படின்றது அந்த டேர்ம் எத்தனாவது டேர்ம் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணும். சோ if it is 8th term we can represent it as a8, if it is 7th term we can represent it as a7. சரியாடா? சோ nth term of the sequence அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம். சோ an equals இந்த nth term நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா a plus n minus 1 into d. இது என்ன ஃபார்முலா, இது எப்படி வந்துச்சுன்றது நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா இப்போ டிஃபரன்ஸ் இல்ல வந்து ஜெனரலா ஒரு ஏபி ஃபார்ம் பண்றதுன்னா அடுத்த டேர்ம் என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் டேர்ம்க்கு ஆட் பண்ணிட்டே போவோம் அந்த ஃபிக்ஸட் நம்பரை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு சிக்ஸ்த் டேர்ம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிஃப்த் டேர்மோட அந்த ஃபிக்ஸட் நம்பரை ஆட் பண்ணுவோம். கரெக்டாடாமா? ப்ரீவியஸ் டேர்மோட அந்த ஃபிக்ஸட் நம்பரை ஆட் பண்ணிட்டே போவோம். இப்போ நமக்கு ஒரு சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஓகே, நடுவுல டேர்ம்ஸ் வந்து மிஸ் ஆகுது. திடீர்னு வந்து 8th டேர்ம் கேக்குறாங்க. இந்த 4th டேர்ம், 5th டேர்ம், 6th டேர்ம்ல இல்ல. ஓகேவா? நமக்கு ரெண்டு வேஸ் இருக்கு, ரெண்டு வழி இருக்கு. கரெக்டா? என்னன்னா இப்ப 4th டேர்ம், 5th டேர்ம், 6th டேர்ம், 7th டேர்ம் இத ஆர்டரா வந்து கண்டுபிடிச்சிட்டு 8th டேர்ம்க்கு வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு 4th டேர்ம் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ப்ரீவியஸ் டேர்மோட இந்த பிக்ஸட் நம்பர் d ஆட் பண்ணுவோம். Then 5th term எப்படி கண்டுபிடிப்போம், இந்த 4th termோட இந்த d ஆட் பண்ணுவோம். 6th term எப்படி கண்டுபிடிப்போம், இந்த previous term 5th termோட d ஆட் பண்ணுவோம். சோ இப்படி previous termோட ஆட் பண்ணி 8th term வரைக்கும் 8 கொண்டு வந்து 8th term கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே, இது ரொம்ப பக்கத்துல இருக்கறனால ஒரு 4 ஸ்டெப்ல கண்டுபிடிக்கலாம். இதே a1 a2 a3 கொடுத்துட்டேன். அப்படியே கமா டாட் 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 till a 30th term கேக்குறேன். என்னடா அம்மா கேக்குறேன், a 30th term கேக்குறேன். சோ நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்ப 4th term, 5th term, 6th term, 7th term அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டேர்மா கண்டுபிடிச்சு 30th term வரைக்கும் வர முடியுமா? ப்ரீவியஸ் டேர்ம்க்கு டிஃபரன்ஸ் ஆட் பண்றேன், ப்ரீவியஸ் டேர்ம்க்கு டிஃபரன்ஸ் ஆட் பண்றேன்னு கிடையாது. அப்ப நமக்கு அதுக்கு ஒரு பேசிக் வேணும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நோனா இருக்கணும். என்னடாமா, ஃபர்ஸ்ட் டேர்ம் should be known. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து நம்ம எத்தனை டைம்ஸ் அந்த d ஆட் பண்ற மாதிரி இருக்குதுன்றத நம்ம பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட நம்ம எத்தனை டைம்ஸ் இந்த d ஆட் பண்ணா நமக்கு 30th term கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆயிடும். கரெக்டா? இங்க சோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு 29 டேர்ம்ஸ் தாண்டி தான் இந்த 30th வரும். கரெக்டா? 29 டேர்ம்ஸ் தாண்டி தான் இந்த 30th term கிடைக்குது. சோ எனக்கு a30 வேணும் அப்படின்னா நான் இனிஷியல் டேர்ம், இந்த இனிஷியல் டேர்மோட எத்தனை டைம்ஸ் அந்த பிக்ஸட் நம்பர் ஆட் பண்றேன், 29 டைம்ஸ் அந்த பிக்ஸட் நம்பரை நான் ஆட் பண்றேன். கரெக்டாடா? 29d, 29 into the fixed number is nothing but the common difference d. கரெக்டா? so a plus 29d. so இதுதான் நம்ம அந்த ஃபார்முலால an equals a plus n minus 1 into d. இப்போ இது 30th term கண்டுபிடிக்கணும்னா இங்க n minus 1 என்னது, 30 minus 1 29, 29 into d. சரியாடா? so அத்தனை டைம்ஸ் நான் இதை ஆட் பண்றேன். repeated addition is nothing but multiplication. so n minus 1 into d. இந்த ஃபார்முலாவோட டீடைல்டு இதுதான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோல பார்த்திருப்போம். சோ நீங்க அதை ரெஃபர் பண்ணிடுங்க. ஓகேவாடா? இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்றதுக்கு அங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இப்போ இத வச்சு நம்ம பேஸ் வச்சு இந்த எக்ஸசைஸ்ல இருக்க சம்ஸ் பார்ப்போம். இந்த ஃபார்முலாவை பேஸா வச்சு. ஓகேவாடா? சோ வாட் இஸ் தி ஃபார்முலா that we are going to use in this exercise? nth term. To find the nth term of the sequence we can use the formula a plus n minus 1 into d. நான் a plus கிட்ட ஒரு கேப் விட்டு இத ஒட்டுக்கா சொல்லுவேன். சரியாடாமா? சோ அப்ப a அப்படின்றது இனிஷியல் டேர்ம். அந்த இனிஷியல் டேர்மோட நமக்கு எந்த டேர்மை கண்டுபிடிக்கிறோமோ அந்த டேர்மோட ப்ரீவியஸ் நம்பர் அத்தனை டைம்ஸ் நம்ம d ஆட் பண்றோம்னு அர்த்தம். சோ n minus 1 into d அத வந்து இந்த இனிஷியல் டேர்மோட ஆட் பண்றோம். சோ a plus n minus 1 into d. கிளியராடா? சோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், இந்த சப்டிவிஷன் மட்டும் பாப்போம். ஓகே, 5 subdivisions இருக்கு. சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட். சோ 7 அப்படின்றது என்னதுன்னு பாருங்க, a. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி சீக்வென்ஸ் கொடுத்துட்டாங்க a equals 7. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, d equals 3. காமன் டிஃபரன்ஸ் equals 3.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சீக்வன்ஸ் வந்து 3 அப்படின்ற இந்த பிக்சட் நம்பரால இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக எழுதுறேன், பட் இவங்க அதை கேட்கல. ஓகே, 7 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இது கூட பிளஸ் 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா we'll get the second term. What will be the second term? 10. Again if we add plus 3 to this term, அடுத்த term கிடைக்கும் 13. இப்போ இந்த termோட plus 3 add பண்ணோம்னா we'll get the next term 16. கரெக்டா? So it goes on like this. இந்த மாதிரி தான் சீக்வென்ஸ் போயிட்டு இருக்கும். So a equals 7 இனிஷியல் டேர்ம் தெரிஞ்சதுனாலையும் b அப்படின்ற இந்த டிஃபரன்ஸ் பிக்சட் நம்பர் தெரிஞ்சதுனாலையும் we can frame the sequence. பட் இப்படியே வந்து நிறைய டேர்ம்ஸ் கேட்கறப்ப நம்மளால இதை ஃபாலோ பண்ண முடியாது. கரெக்டா? இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? n equals 8. அப்போ n if n is known, என்னது? if n is known, இதையும் நான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொல்லிருப்பேன். it is a finite sequence. it is a finite sequence. அதாவது டோட்டலா அந்த சீக்வென்ஸ்ல இந்த மாதிரி டாட் 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 போட்டு ரெப்ரசென்ட் பண்ண வேண்டிய நீட் இல்ல. என்னது? there are totally 8 terms in the sequence. கரெக்டா? சோ அப்ப இது 1 2 3 4 terms நம்ம இப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 4 terms நம்மளால இப்படியே கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சது என்னது? a equals 7, d equals 3 தான். ஓகே, இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் எழுதியிருக்கேன். அடுத்தது n equals 8 அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. there are totally 8 terms in the sequence. so we have to find என்னது? a n. இப்ப n வந்து 8 அப்படின்றதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? a 8 கண்டுபிடிக்கணும். they have asked us to find a n. இங்க n 8 அப்படின்றதுனால a 8 கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன? இந்த இனிஷியல் டேர்ம் 7ல இருந்து நல்லா கவனிச்சுக்கோடா. இந்த இனிஷியல் டேர்ம் 7ல இருந்து இப்ப பாருங்க, அடுத்தது பிளஸ் 3, அடுத்தது இங்க ஒரு பிளஸ் 3 ஆட் பண்ணோம்னா we'll get 19. again ஒரு பிளஸ் 3 அப்படின்னா we'll get 22. again ஒரு பிளஸ் 3 அப்படின்னா we'll get 25. ஓகே, again ஒரு பிளஸ் 3 அப்படின்னா we'll get 28. இப்போ வந்து நம்ம ஒரு 8 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப பாருங்க, இந்த பிளஸ் 3 பிளஸ் 3 பிளஸ் 3 நமக்கு தெரிஞ்ச பேட்டர்ன்லயே நம்மளால 8th டேர்ம் கண்டுபிடிச்சிட முடியுது. சரியாடாமா? பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம், செவன்த் டேர்ம், 8th டேர்ம். இப்ப 8th டேர்ம் இந்த பிளஸ் 3 பேட்டர்ன்லயே கண்டுபிடிச்சிட்டோம். சோ இப்ப ஃபார்முலா எதுக்கு வருதுன்றத பாருங்க. இந்த பிளஸ் 3 எத்தனை டைம் ஆட் ஆயிருக்கு 8th டேர்ம் கண்டுபிடிக்க? 1 2 3 4 5 6 7 டைம்ஸ். கரெக்டா? 8th டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இனிஷியல் டேர்ம்ல இருந்து இந்த பிளஸ் 3 எத்தனை டைம் ஆட் ஆயிருக்கு? it is getting added 7 times. அப்போ 3 வந்து 7 டைம்ஸ் ஆட் ஆயிருக்கு. கரெக்டாடா? 3 அப்படின்றது 7 டைம்ஸ் ஆட் ஆகிருக்கீங்க. 4 5 6 7. so repeated addition is multiplication. அப்போ 7 times 3, 7 times 3. கரெக்டா? so 7 into 3. இதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். a plus initial term என்னது? 7. initial term என்னதுடா? 7. இந்த ஃபார்முலா அப்ளை பண்றேன். so initial term 7. இந்த initial term ஓட n minus 1. n minus 1 என்னது? 8 minus 1 7. பாருங்க, 7 times இந்த 3 ஆட் ஆயிருக்கு. so 7 into d என்னது? 3 ங்கிறது தான் இந்த d fixed number. so 7 into 3. பாருங்க, இந்த 7 times 3ன்றது இங்க வந்துருச்சா? n minus 1 into d ன்றதுல n minus 1 into d is nothing but how many times this fixed number is added here. அதுதான் வந்து நம்ம n minus 1 into d மல்டிப்ளிகேஷன்ல அழகா ரெப்ரசென்ட் பண்ணிடுறோம். so 7 plus 7 into 3. என்ன பண்ணோம்? பிராக்கெட்ல இருக்கிற ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம். so 7 into 3 என்னது? 21. 7 plus 21 என்னது? 28. பாருங்க, இங்க plus 3 நம்ம 28 னு கண்டுபிடிச்சது அழகா நம்ம இங்க ஃபார்முலால ஒரே ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிட்டோமா? so இதுக்கு தான் இந்த ஃபார்முலா. nth term of a sequence can be easily found out using this formula. நமக்கு வெறும் first term and d இது தெரிஞ்சிருந்தாலே போதும். a d இது தெரிஞ்சிருந்தா அவங்க எந்த term கேக்குறாங்களோ அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, from the initial term எத்தனை டைம்ஸ் ஆட் ஆனா நமக்கு வந்து இந்த term கிடைக்குமோ நம்ம அத்தனை டைம்ஸ் இங்க மல்டிப்ளை பண்ணுவோம் அந்த fixed number, because repeated addition is multiplication. so அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம்டா. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? a minus 18. initial term is minus 18. ஓகேவா? d நமக்கு இங்க கொடுக்கல. ஓகேவா? d is unknown. d நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. then n equals 10. அப்ப there are total number of terms எவ்வளவு? 10 terms இருக்குது இந்த சீக்வென்ஸ்ல. இதுவும் ஃபைனல் சீக்வென்ஸ் தான். a n equals 0. நல்லா பாருங்க, a n equals 0 இருக்கு. a n அப்படின்னா இங்க n is known தானே? அப்ப நம்ம என்ன எழுதலாம்? a10 equals 0.
என்னதுடா? So the 10th term of the sequence is 0. ஓகேவா? உங்க சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 18ல -18ல ஸ்டார்ட் ஆகுது. It goes on and 10th term எப்படி முடியுது நமக்கு கம்ப்ளீட் ஆகுது? 0 அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் ஆகுது. சரியாடா? சோ இப்ப பாருங்க நமக்கு இங்க d பிக்ஸட் நம்பர் தெரிஞ்சாதானே நம்மளால அடுத்தடுத்த டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சோ நம்மளோட இந்த பேட்டர்ன்ல நம்மளால அடுத்தடுத்த டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க முடியல. சோ if we have to find out d, சோ நம்ம இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்ற லாஜிக் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம். If you want to know about this formula, நீங்க introduction வீடியோ பாருங்க. இல்லனாலும் இந்த சம்ல நான் கொஞ்சம் டீடைலா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ பாருங்க. இப்போ d வேணும் அப்படிங்கறப்ப நமக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் given டேட்டாவை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So we know the formula another an equals nth term of the sequence is represented by a plus n minus 1 into d. இந்த n minus 1 அப்படின்றது d எத்தனை டைம்ஸ் அங்க ஆட் ஆகுதோ அதை நம்ம மல்டிப்ளிகேஷன்ல ரெப்ரசென்ட் பண்றோம். because repeated addition is multiplication. கரெக்ட்டா? So இப்ப 3 times d ஆட் பண்ணா 3 times d. 7 times d ஆட் பண்ணிட்டே வரோம் இந்த 8th term கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படினா 7 times d. இப்போ 9th term கண்டுபிடிக்கணும் அப்படினா 8 times d. இங்க அவ்வளவுதான். பாருங்க சிம்பிளா சொல்லணும்னா a9 வேணும் அப்படினா a plus 8d. a30th term வேணும் அப்படினா a plus 29d. d அத்தனை டைம்ஸ் ஆட் ஆகுது அதை நம்ம மல்டிப்ளிகேஷன்ல ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேவாடாமா? இது சிம்பிளா இந்த ஃபார்முலாவோட இது. நெக்ஸ்ட் சோ இப்ப என்ன பண்றோம்? an கொடுத்துட்டாங்க. an என்னது? அதாவது 10th term. a10 வேணா நம்ம திருப்பி இங்க எழுதலாம். a10 equals a plus n என்னது? 10. so 10 minus 1 into d. சரியாடா? 10 minus 1 into d. இப்ப a10 என்னது? 0 ன்னு கொடுத்திருக்காங்க. so 0 equals a என்னது? minus 18. 0 equals minus 18 plus இந்த பிராக்கெட் போட மறக்க கூடாது. because parenthesis குள்ள இருக்கறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆபரேட் பண்ணுவோம். 10 minus 1 அப்படினா 9d. சரியாடா? இப்ப 0 equals இங்க எழுதுற. சரியா? 0 equals minus 18 plus 9d. அப்போ minus 18 அந்த சைடு போகலாமா? minus 18 equal to அந்த சைடு போறப்ப plus 18 போகுமா? அப்போ 9d equals 18 where d equals 18 by 9. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கனா இங்க வரப்ப டிவிஷன்ல வரும். so 18 by 9 அப்படினா d equals 2. சரியாடா? so what is the common difference? the fixed number d equals 2. அப்ப இந்த சீக்வென்ஸ் எப்படி இன்கிரீஸ் ஆகுது? plus 2 அப்படின்னு சொல்லிட்டு so plus 2ன்ற fixed நம்பரால இன்கிரீஸ் ஆகுது. ஓகேவாடாமா? நெக்ஸ்ட் third subdivision பாருங்கடா. என்ன கொடுத்திருக்காங்க? a value initial term is unknown. இங்க என்னது? initial term தெரியல. d கொடுத்துட்டாங்க. d வந்து அப்ப initial term தெரியாம அந்த சீக்வென்ஸ் எந்த fixed நம்பரால இன்கிரீஸ் ஆயிட்டு போகுதுன்னா -3. ஓகேவா? and n தெரிஞ்சிருச்சு. total number of terms in the sequence is 18. ஓகேவா? and an கொடுத்துட்டாங்க. an equals -5. that is இங்க n value என்னது? 18. அப்போ a18 18th term is -5. 18th term is -5. ஓகேவா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஃபார்முலா யூஸ் பண்ணி இனிஷியல் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாமா? இதுக்காக நீங்க ரிவர்ஸ்ல வர முடியுமா? 18th termல இருந்து 17 16 15 14 ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிட்டு இனிஷியல் டேர்ம்க்கு ரிவர்ஸ்ல வர முடியுமா? சோ சிம்பிளா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். an equals a plus n minus 1 into d. so an இங்க என்னது? a18 equals a plus n என்னது? 18. 18 minus 1 into d. ஓகேவா? வேணும்னா இங்க பிராக்கெட் போட்டுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் a18 ஓட வேல்யூ எவ்வளோ? -5. -5 equals a நமக்கு தெரியுமா? தெரியாது. a plus நிறைய பேர் இந்த பிளஸ் போட மறந்துடுவாங்க கேர்லெஸ்ல. so 18 minus 1 னா 17 into d ஓட வேல்யூ எவ்வளோடா? -3. ஓகேவா? -51. ஓகே. so -5 equals a plus of இங்க உள்ள வரப்ப என்னது? -3 into 10 -30. அடுத்தது இங்க 3 into 7 21. 30 plus 21 51. so -51. இது வேணுங்கிறவங்க இப்படி கூட போட்டு பார்க்கலாம். 17 into 3 3 7s are 21 remainder 2 3 1s are 3 so 51. ஓகே. மைனஸ் இருக்கிறதுனால -51 போட மறக்க கூடாது. இப்போ என்ன பண்ணலாம்? -5 equals a plus into minus என்னதுடா? மைனஸ். ஓகேவா? சோ இது ஒரே சிம்பிளா மாத்திடணும். a minus 51. நமக்கு எது தேவை? a தான் தேவை. அப்ப a வை இருக்கிற சைடுல அப்படியே வச்சுட்டு இந்த -51 இன்னொரு சைடுக்கு மூவ் பண்ணோம்னா -5 -51 இப்படி போறப்ப என்ன ஆகும்? +51 மூவ் ஆகும். சரியா?
So 51 minus 5 எவ்வளோ 46. Okay வாடா. So A value find out பண்ணிட்டோம். A என்னது 46. So the first term of the sequence is 46 and the last term of the sequence. ஏன் இந்த last term னு சொல்றேன் இந்த A18 N18 கரெக்டா? அப்ப total number of terms இந்த sequenceல 18 terms தான் இருக்குது. So 18th term is minus 5. அப்போ starting 46 என்ற termல ஆரம்பிச்சு நமக்கு எதுல முடியுது -5 அப்படின்னு சொல்லி இந்த sequence complete ஆகுது. நடுவுல எப்படி இந்த டிஃபரன்ஸ் இதாகுது -3 ன்ற பிக்சட் நம்பரால இந்த sequence goes on. சரியாடாமா? So அடுத்தது fourth subdivision என்னது? A initial term -18.9, D common difference is known, total number of terms is unknown and AN அந்த last term கொடுத்துட்டாங்க. For example இப்ப n ஓட வேல்யூ வந்து 15 னு வெச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ 15th term நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. இப்ப n ஓட வேல்யூ 30 அப்படினா 30th term நமக்கு இங்க கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். So n அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்க nth term எதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே வாடாமா? So நமக்கு ஃபார்முலா என்னது? an nth term of the sequence is a plus n minus 1 into d. இத நான் சிம்பிளா எப்படி சொல்லிருக்கேன்? இப்போ for example 11th term வேணும், a11 தேவை அப்படின்னா இந்த இனிஷியல் டேர்ம் a ஓட நம்ம 10 times d ஆட் பண்ணுவோம். So 10 times d அத அப்படியே எழுதுறோம். 10 times d is nothing but 10 into d. கரெக்ட்டா? So 10 times d நம்ம ஆட் பண்ணுவோம் இந்த இனிஷியல் டேர்மோட. So அதுதான் a plus 10d. இதுதான் நம்ம வந்து இந்த ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் ஃபார்முலால கொடுக்கிறோம். ஓகே, இதுவும் again எக்ஸாம்பிளுக்காக எழுதுனதா. சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ என்னது an அப்படினா 3.6 தான் an ஓட வேல்யூ. So 3.6 equals a ஓட வேல்யூ என்னது -18.9. மைனஸ் பிளஸ் தப்பு பண்ணக்கூடாதா? பிளஸ் n minus 1 into d. n தெரியுமா? இப்ப நமக்கு தெரியாது. கரெக்டா? So n minus 1 into d என்னது 2.5. சரியாமா? So 3.6 இந்த minus 18.9 நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாமா? So plus 18.9 plus 18.9. சரியா? equals இந்த n minus 1 into 2.5 இந்த சைடு இருக்கும் அப்படியே. ஓகேவா? n minus 1 bracket குள்ள இருக்கு into 2.5. 3.6 plus 18.9 எவ்வளவு? 6 plus 9 15. So 5 இங்க ரிமைண்டர் 1, 4 plus 8 12, இங்க ரிமைண்டர் 1 2. So 22.5. சரியாடா? So அப்ப என்ன எழுதலாம்? 22.5 equals n minus 1 into 2.5. அப்ப இந்த 2.5 நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2.5 n minus 2.5. இந்த 2.5 ரெண்டு வரையும் மல்டிப்ளை ஆகும். n ஓடயும் மல்டிப்ளை ஆகும், -1 ஓடயும் மல்டிப்ளை ஆகும். சோ n ஓட மல்டிப்ளை ஆகிறப்ப 2.5n and -1 ஓட மல்டிப்ளை பண்றப்ப -2.5. இப்போ என்னது 22.5 இங்க இருக்கு, இங்க -2.5 இருக்கு. இது ரெண்டையும் ஒரே சைடு கொண்டு வந்துடணும். அப்ப 22.5 -2.5 இந்த சைடு வரப்ப +2.5 ஆகும். 5 plus 5 10, remainder 1, இங்க 5 25.0 equals 25.n. Sorry, 2.5n இங்க இருக்குது. ஓகேவாடா? சோ இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? 25 equals 2.5n அப்படின்னு இருக்கு. Therefore n equals இந்த 2.5 என்ன பண்ணிடலாம்? இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, ஈக்குவல் டு அந்த சைடு வரப்ப டிவிஷன். சோ 25 by 2.5. சரியா? டிவிஷன்ல டெசிமல்ல இருக்கிறப்ப நமக்கு டிஃபிகல்ட்டா தெரியும். கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ணிடுவோம்? இத ஒரு ஹோல் நம்பரா மாத்தணும். அப்ப you can multiply both the numerator and denominator by 10. Both the numerator and denominator is multiplied by 10. எதனால? இங்க ஒரு டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகணும். இந்த ஒரு டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகணும்னா I have to multiply it by 10. So மேலயும் கீழயும் ரெண்டுமே மல்டிப்ளை பண்றேன். அப்ப n equals 250 by 25 ஆயிடும். இது வந்து into 10 ன்றப்ப 250, இது into 10 ன்றப்ப இந்த டெசிமல் பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகி 25 ஆயிடும். இப்ப எத்தனை டைம்ஸ் போகுது? 10 times. So what is the n value? n equals 10. What is the n value here? n equals 10. Therefore in the an equals 3.6 ன்றது என்னது? ஆக்சுவலா 10th term of the sequence is 3.6. புரியுதாடா? If n is known, you can find out which is the last term. 10th term the last term. What is the 10th term? 3.6 ன்றது 10th term. சரியாடா? So n value 10 அப்படின்றது find out பண்ணியாச்சு. இது simple calculation. The formulaல you have to substitute and proceed. Next, fifth subdivision. Fifth subdivisionல a is known, initial term is known, common difference is given, n வந்து தெரிஞ்சிருக்கு, total number of terms. We have to find the nth term, அதாவது an. இங்க n தெரிஞ்சிச்சுனா வந்து an எதுன்னு தெரிஞ்சிரும். இதுல ஒண்ணே ஒண்ணு பாருங்க, நமக்கு நிறைய calculations பண்ணணுமா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு. இது ஒரு 1 மார்க் மாதிரியே செஞ்சிடலாம். ஏன் அப்படின்னா d ஓட வேல்யூ என்னன்றது பாரு.
D is equals 0. D value 0 அப்படின்றப்ப so நான் இது வந்து introduction videoல சொல்லிட்ட previous sums 5.1 sumsலயும் பார்த்திருப்போம் இந்த மாதிரி similar இது. இப்போ D0 அப்படின்றப்ப all over the sequence the terms எப்படி இருக்கும் சேமா இருக்கும். For example 2 2 2 2 அப்படின்னு சொல்லி whole sequence 2 2 னே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா what is the fixed number here 0. எதுவுமே ஆட் ஆகல இங்க வந்து null அப்படினா தான் the term will be same. கரெக்ட்டா? வேற எந்த நம்பரா இருந்தாலும் the terms will differ. அப்ப common difference 0வா இருந்தா all over the sequence the terms will be same number. கரெக்ட்டா? அப்போ initial term a equals 3.5 அப்படினா all over the sequence we get the term 3.5 3.5 3.5 3.5. நீங்க எந்த term அவங்க கேட்டிருந்தாலும் சரியா 30th term கேட்டாலும் 3.5 தான் 60th term கேட்டாலும் 3.5 தான் 50th term கேட்டாலும் 3.5 தான் கரெக்ட்டா சோ எந்த term கேட்டாலும் it is 3.5 because the sequence is increased by the fixed number 0 3.5 plus 0 3.5 plus 0 3.5 plus 0 இப்படியே போயிட்டு இருக்குது கரெக்ட்டா it is unaffected so அப்ப இங்க 105 n equals 105 so there are total 105 terms in the sequence அப்போ 105th term 105th term கேக்குறாங்க அப்படினா அதுவும் என்னவா தான் இருக்கும் இதே 3.5 ஆ தான் இருக்கும் since the common difference is 0 fixed number is 0 it is unaffected the same number தான் என்னது all over the sequence உங்களுக்கு கிடைக்கும் சோ அப்ப இத நீங்க ஃபார்முலால அப்ளை பண்ணி பார்த்தாலும் அதேதான் an nth term of the sequence any term in the sequence will be the same number 3.5 சரியா ஏன் அப்படினா இதுல d equals 0 இதே d equals ஏதாவது நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா you have to substitute in the formula and you have to find out. So இது வேணும்ங்கறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த an equals a plus n minus 1 into d formulaல substitute பண்ணி பார்த்தாலும் அதேதான் கிடைக்கும். an நமக்கு unknown, a தெரியுது 3.5 plus n என்னது 105 minus 1 into d into 0 கரெக்ட்டா? So 3.5 plus 105 minus 1 எவ்வளோ 104 104 into 0 anything into 0 is 0. So 3.5 plus 0. அதே மாதிரி 0 ஓட ஆட் பண்றப்ப திருப்பி will get the same number 3.5. So தெரியுதாடா nth term of the sequence is 3.5 that is a105 equals 3.5 that is 105th term of the sequence is 3.5. So இத நம்ம வந்து இவ்ளோ தூரம் சப்ஸ்டிடியூஷன் பண்ணாம இந்த லாஜிக் யூஸ் பண்ணி கூட இந்த சப்டிவிஷன்ல ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். So பாப்போம் கானிடா arithmetic progressions exercise 5.2 second question ஓகேவா இது வந்து நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन மாதிரி choose the correct answer மாதிரி இருக்குது so first one பாருங்க 30th term of the AP அப்படினு கேட்டிருக்காங்க so they have given an AP sequence ஒரு AP sequence நமக்கு கொடுத்திருக்காங்க what is the sequence here 10 7 4 and it goes on கரெக்ட்டா so இப்போ இந்த சீக்வென்ஸ்ல நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படினா 30th term எது அப்படினு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா இல்லையாடா சோ 30th term நம்ம கண்டுபிடிச்சு இந்த நாலு ஆப்ஷன்ல எதுன்னு சொல்லி நம்ம டிக் பண்ணிடலாம் சோ இப்போ இதுல நமக்கு தேவையான டேட்டா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா the initial term first term is known so a equals 10 what is the first term represented by a equals 10 and next நம்ம என்ன கண்டுபிடிப்போம் if it is an AP the difference will be common all over the sequence that is the sequence will be increased by a fixed number கரெக்ட்டா அப்போ 10 க்கு 7 க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் and 7 க்கு 4 க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான் இது AP நமக்கு சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால it is enough to find only one pair of set ஓகேவா அதாவது 10 க்கு 7 க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே you can say that it is a common difference அப்படினு so D equals A2 minus A1 A2 அப்படின்றது செகண்ட் டேர்ம் கரெக்ட்டா செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்ட்ராக்ட் பண்ணனும் அப்போ 7 minus 10 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் பண்ண கூடாது இது previous வீடியோஸ்ல சொல்லிட்டு இருப்பேன் so 7 minus 10 செகண்ட் டேர்ம் minus ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்போ 7 minus 10 what is the greater number 10 is the greater number opposite symbols அப்படின்றதுனால we do the operation subtraction so 10 minus 7 3 சரியா and the greater number symbol is minus so minus 3 D equals minus 3 ஓகேவா so A தெரிஞ்சிருச்சு D தெரிஞ்சிருச்சு so இப்போ இந்த ஃபார்முலா இல்லாம நம்ம கண்டுபிடிக்கணும்னா 10 7 4 அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணோம் இங்க -3 -3 -3 -3 அப்படினு சொல்லிட்டு till 29 terms நம்ம இந்த -3 என்ன பண்ணிட்டே போகணும் ஆட் பண்ணிட்டே போகணும் கரெக்ட்டா இந்த -3 to the previous term அப்படினு சொல்லிட்டு
we have to add 29 times to get the 30th term. Correct? So 30th term வேணும் அப்படின்றப்ப இதுக்கு முன்னாடி previousா இந்த -3 எத்தனை times add ஆயிருக்கும்? 29 times add ஆயிட்டு வந்திருக்கும் initial termல இருந்து. So if we want to find the 30th term, initial term ஓட A அப்படின்ற initial term ஓட இந்த D அப்படின்றது எத்தனை times add ஆயிருக்கும்? 29 times add ஆயிருக்கும். கரெக்டாடா? So initial term ஓட 29 times இந்த D வந்து add ஆயிருக்கும். So this is the way to find the 30th term. அப்போ இது simplify form நம்ம என்ன உட்கார்ந்து ஒன்னு -3 ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்டா ஒரு ஷார்ட்கட் மாதிரி இந்த ஃபார்முலா. கரெக்டா? டைரக்டா 30th term எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது. So இதுதான் நம்மளோட ஃபார்முலால எப்படி வரும்? ஜெனரல் ஃபார்முலா AN to find the nth term of the sequence. Any term. If they have asked us to find the 30th term. If a 25th term find out பண்ண சொன்னாங்க அப்படின்னா A25. So any term in the sequence, the nth term of the sequence, in a formula A plus n minus 1 into D. Initial term order, what do we add? N minus 1 into D. If you want to find the nth term, D எத்தனை times இது கூட add ஆயிருக்கணும்? N minus 1 times add ஆயிருக்கணும். Okay வாடாமா? So இதுதான் நம்ம என்ன பண்றோம்? A30. What is the term that we have to find here? 30th term. So n equals 30. Okay va? N equals 30. A30 equals A plus 30 minus 1 into D. 30 minus 1 into D. என்ன A value என்னது? Sorry, A30 equals A value என்னது? 10. 10 plus 30 minus 1 எவ்வளோ? 29. 29 D value என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -3. So 29 into -3. சரியாடாமா? Equals 10 plus 29 into 3. நார்மலா பண்றவங்க இப்படி பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா மென்டல் மேத்னால நீங்க எப்படி பண்ணிக்கலாம்? 3 into 2. 2 10th placeல இருக்கு. So 3 into 20 60. 3 9s are 27. So again 27 you add. Then என்னது? 87. அப்ப இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். So minus 87. சரியாடாமா? அடுத்தது 10 plus of minus 87. So what will you get here? 10 minus 87. Plus into minus minus. 10 minus 87 is minus 77. Opposite symbol, so we do subtraction and greater number of symbol போடணும். So minus 77. What is the 30th term of the sequence? Minus 77 is the 30th term. So which is the correct option? Option C. Okay வாமா? So 30th term கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டைரக்டாவே இங்க வந்து அதை இப்படி எழுதிடலாம். பட் ஃபார்முலா வைஸ் இது எப்படி வருதுன்றத நான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். So A30 equals A plus 29D. இது எதுல இருந்து வந்திருக்கு? ஆக்சுவலா from this formula A plus n minus 1 into D. So A plus 29D. இதுதான் நம்ம இங்க டைரக்டா எழுதிடுறோம். ஓகே வாடாமா? So can you understand? So next question போலாமாடா? 11th term of the AP. So here also an AP is given. Okay va? In the AP sequence எடுத்து எழுதிக்கலாம். -3 minus 1 by 2 2 and it goes on. Okay va? What is the first term here? A equals -3. The first term of the sequence is -3 and we have to find the common difference. If there is a AP given, we have to find the common difference, which is the fixed number all over the sequence. Okay va? The sequence எந்த fixed number ஆல increase ஆகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? Common difference அப்படின்னு சொல்றோம். So D equals A2 minus A1. To find the common difference, we have to subtract the previous term from the next term. சரியாடா? So A2 minus A1. அப்போ minus 1 by 2. இதுதான் second term. Correctா? What is the first term? -3. So minus 1 by 2 minus of A1 என்னன்னு பார்த்தோம்? -3. So -3. Okay வாடாமா? So minus 1 by 2 minus into minus என்னன்னு ஆயிடும்? +3. சரியாமா? So term எடுத்து எழுதுறப்ப இந்த சிம்பிளோட எடுத்து எழுதணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. minus 1 by 2 plus 3 ன்றப்ப 2 இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? minus 1 plus 3 into 2 எவ்வளோ? 6. இப்ப 2 என்ன ஆயிடும்? common denominator. minus 1 plus 6 by 2. So 6 minus 1, 5. 5 by 2 is the common difference. Therefore, the sequence get increased by the fixed number 5 by 2. Correcta? So இப்ப நம்ம உட்கார்ந்து ஒண்ணொண்ணா plus 5 by 2 plus 5 by 2 plus 5 by 2 பண்ண முடியுமாடா? So 11th term க்கு நம்ம plus 5 by 2 ஒண்ணொண்ணா பண்ணோம்னா it takes time. Correcta?
So டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? We have to apply the formula. Formula substitute பண்ணி வரப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? If we have to find the 11th term, then what will be the formula? Initial term ஓட 10 times d add ஆயிருக்கணும். 10 times b should be added to the initial term a. ஏன்னா எத்தனை டைம் இந்த 5/2 ஆட் ஆயிட்டே ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து +5/2 +5/2 +5/2 னு சொல்லி 10 டைம்ஸ் ஆட் ஆயிட்டு வந்தாதான் 11th term கிடைக்கும். இனிஷியல் டேர்மோட கரெக்டாடா? ப்ரீவியஸ் டேர்ம் ஆட் பண்ணிட்டு வரது ஒரு ப்ரொசீஜர். இனிஷியல் டேர்ம்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இனிஷியல் டேர்ம்ல இருந்து இது எத்தனை டைம் ஆட் ஆயிட்டு வருது அப்படின்னா டோட்டலா 10 டைம்ஸ் ஆட் ஆயிட்டு வரும். சோ இந்த a11 ஈக்குவல்ஸ் a + 10d தான் நமக்கு எதுல கிடைக்கும்? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி வரப்ப கிடைக்கும். ஓகேவாடாமா? சோ இப்போ இத டைரக்டா அப்ளை பண்ணா a11 ஈக்குவல்ஸ் a ஓட வேல்யூ என்னது? -3 plus 10 into d என்னது? 5/2. So this is the d value that we have found out. Correcta? So -3 plus இது simplify பண்ணோம்னா என்ன ஆகும்? 2 1 times போகும், இது 5 times போகும். So 5 into 5 25. அப்போ -3 plus 25. But 25 minus 3 எவ்வளோ? 22. So 22 is the 11th term of this sequence. இந்த a plus 10d புரியல அப்படினாலும் நீங்க அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி பார்க்கலாம்டா. ஒண்ணும் இல்ல. nth term of the sequence formula என்னது? an equals a plus n minus 1 into d. கரெக்டா? So a11 equals ஏன்னா n என்னது? 11th term of the sequence should be found out. அப்ப n equals 11. ஓகேவா? இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. n equals 11. So a plus 11 minus 1 into d. That will be equal to a plus 11 minus 1 how much? 10. So a plus 10d. இதுதான் நான் simplifiedல இங்க சொல்லிட்டேன். 11th term வேணும் அப்படின்னா initial term ஓட 10 times d ஆட் ஆயிருக்கணும். கரெக்டா? சோ அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். a plus 10dன்றதுக்கு அப்புறம் we substitute the values for a and d, then we find out the answer. So a11 equals 22. 11th term. So which is the correct option? Option B is the correct answer. Okay வாடாமா? சோ உங்க கன்வீனியன்ஸ்க்காக நான் இங்க ஜூம் அப் பண்ணி வச்சிருக்கேன்டா. வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லனாலும் போஸ்ட் பண்ணிப்போம். You can refer that. கண்ணா கவனிடா. Exercise 5.2 Arithmetic Progressions, third sum. In the following APs, find the missing terms in the boxes. அப்படின்னா given sequences எல்லாமே என்னது? AP, arithmetic progressionல இருக்கக்கூடிய sequence. So if it is in arithmetic progression, நம்ம understand பண்ணிக்க வேண்டியது என்னது? There is a common difference between the terms all over the sequence. Correct? Which means a2 minus a1 will be equal to a3 minus a2, which will be equal to a4 minus a3, and it goes on like this all over the sequence. That is, the sequence is increased by a fixed number. The sequence is increased by a fixed number. So இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ஒரு சீக்வென்ஸ் ஏபில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, arithmetic progressionல இருக்குது அப்படின்னா, then the sequence is increased by a fixed number. ஒரு டேர்முக்கும் இன்னொரு டேர்முக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து காமனா இருக்கும். For example, if this is the first term and the missing number is second term and this is the third term of the sequence அப்படின்னா, a2 minus a1 will be equal to a3 minus a2. புரியுதாடா? சோ அப்ப நம்ம இந்த கான்செப்ட பேஸா வச்சுதான் நம்ம இந்த 5 சப்டிவிஷன்ஸ்மே பண்ண போறோம். ஓகேவாடாமா? சோ மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸா நம்ம பார்த்த ஃபார்முலா, ப்ரீவியஸா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட கான்செப்ட்ஸ் இததான் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறோம். சோ இங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? a equals 2. What is the first term here? a equals 2. செகண்ட் டேர்ம் நமக்கு தெரியாது and d கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னா, whether you could find d or not அப்படின்னா, second term is missing. So a2 minus a1 பண்றப்போ நம்மளால d கண்டுபிடிக்க முடியாது. And second term ஆகிறதுனால third term minus second term அப்படின்னு சொல்லிட்டு common difference நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. So இந்த sequence எவ்வளோ, அதாவது எந்த நம்பரால இன்க்ரீஸ் ஆகுது, by what value the sequence is increased அப்படின்றது unknown. கரெக்டாடா? So d is not known. But what we have to find here? Second term of the sequence. Because what is the missing term here? Second term is the missing term. அப்போ a2 என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ எந்த கான்செப்ட நம்ம இங்க அப்ளை பண்ணலாம்? அந்த nth term of the sequence formula எடுக்க முடியுமாடா? an equals a plus n minus 1 into d எடுக்க முடியுமா? a2 கண்டுபிடிக்கணும். சோ நான் இத அப்ளை பண்ண முடியுமா? முடியாது. எதனால அப்படின்னா, you have to find a2 and here d is also unknown. அப்ப ரெண்டு வேல்யூ unknown இருக்கிறப்ப இந்த ஃபார்முலா எடுக்கிறதுல எந்த யூஸும்
இல்ல. சோ எந்த கான்செப்ட் நம்ம இப்ப பேஸா யூஸ் பண்ணலாம்? D equals A2 minus A1 which will be equal to A3 minus A2. கரெக்டாடா? செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்ட்ராக்ட் பண்றப்ப என்ன வேல்யூ கிடைக்குதோ that will be same as தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம் சப்ட்ராக்ட் பண்றப்போ அதே வேல்யூ தான் கிடைக்கும். கரெக்டா? சோ these two values should be same. அப்போ இங்க A2 வந்து missing. கரெக்டாடாமா? A2 is missing. So A2 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். Minus A1 value என்னது 2 equals A3 value என்னது 26. What is the third term here? 26. 26 minus A2. கரெக்டாடா? A2 is missing. So A2 நம்ம அப்படியே மென்ஷன் பண்றோம். A2 minus 2 equals 26 minus A2. இப்ப like terms எல்லாம் நம்ம group பண்ணோம் அப்படின்னா this minus A2 when it comes to this side it will become plus. கரெக்டாடா? So already இங்க இருக்கிற A2 ஓட இங்க இருக்கிற A2 வரப்ப plus A2. கரெக்டாடா? Equals இங்க already 26 இருக்கு அது அப்படியே எழுதுறோம். So minus 2 when it goes to the other side it will go as plus 2. கரெக்டா? So 2A2 like terms இங்க. அப்ப 2A2 equals 26 plus 2 எவ்வளோ? 28 which is equals A2 equals இப்ப multiplicationல இருக்கிற 2 equal to this side வரப்ப என்ன வரும்? Divisionல வரும். கரெக்டாடா? So 14. கரெக்டா? 2 1 time போகும் இங்க 28 14 times போகும். So what is the second term of the sequence? 14. கரெக்டாடாமா? So second term of the sequence, missing term of the sequence is 14. இப்ப இத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? D கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க அப்படின்னா you can find D. எப்படி? A2 வேல்யூ தெரிஞ்சிருச்சு, A1 வேல்யூ தெரியும். So 14 minus 2 எவ்வளோ? 12. 26 minus 14 பண்ணீங்கன்னா எவ்வளவுதான் வரும்? 12. So what is the common difference? D இங்க வந்து 12. If they have asked you to find out this also நீங்க இத கண்டுபிடிக்கலாம். இல்ல அப்படின்னா this is enough because they have asked you to find only the missing terms in the boxes. கரெக்டாடா? So இத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா போதும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுதான்னு பாக்குறேன். This is not enough because data அவ்வளவு இல்லைன்ட்ட. அப்ப நம்ம என்ன பண்றோம்? எந்த கான்செப்ட் அப்ளை பண்றோம்? பேசிக்கா என்னது? ஒரு AP. If it is an AP, if a sequence is said to be an arithmetic progression, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? Difference will be common all over the sequence. So using that logic நம்ம என்ன பண்ணலாம்? A2 minus A1 equals A3 minus A2. இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி நம்ம A2 ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே மேடமா? So shall we go to the second subdivision? So second subdivision, first term of the sequence is missing. Correctada? இதுவும் missing. A1 initial term A or it can be represented by A1 also. Correcta? This is A2. A2 of the sequence is 13. Second term of the sequence is 13. A3 again miss ஆகுது. நமக்கு initial term miss ஆகுது, then alternate A3 miss ஆகுது. Then fourth term of the sequence is not. A4 என்னது? 3. Fourth term of the sequence is 3. So இதுதான் வந்து நமக்கு given data. இப்ப என்ன பண்ணலாம்? இதுலயும் AN அப்படின்றதுக்கு நமக்கு ஒண்ணா A தெரிஞ்சிருக்கணும் இல்லனா D தெரிஞ்சிருக்கணும். சோ இதுல ரெண்டுமே நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்றது கஷ்டம். கரெக்ட்டா? Aவும் தெரியல and the same time D. To find D கண்டினியூஸா ஒரு ரெண்டு டேர்ம் இருந்துச்சுன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் A2 minus A1 or A3 minus A2 இந்த மாதிரி இருந்திருந்தா நம்மளால D கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாடா? சோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுனால இங்கேயும் நமக்கு எந்த யூஸும் இல்ல. பட் ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டு டேர்ம் கேக்குறாங்க அப்படின்றப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம இந்த ஃபார்முலால ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த given term இருக்குது பாத்தீங்களா? A2 அப்படின்றத நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணலாம்? A2 can be represented as A plus D. கரெக்டா? ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்றப்ப நமக்கு என்னது? A plus D அப்படின்றது கிடைக்கும். எப்படி? ஃபர்ஸ்ட் டேர்மோட ஒரு டைம் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் டேர்ம் கிடைக்கும். கரெக்டா? இதுதான் நம்ம அந்த ஃபார்முலால ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே பார்த்திருப்போம். இல்ல அப்படினாலும் நம்ம ஜெனரல் ரெப்ரசன்டேஷன்ல இந்த A plus D A plus 2D அப்படின்ற ரெப்ரசன்டேஷன் பார்த்திருப்போம். சோ செகண்ட் டேர்ம் ஆஃப் தி சீக்வென்ஸ் இஸ் given. சோ நான் அந்த செகண்ட் டேர்மை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு பார்க்கறேன்னா A plus D. To the first term, the common difference D is added to obtain the second term. இதுதான் வந்து A2 வை ரெப்ரசன்ட் பண்றதுக்கான ஃபார்முலா. கரெக்ட்டா? தேர்ட் டேர்ம் வந்து unknown ஆயிடுது. கரெக்ட்டா? தெரியல. சோ A4 வந்து again it is given. அப்ப A4 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? To the initial term. இந்த initial term A க்கு 3 times D add பண்ணோம்னா we'll obtain the fourth term. கரெக்ட்டா? A4 அப்படின்றது நமக்கு எப்படி கிடைக்கும்? To the initial term A
3 times D is added. Correct? So A plus 3D. இதுதான் இந்த formula ல இருந்து நமக்கு கிடைக்கும். A4 equals A plus 3D. If you want to find the fourth term, 3 times D should be added to the initial term. Correct? So இதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்கான representation. இப்போ என்ன பண்றோம்? A2 ஓட வேல்யூவை இங்க substitute பண்ணலாம். 13 equals A plus D. 13 equals A plus D. இங்க அதே மாதிரி fourth term ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3. 3 equals A plus D. A plus 3D. 3 equals A plus 3D. So இது ஒரு equation and இது ஒரு equation நமக்கு கிடைக்குதாடா? Because A is unknown, D is also unknown. அப்ப நம்ம formula எதுவும் apply பண்ண முடியலன்றப்ப கொடுத்திருக்கிற terms நம்மளால ஏதாவது ஒரு இதுல represent பண்ண முடியுதான்னு பாக்குறோம். So I can represent it as like this. A2 equals A plus D no representation. A4 equals A plus 3D no representation. In the given terms I can represent using this formula. So அதுல A2 ஓட வேல்யூ A4 ஓட வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்குது. கரெக்ட்டா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? solving these equations using elimination method or cross multiplication method உங்களுக்கு எது ஈஸியோ அதுல பண்ணலாம். substitution method எது ஈஸியோ அதுல பண்ணலாம். Most of will choose elimination or substitution method. Quadratic equations பார்த்துட்டு இங்க வந்திருந்தோம்னா you can understand this. So A plus D equals 13 அப்படின்றது first equation. Correct? Second equation நமக்கு என்னது? A plus 3D equals 3. A plus 3D equals 3. So, இங்க like terms இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? Changing the symbols. அப்ப plus minus இருக்கிறப்ப தான் நம்மளால cancel பண்ண முடியும். கரெக்டா? So, changing the symbols. Symbols change பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? இங்க plus A minus A cancel ஆயிடும். Then என்னது? Minus 3D plus D இருக்குது. Minus 3 plus 1 அப்படின்னு அர்த்தம். So, minus 2D. Minus 2D. At 13 minus 3 எவ்வளோ? 10. 13 minus 3, 10. So, D equals 10 by minus 2. That will be equal to D equals minus 5. 2 1 times போகும், இங்க 5 times போகும், minus இருக்கிறதுனால D equals minus 5. இது என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்கிறோம்? எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணிருக்கிறோம். சரியாடாமா? எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம D யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கிறோம். So, D யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நம்மளால A வேல்யூவையும் and A3 வேல்யூவையும் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். We have got an equation here. கரெக்ட்டா? A2 equals A plus D. அதாவது 13 equals A plus D ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. So, இந்த 13 equals A plus D ல இந்த D யோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? Substitute D equals minus 5 in first equation. So, D equals minus 5 na A plus D இருக்கிற இடத்துல minus 5 substitute பண்றேன். So, 13 equals A plus into minus எவ்வளோ? Minus A minus 5. அப்ப A என்ன கிடைக்கும்? 13 plus 5 equals 18. A ஓட value 18. So, first term of the sequence is 18. புரியுதாடா? Then இதோட sum முடிஞ்சிருதா? இல்ல. நம்ம missing terms எல்லாமே கண்டுபிடிக்கணும். A3 is also missing. அப்ப A3 missing அப்படின்றப்ப A3 equals, how can we write that? A plus 2D எழுதலாம். A3 third term வேணும் அப்படின்னா initial term ஓட 2 times D add பண்ணா போதும். So, what is A here? What we have found out? 18. 18 நம்ம கண்டுபிடிச்ச value plus 2 into D ஓட value என்னது? Minus 5. Okay. So, 18 plus 2 into minus 5 is minus 10. So, 18 minus 10 plus into minus minus 18 minus 10 is 8. So, third term of the sequence is 8. புரியுதாடா? So, missing term first term-ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம், third term-ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த D கண்டுபிடிக்க முடிஞ்சதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியுது? First term and third term நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஓகேவாடா? So, missing term third term இங்க என்னது? 8. ஓகேவாடா? So, first term 18 and third term is 8. Second sum முடிஞ்சது. So, third subdivision, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருடா. First term of the sequence is given, which is A equals 5. And இன்னொரு என்ன கொடுத்திருக்காங்க? A2 missing, A3 missing, A4 is given. A4 equals 9 1 by 2. This is a mixed fraction. அப்ப இது improper fraction convert பண்ணிட்டோம்னா 9 2s are 18, 18 plus 1 19. So, 19 by 2. இதனுடைய improper fraction value எவ்வளோ? 9 2s are 18, 18 plus 1 19. So, 19 by 2. So, first term and fourth term of the sequence is given. Correct? So, இப்ப இதுல நம்மளால D கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். கரெக்டா?
சோ D கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலால நம்ம இத ரெப்ரசன்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் a equals 5 இத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. நம்ம ஆல்ரெடி வந்து இப்படி எடுத்து எழுதுறது மேக்ஸிமம் ரெப்ரசன்டேஷன். பட் a4 நம்ம ஃபார்முலா வைஸ் ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படி எழுதலாம்? a4 can be written as a plus 3d. If you have to find the fourth term, you should add 3 times d to initial term a. அப்போ a4 ஓட வேல்யூ என்னது? 19/2 equals a ஓட வேல்யூ என்னது? first term of the sequence 5 plus 3d. d is unknown. d தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஓகேவா? so 3d. இப்போ என்ன பண்ணலாம்? 19/2 equals 5 plus 3d எப்படின்னா 3d இப்படியே இதே சைடு வச்சுக்கலாம். plus 5 அந்த சைடு போறப்ப என்னவா போகும்டாமா? minus 5. plus 5 when it goes to the other side it will go as minus 5. so 19/2 அது ஆல்ரெடி அங்க இருக்கு minus 5. இப்ப 2 5s are 10 மல்டிப்ளை பண்ணுவோம் 2 a common denominator பண்றதுக்கு. so 3d equals 19 minus 10/2 common denominator ஆயிடுச்சு. next step என்னது? 3d equals 19 minus 10 என்னது? 9/2. 19 minus 10 9/2. so அப்ப d equals multiplicationல இருக்கிற 3 again இங்க என்னது? divisionல வரும். கரெக்ட்டா? so 9/2/3 அப்படினு கிடைக்கும். so d equals 9/2/3 என்னது? மேல வரப்ப into 1/3 வரும். கரெக்ட்டா? by 3 இருக்கிறது மேல போறப்ப என்ன ஆகும்? into 1/3 ரெசிப்ரோக்கலா போகும். இந்த 3/1 இருக்கிறதா அர்த்தம். so மேல போறப்ப 1/3 ஆ வரும். 3 1s are 3 3s are. so d ஓட வேல்யூ என்னடா? 3/2. d ஓட வேல்யூ என்ன? 3/2. இங்க நிறைய பெருசா வர மாதிரி இல்லடா. இதுக்கு மேல போனா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது கன்வீனியன்ட்டா இருக்காதுன்னு சைடுல எழுதுறேன். நீங்க அப்படியே கீழ ஸ்டெப்ஸ் போட்டு போலாம். ஓகேவா? 19/2 equals 5 plus 3 நம்மளோட யூசுவல் ஸ்டெப். plus 5 அந்த சைடு போறப்ப minus 5. then common denominator னா LCM எடுப்போம். so multiply பண்றேன். 19 minus 10/2 9/2 வருது. so 9/2 க்கு அப்புறம் இந்த 3 என்ன ஆகணும்? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது டிவிஷனா வரும். fraction division அப்படின்றப்ப reciprocal multiplication and கீழ இருக்கிற fraction மேல வரப்ப reciprocal வரும். so d equals 3/2. இப்போ d கண்டுபிடிச்சாச்சு. இதோட நம்ம சம் முடிஞ்சதா? கிடையாது. what you have to find? a2 and a3. if you have to find a2 நமக்கு என்ன ஃபார்முலா? initial term a ஓட difference ஆட் பண்ணுவோம். கரெக்ட்டா? first term ஓட அந்த fixed number 3/2 இதுதான் fixed number. common difference is nothing but the fixed number by which the sequence is increased. so 3/2 நம்ம இங்க ஆட் பண்ணோம்னா செகண்ட் டேர்ம் கிடைச்சிரும். again செகண்ட் டேர்ம் ஓட இந்த 3/2 ஆட் பண்ணோம்னா we'll get the third term. கரெக்ட்டா? so அப்ப நம்ம என்ன பண்றோம்? initial term 5 இந்த a அப்படிங்கற டேர்மோட d 3/2 ஆட் பண்ணனா I'll get the second term. so again என்ன பண்றோம்? இங்க மல்டிப்ளை பண்றோம். 2 5 are 10 plus 3 by common denominator 2 ஆயிடும். so 13/2. what is the second term? missing term 13/2. சரியாடாமா? next என்ன கண்டுபிடிக்கணும்? third term. third term வேணும்னா ரெண்டு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா initial term ஓட 2d அதாவது a3 can be represented as a plus 2d. இது ஒரு பேட்டர்ன் இருக்கு. இன்னொன்னு என்னது? previous term. a3 க்கு previous term எது? a2. இந்த a2 ஓட அந்த fixed number அப்படியே ஆட் பண்றது. கரெக்ட்டாடா? so plus 3/2 plus 3/2 அதாவது next successive terms கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். a plus 2d கண்டுபிடிக்கிறதுக்கு a3 equals என்னது? a2 is known. a2 கண்டுபிடிச்சிட்டோம். so a2 plus d. a2 ஓட வேல்யூ 13/2. d ஓட வேல்யூ என்னது? 3/2. so like fractions common denominator. அப்போ 16/2. சரியாடாமா? so இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்னது? 8. 2 1 times இது 8 times போகும். அப்ப a3 equals 8. so a2 is 13/2 and a3 equals 8. missing terms is found out. third subdivision. so next fourth subdivision பாருங்க. what is given? a is given. okay, a equals -4. then a2 missing, a3 is missing, a4, a5. a6 sixth term of the sequence is given. so sixth term என்னது? a plus 5d. எப்படி எழுதலாம்? initial term a ல இருந்து இங்க ஒரு d இங்க ஒரு d ஆட் பண்ணுவோம். then இந்த term d இங்க ஒரு fixed number d. so இங்க ஒரு fixed number d. எத்தனை times d ஆட் ஆயிருக்கு? a ல இருந்து பாருங்க. initial term ஓட 1 2 3 4 5 5 times d ஆட் ஆயிருக்கு to obtain the sixth term. so a6 can be represented as a plus 5d.
இதுதான் நம்ம அந்த ஃபார்முலால பார்ப்போம். a plus n minus 1 into d. n வந்து 6 அப்படின்னா n minus 1 என்னது 5. So 5d. இல்ல அப்படின்னா if the previous term is known, if the previous term is known, a6 நம்ம எப்படி எழுதலாம்? a5 ஓட அந்த fixed number d. இந்த representation அதாவது fifth term தெரிஞ்சிருந்தால் if it is known a5 ஓட plus d அப்படி பண்ணோம்னா a6 கிடைச்சிரும். So இது ஒரு representation, இது ஒரு representation. புரியுதாடா? So இப்ப என்ன பண்ணலாம்? a2 first term இதுதான் கண்டுபிடிக்கணும், first missing term. So a2 எப்படி எழுதலாம்? first term ஓட ஒரு d fixed number add பண்ணோம்னா we'll get the second term. Initial term ஓட fixed number இந்த d add பண்ணோம்னா we'll get the second term a plus d. So a2 நமக்கு தெரியாது, கரெக்ட்டா? And d நமக்கு இங்க தெரியாது. அப்போ ரெண்டு வேல்யூ unknown இருந்தா நமக்கு அந்த ஃபார்முலா யூஸ் ஆகாது. previous subdivisionல சொல்லிருப்பேன், கரெக்ட்டா? அப்ப இதுல நம்ம எடுக்க வேண்டிய டேட்டா எது? a6 equals a plus 5d. So இதுல இருந்து தான் நம்ம ப்ரோசீட் பண்ணணும். புரியுதாடா? இந்த வந்து a எடுக்கல, ஃபர்ஸ்ட் டேர்ம் a2 வச்சு a எடுக்கலன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க இருக்கு. a2வும் தெரியல, d is also unknown, a மட்டும் தான் தெரியும். சோ அப்ப இதனால நமக்கு எந்த யூஸும் இல்ல. சோ அடுத்து என்ன பண்றோம்? இந்த a6 equals a plus 5d ன்னு எழுத முடியுது பாத்தீங்களா? சோ இதுல இருந்தா நம்ம சம்ம ப்ரோசீட் பண்ண போறோம். ஓகேவாடாமா? சோ a6 equals a வேல்யூ என்னது? -4. a வேல்யூ என்னது? -4 plus 5d. அதே மாதிரி a6 ஓட வேல்யூ என்னது? What is the sixth term? 6. So 6 equals -4 plus 5d. அப்போ -4 இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? plus 4. So when it goes to the other side, the symbol will change. So 6 plus 4, 10. 10 equals 5d, which implies d equals 10 by 5. Multiplication la irukra 5 when it goes to the other side goes as division. So 5 one times and it goes 2 times. So therefore d equals 2. D value கண்டுபிடிச்சிட்டோமா? Once the D value is found out and the initial term A and D இது ரெண்டும் இருந்துட்டா ஒரு சீக்வென்ஸை நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் கொண்டு போலாம். and middle ல எந்த term கேட்டாலும் you can find out. கரெக்ட்டா? nth term எந்த term கேட்டாலும் you can find out if A and D are known. சரியாடாமா? so A கொடுத்திருக்காங்க, பட் இதுல இருந்து என்னால எந்த இதுவும் பண்ண முடியல. so நான் மிஸ்ஸிங் term டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா from the given data a6 is known. So from the given data நான் ஒரு representation பண்ணிட்டு அதுல value substitute பண்றப்ப I can find out D. So இப்போ என்ன பண்ணலாம்? a2 equals a plus d அப்படின்னா என்னது? a value is -4 plus d value is 2. So -4 plus 2 எவ்வளோடா? -2. So what is the second term? Missing term of the sequence? Second term is -2. அடுத்தது a3 கண்டுபிடிக்கலாமாடா? a3 எப்படி? இப்ப பாருங்க, அடுத்தடுத்த terms consecutive terms should be found out. அப்ப a2 தெரிஞ்ச இந்த a2 ஓட d ஆட் பண்ணா a3 கிடைச்சிரும்ல. -2 is the second term. இந்த -2 ஓட நான் d ஆட் பண்ணனா என்ன ஆகும்? third term கிடைச்சிரும். -2 plus 2 is 0. and a4 எப்படி கிடைக்கலாம்? a3 ஓட d ஆட் பண்ணனா கிடைச்சிரும். கரெக்ட்டா? a4 எப்படி கிடைக்கும்? a3 ஓட d ஆட் பண்ணனா previous term ஓட fixed number ஆட் பண்ணனா the next term will be obtained. So a3 is 0. If I add 2 to this, 0 plus 2 is 2. சரியாடா? Next என்னது? இது a3, இது a4. Next a5 கண்டுபிடிக்கணும்ல. இப்ப a5 equals to the previous term. If I have to find a5 to the previous term, a4 ஓட d ஆட் பண்ணனா a5 கிடைக்குது. இத பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். a4 plus d equals a5. கரெக்ட்டா? So a4 plus d equals அப்ப a4 நமக்கு 2, 2 plus 2 எவ்வளோடா? 4. சரியாடாமா? So 4 is the fifth term. So missing terms இந்த நாலு missing term நம்ம கண்டுபிடிச்சோம். a2, a3, a4, a5. இப்ப middle line alternate terms கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி representation பண்ணிக்கலாம். a plus 5d initial term வச்சு represent பண்ணிக்கலாம். in terms of initial term, first term. சரியாடா? அத வச்சு represent பண்ணிக்கலாம். but consecutive term கேட்டதனால அடுத்தடுத்த terms கேட்டிருக்காங்க. successive terms கேட்டிருக்கிறதுனால to the previous term னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியாடாமா? fifth subdivision பாருடா. first term மிஸ் ஆகுதுங்க. ஓகே? a is unknown. a நமக்கு தெரியல. ஓகே? so a தெரியல and also consecutive term successive terms கொடுக்கல அப்படினா d யும் unknown ஆ தான் இருக்கும். கரெக்ட்டா? so அடுத்தடுத்த terms கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? d equals any pair a3 minus a2 or a2 minus a1 இந்த மாதிரி ஏதாவது ஒரு pair வச்சு d கண்டுபிடிக்கலாம். பட் இப்படி கன்சிக்யூட்டிவ் சக்சஸிவா கொடுக்கல அப்படின்றப்ப நம்மளால d யும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சோ என்ன கொடுத்திருக்காங்க? what they have given? a2 is given,
A3 miss ஆகுது, A4 is missing, A5 is missing, A6 is given. So first கொடுத்திருக்கிறத நம்ம represent பண்ண பார்க்கணும் formula யூஸ் பண்ணி. So A2 equals 38 and A2 can be written as எப்படி? A plus B. A2 can be written as to the initial term. ஒரு டைம் அந்த fixed number add பண்ணோம்னா the second term will be applied. So A plus B equals 38. அடுத்தது A6 எப்படி எழுதலாம்? A6 equals minus 22. But A6 எப்படி represent பண்ணலாம்? A initial term A ஓட எத்தனை டைம்ஸ் D add பண்ற மாதிரி இருக்கு பாருங்க. Plus D, plus D, plus D, plus D, plus D. How many times you are adding plus D? 5 times. So A6 வேணும்னா to the initial term A 5 times D will be added. A plus N minus 1 into D. This is N, 6. அப்ப N minus 1 na 5. A plus 5D equals minus 22. Again பாருங்க, இது ஒரு equation. We have got two equations, similar equations. So இது ரெண்டையும் solve பண்ணலாமா? First equation A plus D equals 38. Second equation is A plus 5D equals minus 22. So இங்க same ஆ இருக்கறனால symbols change பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? Cancellation பண்ணலாம். So இங்க plus இருக்கு, minus, and again இங்க plus இருக்கு, இங்க minus இருக்கு, so it becomes plus. Plus A minus A gets cancelled. Minus 5D plus 1D அப்படின்றப்ப minus 4D. Minus 5 plus 1 எவ்வளோ? Minus 4. Minus 4D equals 38 plus 22 எவ்வளோடாமா வரும்? 38 plus 22 60. ஏன்னா 30 plus 20 50, 8 plus 2 10, 50 plus 10 60. சரியாடா? So இங்க plus இருக்கறனால இந்த minus plus change ஆயிடுச்சு. So addition தான் இங்க 60. D equals minus 4 இங்க multiplication இருக்கு. So இந்த 60 க்கு division ல வரும். சரியாடாமா? So அப்ப இது cancel ஆச்சுனா என்னது? 4 1 times போகும். இங்க 1 time போனா remainder to 20 அப்படினா 5 times போகும். So minus 15. Minus மறந்துட கூடாது. இங்க ஒரு minus இருக்குல்லடா. So D equals minus 15. So இப்ப D கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாடா? இந்த D நம்ம என்ன பண்ணலாம்? We can substitute in any of this equation, either in 1 or in 2. To find out என்னது? A கண்டுபிடிக்கலாம். If we substitute the value of D in any of these equations, we can obtain A. அப்போ substitute D equals 15 minus 15 in first equation. இது simple இருக்குதா? A plus D simple value இருக்குதா? அதனால நம்ம இதுல substitute பண்றோம். So A plus of D value என்னது? Minus 15. புரியுதா? A plus இருக்குது, D value minus 15. So நான் ரெண்டு எழுதுறேன். Equals 38. A plus into minus என்னது? Minus. A minus 15 equals 38. Therefore, A equals minus 15 when it goes to the other side. 38 plus 15. 30 plus 10 40. 8 plus 5 13. 40 plus 13 53. So இது மாதிரி mental math பண்றவங்க பண்ணலாம், இல்ல manual add பண்றவங்களும் பண்ணலாம். A equals 53. So first missing term of the sequence is found out. First term, second term கிடைச்சிருச்சு. Next என்னது? அடுத்த term. Successive terms have to be found out. கரெக்டா? So A3 என்ன பண்ணலாம்? A2 is already known. D is also found out. So A2 ஓட இந்த D add பண்ணோம்னா we'll find A3. Again A3 ஓட D add பண்ணோம்னா we'll find A4. கரெக்டா? So A3 equals A2 plus D. What is A2? 38. Correcta? 38 is the second term of the sequence. When I add this D value என்னது? Minus 15. I get the third term. So 38 plus into minus என்னது? Minus 38 minus 15. 8 minus 5 3. 3 minus 1 2. 23 is the third term of the sequence. புரிஞ்சுதாடா? அடுத்தது என்ன பண்ணலாம்? To obtain the fourth term, we can add D to the third term, previous term. Fourth term வேணும்னா third termக்கு அந்த நம்ம D add பண்ணுவோம், previous termக்கு. So A3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 23. 23 plus of minus 15. ஏன் 23 கூட நம்ம fixed number add பண்றோம். What is the fixed number? Minus 15. So 23 plus into minus என்ன ஆயிடும்? Minus ஆயிடும். 23 minus 15. So 20 minus 15 பார்க்கலாமா first? 20 minus 15 னா 5. இந்த 3 ஒன்னு மிஸ் ஆயிருக்கு. So 5 plus 3 8. இல்ல எனக்கு இந்த mental calculation புரியலன்றவங்க 23 minus 15. So இது நாவும் 8, இங்க 1 ஆயிடும். 1 minus 1 0. So 8 is the answer. Manual ஆவும் பண்ணலாம். Then fifth term is also missing. So fifth term கண்டுபிடிக்கணும்னா previous term fifth term எது? Fourth term தான். இந்த fourth term ஓட difference, fixed number, common difference add பண்றோம். 8 is the
fourth term, and we add minus 15 to this term. Minus 15 இந்த term add பண்றோம். So 8 minus 15. சரியாடாமா? Opposite symbol, so we subtract, and 15 minus 8 is 7. Greater number symbol போடணும். So minus 7. 23 வந்து third term, 8 fourth term, minus 7 is fifth term. First நம்ம என்ன பண்ணிட்டோம்? Aங்கிறத கண்டுபிடிச்சோம். 53. So 1, 2, 3. There are 4 missing terms in the subdivision and 4 missing terms is also found out. So again உங்க convenience-காக பாருங்கடா, நான் zoom out பண்ணி வச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க screenshot பண்ணிக்கலாம், or it will be posted, you can refer that. Okay, இந்த 5 subdivision-மே நம்ம பேசிக்கா என்ன பண்ணிருக்கோம்? ரெண்டே லாஜிக் தான். ஒன்னு A and D should be known. A and D should be known. If these two terms are unknown, நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்திருக்கிற term A2 or A4 ஏதோ ஒரு term கொடுத்திருப்பாங்க. So அந்த term we represent using this formula. என்ன formula? Nth term of a sequence can be represented by A plus N minus 1 into D. இந்த formula use பண்ணி represent பண்ணி equation மாதிரி form ஆனா we use elimination or substitution method. கரெக்டா? So அதுல இருந்து நம்ம proceed பண்ணுவோம். இல்ல ரொம்ப ஈஸியா இருக்கு சிம்பிள் லாஜிக் அப்படின்னா Dங்கறதை யூஸ் பண்ணி கூட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பண்ணிருக்கோம். D வந்து காமனா இருக்கும் all over the sequence. So A2 minus A1 பண்ணாலும் அதே D வேல்யூ தான் கிடைக்கணும். A3 minus A2 பண்ணாலும் அதே D வேல்யூ தான் கிடைக்கும். So both will be equal சொல்லி இதை ஈக்குவேட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். So என்ன லாஜிக் நீங்க AP ல படிச்சிருக்கீங்களோ அதை அப்ளை பண்ணி இந்த மிஸ்ஸிங் டர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம். சரியாடாமா? பாப்பு கவனிடா. Exercise 5.2 arithmetic progressions la fourth sum. Okay, which term of the AP 3, 8, 13, 18 dot 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 அப்படினு கொடுத்துட்டாங்க. So இதுதான் அந்த AP sequence. Given வந்து AP sequence 3, 8, 13, 18 is 78. அதாவது which term இதுல எத்தனாவது term அப்படின்றது கேக்குறாங்க. For example இது வந்து A1 first term, இது second term, இது என்னது third term, and what is this fourth term? So first term of the sequence is 3, second term of the sequence is 8, third term of the sequence is 13, fourth term of the sequence is 18. இப்படி தெளிவா நம்மளால சொல்ல முடியுதுல. அதே மாதிரி எந்த term இது மாதிரி 5th term, 6th term, இல்ல 10th term, இல்ல 17th term, எத்தனாவது term இந்த 78 அப்படின்ற நம்பர் வருதுன்னு கேக்குறாங்க. இப்ப 18 அப்படின்ற இந்த வேல்யூ எத்தனாவது term இந்த சீக்வென்ஸ்ல? 4th term. 18 அப்படின்ற இந்த வேல்யூ it is the 4th term of the sequence. அந்த மாதிரி 78 அப்படின்ற இந்த வேல்யூ எந்த டேர்மா வருது, எத்தனாவது டேர்மா வருது அப்படின்னு கேக்குறாங்க. சோ A n அந்த n தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் 17th டேர்மா, A17 டேர்மா, இல்ல A12th டேர்மா, A11ஆ, 11th term, 12th term, 17 இப்படி இதுல எந்த n வேல்யூ அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதாடா? சோ 78 அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு என்னது? an புரியுதாடா? ஏன்னா n உங்களுக்கு தெரியல. இது எந்த டேர்மா வருது, which term, எத்தனாவது டேர்மா வருதுன்றது நமக்கு தெரியல. அதுதான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ an we have to find n and n மட்டும் ஆன்சர் எடுத்து எழுதக்கூடாது. கடைசியா எடுத்து எழுதுறப்ப எப்படி எழுதணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட வேல்யூ 7 அப்படின்னு கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? A7 7th term of the AP is 78 அப்படின்னு எழுதுங்க. இது எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன்டா, உடனே 7 தான் ஆன்சர் கிடையாது. இப்போ A7 n வேல்யூ 7 கிடைச்சதுன்னா A7 7th term of the AP is 78. 7வது டேர்மா இருக்குதாங்க. ஓகேவா? 7th பர்சனா அங்க ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்குது. சோ அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவாடாமா? So given an equals 78, we have to find which term அப்படின்னா என்னது? இந்த an ல என்னோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சரியாடாமா? சோ கொடுத்திருக்கிறதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்மளால டேட்டா எடுத்து எழுத முடியுமா? என்ன எழுதலாம்? first term of the AP a equals 3. First term of the AP a equals initial term is 3. And we have to find the common difference. If an AP is given, அது AP அப்படின்றதுக்கான recognition எந்த term தான் கொடுக்கும்? Common difference D. An AP is identified only by the common difference. If the sequence is increased by a fixed number and the difference between the terms are all common all over the sequence, then it is said to be an AP. So D equals A2 minus A1. Second term minus first term. 8 minus 3 which is equal to 5. Second term is 8 and the first term is 3. So 8 minus 3 equals 5. So we have found out A and we have found out D. A அப்படின்றது கொடுத்திருக்கிறதுல இருந்து எடுத்து எழுதினா போதும், B வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். கரெக்டாடாமா? So D equals 5.
So an equals 70. இப்ப என்ன பண்ணலாம்? We know the formula. Nth term of an AP. Nth term of an AP can be represented as a plus n minus 1 into d. A plus n minus 1 into d. Therefore, இங்க an ஓட வேல்யூ என்னது? an, அதாவது எத்தனாவது term, which term ன்னு தெரியாது, பட் அந்த term என்னன்றது தெரியும். Which term, எத்தனாவது term ன்றது தெரியாது, பட் term என்னது? 78. கரெக்டா? அந்த term ஓட வேல்யூ என்னது? 78. Equals a வேல்யூ என்னது? 3. 3 plus n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாடா? So, n minus 1 into d வேல்யூ என்னது? 5. சரியாடாமா? So, 78 equals 3 plus இந்த 5 உள்ள மல்டிப்ளை ஆகுமா? Because இது ஒரு ஆபரேஷன். கரெக்டா? So, 5 உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா 5n. 5 into minus 1 என்னது? Minus 5. Okay, 5 n ஓட மல்டிப்ளை ஆகும், minus 1 ஓட மல்டிப்ளை ஆகும். So, 5n minus 5. அடுத்தது என்ன பண்ணலாம்? 78 equals 3 plus 5n minus 5. அப்போ minus 5 plus 3. என்னதுடா? minus 5 plus 3 ன்றப்ப என்ன வருங்க? minus 2. minus 2 plus 5n. சரியா? ஏன்னா 3 minus 5 இது ரெண்டு like terms. 3 minus 5 அப்படின்றப்ப opposite symbol, so subtraction greater number symbol போடணும். So minus 2 plus 5n. இப்போ 5n தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? n வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப 5n இதே சைடு வச்சுட்டு equal to இந்த சைடு என்ன பண்ணலாம்? இந்த minus 2 கொண்டு போனோம்னா minus will become plus. So 78 plus 2. 80 equals 5n. 80 equals 5n, which will be equal to n தான் நமக்கு தேவை. So n ஓட இந்த 5 எப்படி இருக்குது? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. மல்டிப்ளிகேஷன் when it goes to the other side will become division. So n equals அங்க ஆல்ரெடி 80 ன்ற நம்பர் இருக்கு. இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 5 அங்க எங்க என்னவா போகும்? டிவிஷன்ல போகும். So கேன்சல் பண்ணா 5 1 times இங்க என்னது? 1 time remainder 3. So இது 30 அப்படினு எடுத்தோம்னா 6 times போகும். So n equals 16. ஆனா n equals 16 அப்படின்றதோட நம்ம ஆன்சர் முடிஞ்சதா? எடுத்து எழுதணும்னு சொன்னேன். அதாவது 16th term of the AP. இங்க எப்படி first term is 3, second term is 8 அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி 16th term of the AP ன்றத என்னது? 78. அவங்க கொடுத்திருக்கிற அந்த 78 அப்படின்ற வேல்யூ எத்தனாவது டேர்மா வருது? Which term? 16th term of the AP is 78. Therefore, A16 equals 78. an அப்படின்னு nth term எழுதுறீங்களா? அது இப்ப எத்தனாவது term? nth term அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்லலாம்? அப்ப 16th term of the AP. So, A16 equals 78. புரியுதாடா? So, next sum பாருங்கடா. 5th sum. Find the number of terms in each of the following APs. So, find the number of terms. Number of terms எப்படி represent பண்றோம்? n. Number of terms is represented by the alphabet n. சரியாடா? So, n அப்படின்றது என்னன்றதை கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. பாருங்க, இப்ப போன சீக்வன்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம்? டாட் 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 அப்படின்னு சொல்லி இங்க வந்து கமா போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. சோ இது இன்ஃபைனைட்டா ஃபைனைட்டான்னு தெரியாது, பட் இங்க வந்து எத்தனாவது டேர்ம்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இட் இஸ் a finite AP. It is a finite AP. எப்படி நான் finite AP ன்னு சொல்றேன்? The last term of the sequence is given. The last term of the sequence is given. எதனாலனா 205 அப்புறம் இங்க கமா போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா? கிடையாது. டாட் அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. இந்த சீக்வன்ஸ்ல அப்ப பர்டிகுலரா ஒரு specific number of terms தான் இருக்குது. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா, and that is represented by the letter n. சரியா? சோ இப்போ இதுல என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a எடுத்து எழுதலாம். Initial term is 7. First term of the sequence is 7. A1 or A equals 7. And D என்ன பண்ணா? A2 minus A1. How could we find out D? Second term minus first term. And this difference will be common all over the sequence. So 13 minus 7. 13 minus 7. That will be equal to 6. 13 minus 7 equals 6. சரியாடாமா? So D equals 6. அப்போ இந்த சீக்வன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது? plus 6 plus 6. 13 plus 6 19. 19 plus 6 அடுத்தது மாதிரி போயிட்டே இருக்கு சீக்வன்ஸ். ஓகேவாடாமா? So 7 13 19 இப்படி சீக்வன்ஸ் is increased by a fixed number 6. A தெரிஞ்சிருச்சு, D தெரிஞ்சிருச்சு. We have to find n. கரெக்டா? இப்ப டோட்டல் நமக்கு லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிருச்சு. கரெக்டாடாமா? சோ an இங்க an வந்து என்னன்னு நமக்கு தெரியல. கரெக்டா? ஃபைனலா ஒரு டேர்ம், இது லாஸ்ட் டேர்ம்னு தெரியுது, பட்
எத்தனாவது டேர்ம்னு தெரியல. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். பட் 205 நம்ம இங்க டாட் வந்தது, நடுவுல எத்தனை டேர்ம்ஸ் மிஸ் ஆயிருக்கு, இது எத்தனாவது டேர்ம், which டேர்ம்ன்றது தெரியாது. சோ an equals 205. 205 சரியாடாமா. சோ an அப்படின்றது இந்த இடத்துல அதே மாதிரி இது என்னன்னு நம்ம சொல்லலாம், லாஸ்ட் டேர்ம். இதுக்கு மேல சீக்வென்ஸ் மூவ் ஆகல. சோ L equals 205 னு இத மென்ஷன் பண்ணலாம். ஓகேவாடாமா. நமக்கு இது எத்தனாவது டேர்ம்னு தெரியாது. சோ nth டேர்ம் இது அவ்வளவுதான் தெரியும். an equals 205 and since this is a finite AP நம்ம இத எப்படி எழுதலாம், L equals 205 னு எழுதலாம். சரியாடாமா. சோ இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. an equals a plus n minus 1 into d. a plus n minus 1 into d to the initial term a எத்தனை டைம்ஸ் நம்ம d ஆட் பண்றோம். ஓகேவாடாமா. சோ இப்போ இது தெரிஞ்சாதானே இதுவும் நமக்கு தெரியும். கரெக்ட்டா. சோ இப்போ என்ன பண்ணலாம், an ஓட வேல்யூ தெரியும். எத்தனாவது டேர்ம் அப்படின்றத தெரியாதே தவிர அந்த டேர்மோட வேல்யூ தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப third term of the AP is 90. அது மாதிரி இது எத்தனாவது nth term of the AP is 205. அந்த nth term nth term அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். So 205 equals a வேல்யூ என்னது 7. 7 plus n minus 1 into d. n நமக்கு தெரியுமா, தெரியாது. கரெக்டாடாமா. So n minus 1 into d ஓட வேல்யூ என்னது 6. d ஓட வேல்யூ என்னதுடாமா 6. So 205 equals 7 plus 6 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா. n ஓடையும் மல்டிப்ளை ஆகும், minus 1 ஓடையும் மல்டிப்ளை ஆகும். 6n minus 6. So 205 equals 7 plus 6n minus 6. பிராக்கெட்ல இருந்து வெளியில எடுத்து எழுதுற அவ்வளவுதான். இது பெரிய ஸ்டெப்லாம் பண்ணல. பிளஸ் அப்படின்றதுனா சிம்பிள் சேஞ்ச் ஆகாம வெளியில வரும். 7 minus 6. 7 உம் 6 உம் லைக் டேர்ம்ஸ். 6n is different. So 7 உம் 6 உம் லைக் டேர்ம்ஸ்ன்றதுனால 7 minus 6 எவ்வளவு 1. அப்ப 205 equals 1 plus 6n. என்னதுடாமா 1 plus 6n. So 205 இப்ப இந்த plus 1 இந்த சைடு வரலாமாடாமா. So minus 1 equals 6n. 205 minus 1 equals 204. 204 equals 6n. So அடுத்தது என்னது, we have to find the value of n. அப்போ n வேணும்னா multiplicationல இருக்கிற 6 when it goes to the other side it will become division. So 204 divided by 6. So cancel பண்ணோம்னா இங்க என்னது 2 டேபிள்ல பண்ணலாமா ஃபர்ஸ்ட். ஏன்னா 6 டேபிள்ல டைரக்டா போகுமா நமக்கு தெரியாது. பட் ஆக்சுவலி இது டைரக்டா போகும் because it is both divisible by 2 table and 3 table. 2 table 3 table ரெண்டுத்தாலயே divisible ஆன 6 table ஆலயே டிவைட் ஆகும். இல்ல ஸ்டெப் வைஸ் போறவங்க அப்படினா ஸ்டெப் வைஸ் போலாம். 2 டேபிள்ல ஃபர்ஸ்ட் பண்றோம்னா 2 3s are 6. இது எத்தனை டைம் போகும் 1 0 2. 2 1s are 2, 0 அப்படியே இருக்கும், 2 2s are 4. அடுத்து 1 or 2 by 3 னா 1 plus 2 என்னது 3. If the sum of the digits is divisible by 3 then the whole number is divided by 3. Other divisibility by 3 கான ரூல். So 3 1 times போகும். இது என்னது 3 times போகும். 10 வந்து எத்தனை 3 times போகும். ரிமைண்டர் 1. அப்ப இது 12 ன்னு இருக்கும். அப்ப 3 4s are 12. அப்ப n equals என்னதுடாமா n equals 34. First subdivisionல n how many terms are there? There are 34 terms in the sequence. There are 34 terms in the sequence. அப்ப இந்த 205 அப்படின்றது என்னது 34th term of the AP. 34th term of the AP. nth term னு சொல்றோம்ல. So 34th term of the sequence is 205. A34 ஓட வேல்யூ தான் என்னது 205. சரியாடாமா. So which term அப்படின்றப்ப நம்ம எந்த கண்டுபிடிக்கிறோம். இங்க number of termsன்றதுனால நீங்க என்ன பண்ணலாம், n equals 34 தான் உங்களோட final answer. There are totally 34 terms in this sequence. Given sequenceல 34 terms இருக்குது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, இது எத்தனாவது term அப்ப 34th term. Since this is the last term, nth term தான் என்னது 205. நமக்கு n இங்க என்னது 34. So 34th term of the sequence is 205. புரிஞ்சுதாடா? செகண்ட் சப்டிவிஷன் போலாமாடா? So இங்க என்ன பண்ணலாம், we have to find n value என்னன்றத கண்டுபிடிக்கணும். So given data ல இருந்து எடுத்து எழுதுறப்ப first term will be noted. So a equals 18 and second term கண்டுபிடிக்கணும். So 15 1 by 2 first நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு improper fraction ஆ கன்வர்ட் பண்ணிக்கலாம். சரியாடாமா. 15 1 by 2 னா என்னது 15 into 2 30. 30 plus 1 31. So 31 by 2. இந்த second term நம்ம improper fraction ஆ எடுத்து எழுதணும்னா 31 by 2. Now we have to find d. D how could we find d? A2 minus A1. Second term minus first term. So A2 ஓட வேல்யூ 31 by 2 னு இப்ப improper fraction ஆ கன்வர்ட் பண்ணிருக்கோம். minus 18. சரியாடாமா.
So இப்ப என்ன பண்ணுவோம் 2 into 18. 2 common denominator ஆக்கணும். So we multiply this. 2 into 18 எவ்வளோ 36. So 31 minus 36 by 2. Now 2 becomes a common denominator. So இங்க greater number எது 36 தான் greater number. கரெக்டா? So இதோட symbol தான் வரணும். And opposite symbols அப்படின்றப்போ வந்து subtraction. 36 minus 31 5. So minus 5 by 2. Minus 5 by 2. D equals minus 5 by 2. This is the difference all over the sequence and it is common. சரியா? இப்போ given data ல இருந்து நம்மளால என்ன எடுத்து எழுத முடியுமோ அதை எடுத்து எழுதிட்டோம். கரெக்டாடா? And இன்னொன்னு என்னது minus 47 is the last term of the sequence. கரெக்டா? இப்போ n வந்து இங்க வந்து 19 terms இருக்கு அப்படின்னா டோட்டலாவே 19 terms தான் இருக்குன்னா லாஸ்ட் யாரு 19. அப்ப 19th term of the sequence is minus 47. நான் எக்ஸாம்பிளுக்காக 19 சொல்லுங்க. We haven't yet find the என்னது n value நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. சோ அப்ப என்ன பண்ணலாம் minus 47 வந்து L equals minus 47 எடுத்து எழுதலாம். ஜெனரலா எப்படின்னு சொல்லலாம் nth term of the sequence is minus 47. Since we doesn't know which term of the sequence அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம் nth term an equals minus 47 எழுதலாம். And since it is a finite AP நம்ம அதை எப்படினோ எழுதலாம். We can also write it as L equals minus 47. சரியாடாமா? So what is the formula? an equals nth term of an AP can be represented by a plus n minus 1 into d. சரியாடாமா? So an equals a plus n minus 1 into d. Now what is the value of an? Minus 47. Some term of the AP is minus 47. Minus 47 அப்படின்றது அந்த AP அந்த சீக்வென்ஸ்ல வரக்கூடிய ஒரு term. பட் அது எத்தனாவது ஆளா வந்து அங்க இந்த term இருக்குதுன்றது நமக்கு தெரியல. கரெக்டா which term அப்படின்றது தெரியல. So an equals minus 47 equals a value என்னது 18. 18 plus n minus 1 into d. n நமக்கு தெரியுமா? n தான் நம்ம find out பண்ணணும். So n minus 1 into d value என்னது minus 5 by 2. சரியாடாமா? So நம்ம இந்த சம்ல பாருங்க இந்த 6 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு லைக் டர்ம்ஸ் இங்கே அடிஷன் பண்ணிட்டு ஃபைனலா இந்த சைடு கொண்டு போகணும். கரெக்டா? இப்போ என்ன பண்ணலாம் 18 நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சைடு கொண்டு போயிட்டு நீங்க வந்து ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கா சோ இது கொஞ்சம் பெருசா வரும்னு தோணுச்சுனா ஃபர்ஸ்ட் இந்த plus 18 என்ன பண்ணிடலாம் we can bring it to the other side. So minus 18 ஆ போகும். அப்ப minus 47 minus 18 சேம் சிம்பிள்ஸ் அப்படின்றப்ப என்ன ஆபரேஷன் addition ஆபரேஷன். பட் சிம்பிள் என்ன பண்ணுவோம் greater number சிம்பிள் போடணும். சோ அப்ப பாருங்க 7 plus 8 எவ்வளோ 15. கரெக்டா? ரிமைண்டர் 1. 1 plus 4 5 5 plus 1 6. So minus 65 என்னன்னு எழுதுறோம்டா minus 65 equals n minus 1 into 5 by 2. So இது திருப்பி எடுத்து எழுதிக்கலாம்டா. அப்போ minus 65 equals n minus 1 into minus 5 by 2. இப்போ இது fraction. கரெக்டா? மல்டிப்ளிகேட் இது இங்க fraction இருக்கு. So minus 5 by 2 அந்த சைடு போறப்ப ஆக்சுவலா எப்படி போகும் minus 65 by minus 5 by 2 fraction division அப்படின்றப்ப அது கன்வெர்ட் ஆகுறப்ப எப்படி ஆகும் minus 65 into இது மேல போறப்ப ரெசிப்ரோக்கலா போகும் minus 2 by 5. So அத டைரக்டா நம்ம இங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒரு fraction நம்ம இன்னொரு சைடு ஷிஃப்ட் பண்றப்ப அது எப்படி போகும் ரெசிப்ரோக்கலா போகும். So minus 65 இப்ப minus 5 by 2 இங்க போறப்ப எப்படி போகும் minus 2 by 5 போகும் ரெசிப்ரோக்கலா போகும் இங்க போறப்ப equals n minus 1. இப்ப 5 கேன்சல் பண்ணோம்னா 5 1 டைம்ஸ் இங்க எத்தனை டைம்ஸ் 13 டைம்ஸ் போகும் 1 டைம் ரிமைண்டர் இங்க 1 வரப்ப 15 அப்ப 3 டைம்ஸ் so 13 டைம்ஸ். So minus 13 into minus 2 சிம்பிள்ஸ் மறந்துட வேண்டாம்டா equals n minus 1. Minus 13 into minus 2 என்னது plus 26. 26 equals n minus 1 which is equal to n நம்ம அந்த சைடு அப்படியே வச்சிட்டோம்னா minus 1 it goes to the other side. So 26 plus 1 minus 1 and it goes to the other side plus 1 n equals 27. Therefore there are 27 terms in the sequence. அப்படினா என்ன அர்த்தம் இது வந்து 27th term னு அர்த்தம். கரெக்ட்டா? There are total 27 terms in the sequence. அப்ப 27th term of the sequence is minus 47. A27 equals minus 47. What is the last term here? Minus 47. If there are 27 terms in the sequence, எது last term? 27th term the last term. So A27, nth term நீங்க எழுதுறோம் பாருங்க an. அது என்னன்னு எழுதிடலாம் A27, n value substitute பண்ணலாம். n equals 27 அப்படி substitute பண்றப்போ நமக்கு value கரெக்டா வரும். So புரியுதாடா என்னன்ட்டு n தான் கண்டுபிடி சொல்றாங்க. How many terms are in the sequence அப்படின்றப்ப நம்ம இந்த nth term formula அப்ளை பண்ணி நம்ம n value கண்டுபிடிச்சிடறோம். ஓகே வாடாமா? So உங்க கன்வீனியன்ஸ்க்காக ஜூம் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். I'll also post it. You can refer that. Okay வாடாமா? Thank you. கண்ணா கவனிடா
Arithmetic progressions, exercise 5.2, sixth sum. Check whether minus 150 is a term of the AP. Check whether. So, நம்ம பண்ண வேண்டியது வந்து we have to check something. எதை நம்மள check பண்ண சொல்லிருக்காங்க? Whether minus 150 is a term of the given AP. இங்க ஒரு AP sequence நமக்கு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? Given sequence என்னது? 11, 8, 5, 2, and it goes on. Correct? So, ஒரு infinite AP sequence is given. இதுல minus 150 அப்படின்ற term இந்த sequenceல வருதா? Okay. Is it in the sequence? அப்படின்றதா நம்மளோட question. So, அதை நம்ம verify பண்ணணும். 11, 8, 5, 2, இந்த sequence போயிட்டே இருக்கிறப்ப ஏதாவது ஒரு term, nth term, for example, இது first term, இது second term, இது third term, இது fourth term, கரெக்டா? அது மாதிரி ஏதாவது ஒரு term இந்த minus 150 வருதா? கரெக்டா? அதுதான் நம்ம செக் பண்ணணும். Check whether minus 150 is a term of the AP. இந்த AP க்கு இது சம்பந்தப்பட்டிருக்குதா? Whether this term belong to this AP. புரியுதாடாமா? So இதுதான் நம்ம செக் பண்ணணும். அப்போ நம்ம இத என்ன பண்ணலாம்? செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இது எந்த டேர்மா வருது? அதாவது nth டேர்ம், கரெக்ட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இது 29th டேர்மா வருமா இல்ல 39th டேர்மா வருமா இல்ல 78th டேர்மா வருமா? தெரியாது நமக்கு, கரெக்ட்டா? A39 இல்ல A78 எந்த டேர்ம்ல வருதுன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. ஐடியாவே கிடையாது. சோ an அதாவது nth டேர்ம் அப்படின்னு சொல்லி நம்ம இத அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏன் அஸ்யூம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன்னா we still doesn't know என்னது whether minus 150 is a term of this AP or not. அதனால let us assume, okay, let us assume that minus 150 is a term of this sequence. இதுல வந்து ஒரு nth term இருக்குது, ஏதோ ஒரு term இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு assume பண்ணிக்கலாம். nth term of this AP, given AP. So எந்த டேர்மா இருக்குதுன்றது நம்மளால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. Because first இந்த டேர்ம் இந்த சீக்வென்ஸ்ல தான் இந்த டேர்ம் இருக்குதானே first நமக்கு தெரியல. நம்ம தான் இத அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? So that we could verify. Let us assume minus 150 is the nth term of this AP அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? an equals minus 150 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். கரெக்டாடா? nth term is represented by the letter an equals minus 150. This is just an assumption. சரியாடாமா? அடுத்தது given sequenceல இருந்து நமக்கு தேவையான டேட்டா எடுத்து எழுதலாம். What are the data that can be written? A equals 11. First term, initial term of the sequence is 11 and we have to find the difference, common difference. If it is an AP, நம்ம difference மட்டும் சொல்லக்கூடாது. What should we say? Common difference. அப்ப D equals A2 minus A1. அப்படின்னா என்ன? Second term minus first term. What is the second term here? 8. What is the first term here? 11. So 8 minus 11. அப்போ இதுல greater number எது? 11. அந்த symbol தான் வரணும். And opposite symbols அப்படின்றதுனால subtraction, கரெக்ட்டா? So minus 3. So what is the common difference? What is the fixed number that by which the sequence is increased? Minus 3. A equals 11, D equals minus 3. இப்ப நமக்கு தெரிஞ்ச formula தெரியுமா? nth term of an AP is given by A plus n minus 1 into D. A plus n minus 1 into D. So, an என்னது? இப்ப இது வந்து நம்ம assumption பண்ணிருக்கோம். இந்த term தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். So that இந்த term எந்த term வருதுன்றத கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து whether this belongs to this AP or not அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். We have to find n. ஏன்னா A இருக்கு, D இருக்கு, an அப்படின்றது நம்ம assume பண்ணிருக்கோம். n மட்டும் தான் தெரியல. கரெக்டாடாமா? So, minus 150 equals A value என்னது? 11 plus n value நமக்கு தெரியாது. n minus 1 into D value என்னது? minus 3. So, minus 150 equals 11 plus இந்த minus 3 உள்ள multiply ஆகுமாடா? So, minus 3n minus 3 into minus 1 என்னது? plus 3. சரியாமா? So, minus 150 equals 11. இத வெளியில எடுக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்? அப்படி symbols change ஆகாம வரும். Since it is plus. So, minus 3n plus 3. ஓகேவா? So 11 plus 3 என்னது? இது ரெண்டும் like terms ஆ? அப்போ 11 plus 3 is 14. Minus 150 equals 14 minus 3n. ஓகேவா? Minus 150 இங்க 14 இருக்கு. இது ரெண்டும் like terms. அப்போ ஒரே சைடு கொண்டு வரோம் அப்படின்னா
plus 410. When it goes to the other side, it will become minus 410. Okay, so minus 150 minus 410. Rendu same symbol அப்படின்றப்ப what is the operation that has to be done here? Addition. So 0 plus 4, 4, 5 plus 1, 6, 1 அப்படியே வந்துரும். Minus 164 and the greater number symbol should be put here. அடுத்தது என்னது? minus 3n அப்படியே எழுதுவோம். Then இங்க எழுதுறேன்டா. So minus 164 equals minus 3n. What do we have to find? n நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப n அதே சைடு வச்சிட்டோம்னா minus 164 by minus 3 அப்படின்னு வந்துரும். கரெக்டா? minus 3 இதுல மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, equal to அந்த சைடு போறப்ப டிவிஷன்ல போயிடும். அப்ப கேன்சலேஷன் பண்ணலாமா? 3 1s are 3. இங்க என்னதுடா? 3 5s are 15. 5 times 4 in 16 நம்பர். ரிமைண்டர் 1. அடுத்தது என்னது? 14. 3 4s are 12. So ரிமைண்டர் 2 வருது. அப்ப 0.666 ன்னு போயிட்டே இருக்கும். இது எப்படி 0.66ன்றீங்க அப்படின்னா 164 இங்க வந்து டிவிஷன் பண்ணி பாருங்க. 164 divided by 3. சரியாடா? 3 5s are 15. ரிமைண்டர் 1 4 வரும். Then 3 4s are 12. ரிமைண்டர் 2 பாயிண்ட் சேர்த்தணும்னா 0. 28 times 4 6. அடுத்தது 18. again ரிமைண்டர் 2. So இந்த ஸ்டெப் இங்க ரிமைண்டர் 2 வந்ததனால தான் நம்ம இந்த ஸ்டெப் 0.6 பண்ணோம். அப்ப இங்க ரிமைண்டர் 2 வந்தப்ப 6 கண்டினியூ ஆயிட்டே போகும். So 54.666 அப்படின்னு போயிட்டே இருக்குது. சரியாடா? இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? இத 54 ரிமைண்டர் எவ்வளவுடா வந்துச்சு? 2 வந்துச்சா? மிக்சர் ஃபிராக்ஷன்ல எழுதலாமா? 54 2 by 3. என்னன்னு எழுதலாம்? 54 2 by 3 இப்படி எழுதலாம். சரி, இப்போ வந்து ஒரு क्वेश्चन. n அப்படின்றது என்னது? total number of terms in the sequence. அதுதான் n. கரெக்ட்டா? இப்போ நீங்க இத third term, fourth term இல்ல 29th term, 38th term, 76th term எப்படி வேணாலும் சொல்லலாம். 54.66 term சொல்ல முடியுமா? ஒரு டெசிமலா சொல்ல முடியுமா? கரெக்ட்டா? நம்ம என்ன இவ்ளோ terms இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரவுண்ட் வேல்யூ, ஒரு ஹோல் நம்பரா தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு டெசிமல் வேல்யூவா நம்மளால டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. கரெக்ட்டா? இது வந்து 54.66 டேர்ம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. 54th டேர்ம்னு சொல்லலாம், இல்ல 66th டேர்ம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் வேல்யூ, ஒரு ஹோல் நம்பரா சொல்லலாமே தவிர n வேல்யூ இப்படி இருக்காது. சோ நம்ம பண்ண அசம்ஷன் என்னது? -150 வந்து இந்த AP சீக்வென்ஸ்ல வரக்கூடிய ஒரு டேர்ம். that -150 belongs to this AP. அப்படிதான் நம்ம வந்து இத அஸ்யூம் பண்ணோம். அப்படி அசம்ஷன் பண்றப்ப when -150 is considered as an nth term of this AP, n வேல்யூ என்ன கிடைக்குது? 54 2 by 3. அப்போ இது wrong. Therefore our assumption is wrong. அப்ப என்னன்னு கன்க்ளூட் பண்ணலாம்? -150 is not a term of this AP. நம்ம பண்ண அசம்ஷனுக்கு இந்த n வேல்யூ டாலி ஆகல. கரெக்ட்டா? So -150 is not a term of the given AP. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரியுதாடா? இப்போ நீங்க -150 ஒரு nth டேர்ம்னு சொல்லி அஸ்யூம் பண்ணி இங்க வந்து நமக்கு என்னது? ஒரு n வேல்யூ வந்து ஒரு ஹோல் நம்பரா, ஒரு ரவுண்ட் வேல்யூவா, ஃபார் எக்ஸாம்பிள் 38 76 42 இப்படி ஒரு ரவுண்ட் வேல்யூவா வந்திருந்தா, ஒரு ஹோல் நம்பரா வந்திருந்தா நம்ம வந்து yes it is a term of the AP, it belongs to this AP அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆன்சர் வருதோ 38th டேர்மா வருது, இல்ல 46th டேர்மா வருது, 54th டேர்மா வருதுன்னு சொல்லலாம். இப்படி மிக்சட் ஃபிராக்ஷனா, அதாவது ஒரு டெசிமல் வேல்யூவா வந்ததுனால நம்ம இத என்னன்னு கன்க்ளூட் பண்ணலாம்? not a term of the AP தான் கன்க்ளூட் பண்ண முடியும். புரியுதாடா? So next sum பார்க்கலாம்டா. Find the 31st term of an AP. So what they have asked us to find 31st term. அப்படின்னா என்னது? A31. கரெக்டாடா? Of an AP whose 11th term is 38. ஒரு AP sequence இருக்கு. A1, A2, A3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு sequence இருக்கு. அந்த sequenceல A31ன்றது அந்த டேர்மோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். 31st term என்னது? What is the 31st term of this AP? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன given data? 11th term is 38, which means A11 வேல்யூ என்னது? 38. 11th term of this AP is 38 னா A11 வந்து 38 and 16th term is 73, which means A16 is 73. கரெக்டாடா? சோ இத நம்ம எடுத்து எழுதணும்னா எப்படி எழுதலாம்? givenல A11 equals 38, A16 equals 73. கரெக்டாடா?
சோ இப்ப இதுல வேற ஏதாவது டேட்டா இருக்கு. இப்ப சீக்வன்ஸோட ஸ்டார்டிங் A இருக்கும், D கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெண்டு டேட்டா உங்களுக்கு தெரியுது, ரெண்டு டேர்ம்ஸ் தெரியுது அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். அந்த nth term of the sequence is represented by ஒரு ஃபார்முலா இருக்கும்ல, என்ன ஃபார்முலா? an equals a plus n minus 1 into d. கரெக்டா? சோ இப்போ இந்த ஃபார்முலால ரெப்ரசென்ட் பண்ணோம்னா நான் இது சிம்பிளா சொல்லிருப்பேன். இப்போ 11th term of the sequence நமக்கு இங்க வேணும்னா இந்த first term initial term ஓட அந்த fixed number எத்தனை times, how many times would have been added? 10 times add ஆயிருக்கும். If you want to find the 11th term, initial term ஓட 10 times இந்த d வந்து add பண்ணிருப்போம். கரெக்டா? சோ அதுதான் இந்த ஃபார்முலா வந்து ரெப்ரசென்ட் பண்றது. சோ அப்ப இங்க a11 அப்படின்றப்ப நம்ம அதை எப்படி எழுதலாம்? To the initial term a 10 times d is added. 10 times d is added to the initial term a. பாருங்க இங்க n value 11. கரெக்டா? அப்ப n minus 1 value என்னது? 11 minus 1 10. அத நம்ம இங்க எழுதிருக்கோம். So a plus n minus 1 இருக்கிற இடத்துல 10d. a plus 10d. இதே மாதிரி a16 நம்ம என்னன்னு எழுதலாம்? a plus 15d. What is the preceding number to the 16? 16 minus 1 equals 15. So a plus 15d represent பண்ணலாம். So இதுதான் நம்மளோட nth termக்கான ஃபார்முலா. இதுல நம்ம இந்த டேர்ம்ஸ் ரெப்ரசென்ட் பண்றோம். இதோட மீனிங் என்னன்னு புரியுதுலடா? லாஜிக் புரியுதுல? இது இந்த ஃபார்முலாவோட லாஜிக். ஓகே. So a11 ஓட வேல்யூ என்னது? 38. அதை இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? a plus 10d equals a11 இருக்கிற இடத்துல என்ன எழுதலாம்? 38. கரெக்டா? a plus 15d equals என்னது? a16th term தான் நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்றோம். 16th term என்னன்னு கொடுத்திருக்காங்க? equals 73. So இப்ப இத நம்ம சால்வ் பண்ணலாமா? ரெண்டு ஈக்குவேஷனா இது. So solving this equation by either elimination or substitution method நமக்கு என்னது? இங்க symbols நம்ம first change பண்ணுவோம். கரெக்டா? So இங்க terms ஒரே மாதிரி இருக்கு. So symbols change பண்றப்ப plus a and minus a gets cancelled. Then 10 minus 15 அப்படின்றப்ப என்னது? minus 5 greater number symbol. So minus 5d equals இங்க என்னது? 73 minus 38 பண்ணிக்கோங்கடாமா. 73 minus 38, அதாவது subtraction பண்ணணும். இந்த ரெண்டு opposite symbolsன்றதுனால subtraction operation. But answer எதுல தான் நீங்க எழுதணும்? minusல தான் எழுதணும். Because 73 is the greater number ஓட symbol தான் போடணும். அப்போ இங்க என்ன வரும்? 5 and 6 minus 3, 6 ன்னு மாறிடும். 6 minus 3, 3. So minus 35. நல்லா கவனிச்சுக்கடா. minus 35. Next d equals multiplicationல இருக்க 5 இங்க போச்சுன்னா என்னது? divisionல வரும். So minus 35 by minus 5. So minus and minus gets cancelled. 5 1 times போகும். 35 7 times போகும். So what is the common difference? d equals 7. அப்ப இந்த sequence ஓட common difference வந்து 7. When we substitute this d in any of these equations, ஒன்னா first equation இல்லனா second equation, I substitute in first equation. இங்க 10d இருக்கு ஈஸியா and 38 அப்படின்ற நம்பர். So substitute d equals 7 in first equation. d equals 7 in first equation. அப்ப a plus 10 into d value என்னது? 7. a plus 10 into d. கரெக்டா? a plus 10d equals 38. அப்ப a plus 10 sevens are 70 equals 38. கரெக்டாடா? So a தான் நம்ம கண்டுபிடிக்கணும். plus 70 அந்த சைட் போயிடுச்சுன்னா என்னடா? minus 70. So 38 minus 70. Opposite symbol. So what operation should we do here? Subtraction. 70 minus 38 na 70 ல இருந்து 30 போச்சுனா எவ்வளவு? 40. 40 ல இருந்து again 8 போச்சுனா எவ்வளவு? 32. இல்ல எனக்கு இந்த mental calculation வரலன்றப்ப 70 minus 38 பண்ணிக்கலாம். கரெக்டாடா? So 7 6 ன்னு மாறிட்டு 6 minus 3 3. 32 கிடைச்சிருச்சா? So a equals வெறும் 32 வா? கிடையாது. Greater number symbol. So minus 32. So we have found out the value of initial term a and common difference d. a equals first term of the sequence is minus 32, d equals இத கண்டுபிடிச்ச என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறோம். கரெக்டா? 31st டேர்மையும் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி? a31 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இனிஷியல் டேர்ம் a ஓட எத்தனை டைம்ஸ் d ஆட் பண்ணனும்? 31st டேர்ம் கண்டுபிடிக்கணும் 30 டைம்ஸ் d ஆட் பண்ணனும். இந்த இனிஷியல் டேர்மோட 30 டைம்ஸ் d ஆட் பண்ணனும். So d இருக்கு, a இருக்கு. கரெக்டா? இப்ப புரியுதா? a and d எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னு? Using the given data 11th term and 16th term யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? Initial term a and common difference d. So
So A31 equals A value minus 32 plus 30 into D value 7. புரியுதாடா? So A31 அதாவது 31st term equals minus 32 plus 30 into 7 என்னது 210. 7 3s are 21 இந்த 0 அப்படியே எழுதுவோம். So minus 32 plus 210. சரியாடாமா? So அப்ப இங்க என்ன வரும்? 210 minus 30 அப்படின்றப்போ 180. 180 ல இருந்து again 2 subtract ஆச்சுன்னா 178. திருப்பி சொல்றேன், மென்டல் மேத் பண்ணாதவங்க இப்படியும் பண்ணிக்கலாம். So 210 minus 32ன்றப்ப 10 minus 2 8 0 மாறிடும். again என்னது இது 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். So 10 minus 3 7 இது 1 ன்னு மாறிடும். So 178. but 178 ன்னு எழுதிராதீங்கடா. like first symbols confirm பண்ணிக்கோங்க. இதுல எது greater number? 210 தான் greater number. So இதோட symbol என்னது plus. அப்ப 178 தான். சப்போஸ் இது minus 1 இருந்துச்சுன்னா இங்கே நீங்க என்ன பண்ணணும்? minus 178 ன்னு எழுதுங்க. So 31st term of the sequence is 178. This is our final answer. 7th question. புரியுதாடா? So next sum பாருடாமா. 8th sum. An AP consists of 50 terms. என்ன சொல்லிட்டாங்க? An AP consists of 50 terms, which means this AP is finite AP and there are totally 50 terms in the sequence, which means n equals 50. n equals 50. Correct? Of which third term is 12. So similar to the previous sum either. Correct? Third term is 12. Abna, how could we represent this? A3 third term equals 12. Third term oda value 12. And the last term is 106. So last term அப்படின்றது என்னன்றது உடனே தெரியல. ஓகே L அப்படின்னு represent பண்ண சொல்லிருக்காங்களே. So L equals 106 ன்னு எழுத வேணாம்டா. இங்க இன்னொரு க்ளூ கொடுத்திருக்காங்க. என்னது? n equals 50. அப்படின்னா A1 A2 இந்த சீக்வென்ஸ்ல டேர்ம்ஸ் ஆரம்பிச்சு எதுல போய் எண்ட் ஆகும்? A50. அதாவது 50th term will be your last term. Since there are totally 50 terms in the sequence, 50 term தான் இருக்குது இந்த சீக்வென்ஸ்ல அப்படின்றப்ப which will be your last term? 50th term will be your last term. So இது L equals 106 ன்னு எழுதுறதுக்கு பதிலா how can you write this? A50 equals 106. புரியுதாடா? இந்த ஒரு ஹிண்ட் மட்டும் எழுதிட்டீங்கன்னா அப்படியே similar to the previous sum இது. A3 equals 12, A50 equals 106. So what we have to find? To find another, find the 29th term. So we have to find A29. இப்ப இங்க simple representation தான். A3 அப்படின்னா என்னது? To the initial term A, 2 times D will be added. A3 அப்படின்றது என்னதுடா? To the initial term A, 2 times D will be added. அதே மாதிரி A50 அப்படின்னா என்னது? To the initial term A, 49 times D will be added. 50 அப்படின்னா 50 ஓட previous number 49. So அதுதான் அந்த formula. Next என்னது? 29. A29 கண்டுபிடிக்கணும். அப்ப A29 to the initial term A, 28 times D will be added. கரெக்டா? So general formula first எழுதிக்கலாம். இது புரியாதவங்களுக்கு இதுல இருந்து வந்துச்சு அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். previous sumல எழுதிட்டேன்னா நான் டைரக்டா எழுதுறேன். A plus n minus 1 into D. an nth term of an AP is represented by this formula. அந்த formula வந்து நம்ம இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிருக்கோம். சரியாடா? சோ பாருங்க 29th term கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? A and D கண்டிப்பா தேவை. இந்த A and D நம்ம எதுல சால்வ் பண்ணலாம்? இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கலாம். புரியுதாடா? சோ A3 ஓட வேல்யூ என்னது? 12. So A plus 2D equals 12. அதே மாதிரி A plus 49D equals என்னது? 50th term என்னன்னு கொடுத்திருக்காங்க? 106. 106. So இந்த first equation and second equation நம்ம solve பண்ண போறோம். To solve என்ன பண்ணணும்? First we have to change the symbols. To cancel these terms நம்ம என்ன பண்ணுவோம்? Symbol change பண்ணுவோம். So இங்கேயும் minus and இங்கேயும் minus. இந்த மூணு டேர்முக்குமே you have to change the symbols. கரெக்டா? So A minus என்றப்ப இது cancel ஆயிடும். Then என்னது? இந்த 2D minus 49D. அப்ப minus 49 plus 2 அப்படின்றப்ப what will be your answer? Minus 47D. Minus 47 equals 106 minus 12. தெரியாதவங்க என்ன பண்ணிக்கலாம்? 106 minus 12. இல்ல அப்படின்னா 106 minus 10, 96, 96ல இருந்து 2 போச்சு அப்படின்னா 94. அப்படியும் பண்ணலாம். So எது உங்களுக்கு பெட்டரா இருக்கோ அதுல பண்ணுங்கடா. 6 minus 2, 4. இது என்ன ஆயிடும் நமக்கு? 9. 9 minus 1, 8. Sorry, இது என்னது? 10 minus 1, 9. Okay. Then இது 0 ஆயிடும். அப்ப என்னது? 94. But என்ன பண்ணணும் இங்க? Greater number symbol போடணும். So minus 94. புரியுதாடா? So D equals நம்ம என்ன எழுதலாம்?
minus 94 by minus 47. எப்படி d ஓட இந்த minus 47 multiplication இருக்கு equal to கன்சை வரப்ப it comes as division. So minus minus gets cancelled and 47 என்னது இது 2 times போகும் சரியா 47 ஓட double என்னது 40 plus 40 80 7 plus 7 14 so 80 plus 14 94 so 47 into 2 ஓட answer தான் என்னது 94 so 47 1 times போகும் 94 2 times போகும் so what is the common difference here d equals 2. So substituting this d equals to in any of these equations correct one first equation and the second equation maximum easier இந்த equation இருக்குதோ அதுல substitute பண்ணிக்கோங்கடா பாருங்க இது a plus 2d equals 12 இங்க எல்லா வேல்யூமே சின்னதா இருக்கு so substitute d equals 2 in first equation ஓகேவா so a plus 2 into d இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ substitute பண்ணும் 2 equals 12 so a plus 4 equals 12 which will be equal to a equals a மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் so plus 4 when it goes to the other side goes as minus 4 12 minus 4 equals 8 so a equals 8 a value கண்டுபிடிச்சிட்டோம் d value கண்டுபிடிச்சிட்டோம் so now what is the job to be done a 29 term has to be found out அப்ப a 29 equals what we have written using this formula a plus 28d ன்னு சொல்லி இந்த டேர்மை ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம் so substituting the values of a and d 8 plus 28 into d ஓட வேல்யூ என்னது 2 சரியாடாமா 8 plus 28 into 2 is nothing but doubling the value கரெக்ட்டா so 20 ஓட double 40 8 ஓட double 16 40 plus 16 56 இல்ல அப்படினாலும் என்ன பண்ணலாம் சொல்லிருக்கேன் you can do it like this 28 into 2 2 8s are 16 6 remainder 1 2 2s are 4 4 plus 1 5 56 அப்படினு எழுதலாம் so 8 plus 56 எவ்வளோ 56 plus 8 is 64 கரெக்ட்டா so 64 a 29th term of the sequence is 64 கண்டுபிடிச்சாச்சாடா புரிஞ்சுதாடா so next sum பார்க்கலாம் if the third and ninth terms of an AP is given if the third and ninth terms of an AP are 4 and minus 8 respectively இருக்கு அப்படினாலே accordingly you have to take it first term க்கு first value and second term க்கு second value ஓகேவா so third term ஓட வேல்யூ என்னது a3 equals 4 and a9 equals minus 8 புரியுதா third term 4 ninth term minus 8 which term of the AP is 0 இதுல இந்த a3 value 4 இல்ல a9 value minus 8 ன்ற மாதிரி an இப்ப n தெரியல ஓகேவா எந்த டேர்மோட வேல்யூ 0 ன்னு கேக்குறாங்க which term of this AP is 0 அப்ப n அதாவது a29 இல்ல a8 இல்ல a7 எந்த டேர்மோட வேல்யூ வந்து நமக்கு 0 ன்னு கிடைக்கும்னு கேக்குறாங்க புரியுதாடா சோ இங்க நமக்கு இதுவும் given data மாதிரி தான் which term of this AP is 0 னா இந்த 0 அப்படின்றது இந்த AP சீக்வென்ஸ்ல கண்டிப்பா வரக்கூடிய ஒரு வேல்யூ கரெக்ட்டா இப்போ இதுல வந்து செக் பண்ண சொன்னாங்களே அந்த மாதிரி கிடையாது whether 0 is a term of this AP or not ன்னு கேக்கல கன்ஃபார்மா என்னது this 0 அப்படின்றது இந்த சீக்வென்ஸ்ல வரக்கூடிய ஒரு term but அது எத்தனாவது term which term n வேல்யூ தெரியல கரெக்ட்டா சோ an equals 0 நீங்க எடுத்து எழுதிக்கலாம் என்னன்னு எழுதிடலாம்டா since the n value is unknown இப்ப n value எத்தனாவது டேர்மா வரும்னு தெரிஞ்சிருந்தா क्वेश्चनேல ஆன்சர் நமக்கே தெரிஞ்சிரும் a 8th டேர்மா வருது a 2nd டேர்மா வருது a 5th டேர்மா வருது அப்படினு சோ a5 equals 0 அப்படியே எழுதிடலாம் இங்க எத்தனாவது டேர்ம்ன்றத நம்ம क्वेश्चन which termன்றத क्वेश्चन சோ an equals 0 ன்னு எழுதிக்கோங்க we have to find n சரியாடாமா சோ இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ கொடுக்கறாங்கனாலே we can use substitute in equation so a3 எப்படி எழுதலாம் இந்த nth term of the formula எழுதிடலாமா term a plus n minus 1 into d nth term வேணும்னா n minus 1 d times என்ன பண்ணணும் நீ a கூட ஆட் பண்ணணும் சோ அப்ப a3 4 ன்னு இருக்கு a3 னா என்ன எழுதலாம் a plus 2d ன்னு எழுதலாம் 3 வேணும்னா இங்க 2d அப்ப 4 நெக்ஸ்ட் 9th term வேணும்னா என்ன பண்ணணும் a கூட 8d 9 னா 8d equals minus 8 so இது first equation and இது second equation solving this equation by either elimination or substitution என்ன பண்றோம் இந்த term eliminate பண்றோம் அப்படினா we have to change the symbol once இந்த symbol change பண்றீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மூணு termsக்குமே symbol change பண்ணனும் இங்க plus இருக்கு so minus இங்க plus இருக்கு so minus இங்க minus இருக்கு so
plus அப்படின்னு சேஞ்ச் ஆகும். புரியுதாடா? changing the symbols. அப்ப plus a minus a gets cancelled. Then minus 8 plus 2 அப்படின்றப்ப it is minus 6d and 8 plus 4 இங்க plus 8 ஆயிடுச்சு. இந்த minus 8 ன்னு எடுத்துக்க வேண்டாம். plus 8 ன்னு மாறிடுச்சு. plus 8 plus 4 என்னது? plus 12. புரியுதாடா? so d equals என்னது? 12 by minus 6. symbols மறந்துடாதீங்க. 12 by minus 6. அப்ப 6 1 times போகும், இங்க 2 times போகும். அப்ப d equals இங்க minus 1 இருக்குதா? so d equals minus 2. ஓகே வாடா? so இப்ப என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? substitute d equals minus 2. எது ஈக்குவேஷன் ஈஸியா இருக்கு பாருங்க. இது 2 ன்னு இருக்கு. வேல்யூ சின்னதா இருக்கு. so d equals minus 2 in first equation. I substitute this in first equation. எந்த ஈக்குவேஷன்ல வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ a plus 2d. அப்ப 2 into d வேல்யூ என்னது? minus 2 equals 4. a plus 2 into minus 2 என்னது? minus 4. 2 2s are 4. Plus into minus minus. So minus 4 equals 4. So plus into minus என்ன இருக்கா? ஒரே சிம்பிளா மாத்திக்கணுமா வெளியில எடுத்து? Plus into minus is minus. So a minus 4 equals 4. a equals அவசரப்பட்டு எனக்கு இங்கே 4 இருக்கு, இங்கே 4 இருக்குன்னு கேன்சல் பண்ணிடாதீங்கடா. இங்க minus 4 இருக்கு, இங்க plus 4 இருக்கு. So when it goes to the other side, a equals 4. இந்த minus 4 அந்த side போறப்ப plus 4 ஆ போகும். So what is the value of a? a equals 8. புரியுதாடா? Now what we have to find out? n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? இங்க என்ன கொடுத்துட்டாங்க? an equals 0. கரெக்ட்டா? So இந்த ஃபார்முலால நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு வரலாமாடா? an value 0, a value 8, d value minus 2. So இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா n மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா? So இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? an என்னது? nth term of the sequence is 0. அது எந்த டேர்ம்ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். So 0 equals a plus 8 plus n minus 1 into d value என்னது? minus 2. புரியுதாடா? So 0 equals 8 plus இந்த minus 2 உள்ள multiply ஆகுறப்ப it is minus 2n minus 2 into minus 1 plus 2. சரியாடா? So 0 equals 8. இத வெளியில எடுத்துடலாமா? bracket வெளியில. So minus 2n plus 2. அடுத்தது என்னது? 0 equals like term should be added. 8 plus 2 10. 10 minus 2n. Next இந்த minus 2n அந்த சைடு கொண்டு போய்க்கலாமா? ஓகேவா? So minus 2n அந்த சைடு போச்சுனா plus 2n. அப்ப 2n equals 10. n equals 10 by 2 which is n equals 5. n equals 5. But n equals 5 ன்னு மட்டும் எழுதி விட்டுறாதீங்கடா. இது என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னா a5 equals 0. அதாவது fifth term of the sequence is 0 because they have asked not to find n. n அவங்க கண்டுபிடிச்சு விட சொல்ல number of terms கேட்கலாம் அவங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல nth term எந்த term இந்த 0ன்ற வேல்யூ வருதுன்னு தான் கேக்குறாங்க. அப்போ fifth term of this AP is 0. புரியுதாடா? a5 an equals 0 ன்னு சொல்லி சம்ம நீங்க செய்றீங்க. கடைசியா n கிடைச்சிருது. So a5 equals 0 which means fifth term of this AP is 0. புரியுதாடா? So உங்க கன்வீனியன்ஸ்க்கு நான் இங்க ஜூம் அவுட் பண்ணி வச்சிருக்கேன்டா. வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். or else this will be posted. போஸ்ட் பண்றதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே? பாப்போ கவனிடா. arithmetic progressions exercise 5.2ல 10th sum. சரியாமா? So என்ன கொடுத்திருக்காங்க? The 17th term of an AP. Given an AP, ஒரு AP sequenceல 17th term. How can we represent the 17th term? It can be represented as A17. Correct? So A17 வந்து எப்படி இருக்குதுன்ற hint கொடுத்திருக்காங்க. They have not given the exact value. அந்த term என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த term exact கொடுக்கல. They have given a hint. எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. The 17th term of an AP exceeds its 10th term by 7. ஒரு சீக்வன்ஸ் இருக்குது A1, A2, A3, A4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு AP சீக்வன்ஸ் போயிட்டு இருக்குது. கரெக்டா? இதுல இந்த 17th term in terms of the 10th term. ஓகேவா? in terms of 10th term. இத வச்சு கொடுத்திருக்காங்க. என்னவா? A17 exceeds its 10th term. அப்ப A17 இந்த term 17th term 10th term விட அதிகமா இருக்கு. அது மட்டும் இப்ப தெரியுது. கரெக்டா? exceeds அப்படின்னா 10th term விட அதிகமா இருக்குது. ஏதோ ஒரு இதுல அதிகமா இருக்கு. exceeds its 10th term by 7.
சோ எவ்வளோ வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னா by 7 அப்படின்றது வேல்யூ. உடனே 7th term அப்படின்னு எடுத்துக்காதீங்க. 10th term அப்படின்றது வேற, 7 அப்படின்றது வேற. சோ அப்ப நம்ம இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? given இந்த டேட்டாவை நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துடணும். A17 17th term of the AP அதிகமா இருக்கு. எதை விட அதிகமா இருக்கு? 10th term விட அதிகமா இருக்கு. சோ A10 விட அதிகமா இருக்கிறது எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? A10 plus 7 exceeds its 10th term by 7. For example, இப்ப 10th term ஓட வேல்யூ வந்து 15 அப்படின்னு வச்சுக்கோங்க. For example சொல்றேன். 10th term value 15 அப்படின்னா இந்த 15 அப்படின்றத விட அதிகமா இருக்கு. அதான் அர்த்தம். 10th term value 15 அப்படின்னா இந்த 17th term வந்து இந்த 15 அப்படின்ற வேல்யூவை விட அதிகமா இருக்கணும். சோ எவ்வளவு அதிகமா இருக்குது? By how much it is exceeding அப்படின்னா by 7. By how much it exceeds the 10th term? By the value 7. So 10th term ஓட வேல்யூ இப்போ for example 15 எடுத்தோமா, 15 plus 7 எவ்வளோடா? 22. சோ அப்ப 17th term ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கணும்? 22 அப்படின்னு இருக்கணும். அப்ப கம்பாரிசன்ல பாருங்க, A17 22, A10 வந்து 15 அப்படின்னா 22 பெருசு தானே 15 விட. சோ 10th term விட A10 விட A17 பெருசுன்னு சொல்லிடலாம்ல. இது வந்து உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். இந்த கொஸ்டின் இதுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் இந்த நம்பர்ஸ் எடுத்தேன். சோ 17th term of an AP exceeds the 10th term by 7. So 10th term விட அதிகமா இருக்கு. By how much it is exceeding? By the value of 7. So A17 equals A10 plus 7. புரியுதா? 17th term நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 10th term ஓட 7 அப்படின்ற வேல்யூவை நம்ம ஆட் பண்ணி காமிக்கணும். So this is the representation given. கரெக்டா? So இப்போ என்ன பண்ணலாம்? Find the common difference. What they have asked us to find? To find D. கரெக்டாடாமா? To find D. So நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் previous sumsல? இந்த மாதிரி A17, A10 இந்த மாதிரி terms கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதை என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாமா? nth term of a sequence is given by the formula an equals the nth term of an AP. A plus n minus 1 into D. கரெக்டாடா? A plus to the initial term n minus 1 times D is added. அதான் அர்த்தம். So இப்ப A17 கொடுத்திருக்காங்க. How can we represent A17? A plus 16D. If you want to find the 17th term, 17 ஓட preceding number என்னது? 16. So A plus 16 times D. கரெக்டா? Initial termல இருந்து 16 times D add பண்ணிட்டே வந்தோம்னா we'll get the 17th term. Then next என்ன term இதுல வந்து involve ஆயிருக்கு? A10. கரெக்டா? A17 க்கு அப்புறம் A10. How can we write A10? A plus 9D. 10 ஓட preceding term 9. So A plus 9B. புரியுதாடா? இப்ப இந்த ரெப்ரசன்டேஷன் நமக்கு இருக்குது. சோ இத வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ரெப்ரசன்டேஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இத இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we'll get A plus 16B. 17 A17 க்கு பதிலா what we are going to write? A plus 16B equals 10 A10 க்கு பதிலா what we are going to write? A plus 9B plus 7. ஆல்ரெடி இங்க ஒரு plus 7 இருக்குலடா, அதையும் எழுதணும். A10 ரெப்ரசென்ட் பண்றோமே தவிர இந்த பிளஸ் வேணா மறந்துட கூடாது. ஓகேவா? இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஒரே சைடுக்கு கொண்டு போயிடலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யலாம். கரெக்டா? இப்போ பாருங்க, இந்த லெஃப்ட் சைட்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் உங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் ஒரு பிளஸ் இருக்கு. சோ we can cancel these terms. இல்ல இது என்ன கான்செப்ட்ல வந்து இப்படி கேன்சல் ஆகுது? இங்க பிளஸ் இங்க பிளஸ் இருந்தா கேன்சல் பண்ணலாம்னா பாருங்க, இப்ப இந்த A90 A16D இதெல்லாமே வந்து ஒரே சைடு நம்ம கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. plus A plus 16D இங்க ஆல்ரெடி இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. இப்ப இந்த A plus 9D we have to move this to the other side. அப்ப இது இந்த சைடு போறப்ப எப்படி போகும்? minus A minus 9D சிம்பிள் சேஞ்ச் ஆகி போகும். கரெக்டா? minus A minus 9D. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற இந்த AA எப்படி கேன்சல் ஆகுதுன்னா பாருங்க, இது எப்படி இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? இந்த டேர்ம்ஸ் வந்து இந்த சைடு வரப்ப மைனஸ்ல வருது. So plus A minus A உங்களுக்கு என்ன ஆகும்? கேன்சல் ஆயிடும். கரெக்டாடா? plus A minus A equals 0. So அப்ப நம்ம இத கேன்சல் பண்ணிடுறோம். இத நீங்க முன்னாடி இங்கே பண்ணிட்டு வெறும் plus 90 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தாலே போதும். சரியாடா? இல்ல அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றவங்க இப்படியும் பண்ணலாம். So A plus 16D minus A minus 90ன்றப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிடுது. ஈக்குவல்ஸ் இங்க ரிமைனிங் என்னடா இருக்கு? 7. மறந்துட கூடாது. 16 minus 9 எவ்வளோடா? 7. கரெக்டா? So 7D. இதுல எப்படி பிளஸ் மைனஸ் கண்டுபிடிப்போம்? கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். 16 தான் கிரேட்டர் நம்பர். சோ இதோட சிம்பிள் பிளஸ். சோ 7D.
ஓகேவா 7d equals 7. therefore d equals என்னன்னு எழுதலாம்டா 7 by 7. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 7 இங்க வரப்ப டிவிஷன்ல இருக்கும். இங்க ஆல்ரெடி ஒரு 7 இருக்கு. so 7 divided by 7 which will be equal to d என்ன நம்ம சொல்லிடலாம் d equals 1. when the numerator and the denominator are same, what will be the value 1. என்ன cancel 7 1 times போகும் 7 1 times போகும் 1 by 1 is nothing but 1. so common difference கண்டுபிடிச்சோமாடா. அப்ப இந்த சீக்வென்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இங்க 2 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குன்னா அடுத்த டேர்ம் என்னது 3, அடுத்த டேர்ம் 4, அடுத்த டேர்ம் 5, அப்படிதான் இந்த சீக்வென்ஸ் போயிட்டு இருக்குது. கரெக்டாடாமா. சோ +1 +1 +1 இன்க்ரீஸ் ஆகுது. +1 is the fixed number which is nothing but the common difference. common difference of the sequence is found out. புரியுதாடாமா. ஈஸி தானே. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த क्वेश्चन மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இத ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்கன்னா this question will be easy. so next question பாருங்கடா 11th. which term of the AP given என்னது ஒரு AP sequence இங்க கொடுத்துட்டாங்க. so first நம்ம பண்ண வேண்டியது full question இன்னும் படிக்கல பட் இந்த question கொடுத்திருக்காங்க அப்படினா இதுல இருந்து நம்மளால என்ன டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். what is the first term a equals 3. இந்த sequenceல first term எது 3. so a equals 3. then what we have to find if it is an AP, there will be a common difference all over the sequence. அப்போ b equals a2 minus a1 which is equal to 15 minus 3. second term minus first term. 15 minus 3 is nothing but 12. Correct? So d equals 12. a equals 3. So given in the sequence லந்து நம்மளால இந்த டேட்டாவை எடுத்து எழுத முடியும். which term of the AP will be, இப்ப இந்த AP தான் தெரிஞ்சிச்சு. so இந்த AP ல எந்த term will be 132 more than its 54th term. இந்த சீக்வென்ஸ்ல வரக்கூடிய 54th term விட கரெக்ட் பாருங்க A54 னு ஒரு term இருக்கும். அந்த termக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். இந்த term விட 132 more than கரெக்ட்டா. சோ இத விட 132 அதிகமா இருக்கணும். ஓகேவா ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ எந்த term அப்படினு கேக்குறாங்க. வேல்யூ கேக்கல. இந்த 54th term விட 132 வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய term எந்த term? which term? புரியுதாடா. சோ அப்ப நம்ம இத ரெப்ரசன்ட் பண்ணுமா which term அப்படின்றப்ப the term is unknown. so how can we write the unknown term an. so some term கரெக்ட்டா இந்த சீக்வென்ஸ்ல ஏதோ ஒரு term 50 இந்த 54th term விட 132 இது அதிகமா இருக்கும் வேல்யூ அதிகமா இருக்கும். so it can be said as nth term of an AP. ஏதோ ஒரு term ஏதோ which term அப்படின்றப்ப unknown. so nth term I can represent it as an. so some term of this AP எப்படி இருக்கும் will be 132 more than a 54th term. so A54 விட அதாவது 54th term விட 132 அதிகமா இருக்கும். கரெக்டாடா. so some term of the AP, nth term of an AP will be 132 more than ரப்ப addition more than its 54th term. so இதுதான் representation. question எப்போதுமே வந்து ஒரு represent பண்ண தெரிஞ்சுக்கோங்கடா. ஒரு equation ஆவோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற விதத்துல ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. சரியாடாமா. சோ இப்ப an equals A54 plus 132. இப்ப an ஓட ஃபார்முலா என்ன? we know the formula of an. nth term of an AP is given by the formula a plus n minus 1 into d. கரெக்டா இல்லையா? a plus n minus 1 into d and A54 அப்ப நம்ம என்ன எழுதலாம்? இதுதான் நம்ம பண்ணிருக்கிற ரெப்ரசன்டேஷன். கரெக்டா? this will be an equation. so அப்ப an க்கு ஒரு representation கொடுத்துட்டோம். A54 represent பண்ணனும்ல. how can be represented? A54 equals a plus 53 times d. 54th term வேணும்னா initial term ஓட 53 times d add பண்ணனும். கரெக்ட்டா? so this is the representation. இப்போ இது ரெண்டையும் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் மேடமா. so an பதிலா நம்ம என்ன எழுத போறோம்? a plus n minus 1 into d equals A54 என்னது? A plus 53D plus 132. என்னடாமா? plus 132. இந்த nth term, some term, which term ன்றதுனால நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு term இந்த 54th term விட 132 அதிகமா இருக்கும். We are not finding the value, we are finding the term. கரெக்ட்டா? So A plus 53D plus 132 அப்படின்றப்ப என்ன பண்ணலாம்? We can substitute the values of A and D in this equation. கரெக்ட்டா? So அப்ப A ஓட வேல்யூ என்னது? 3. 3 plus n வேல்யூ நமக்கு தெரியாது. கரெக்ட்டா? n தான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
n minus 1 into d value என்னதுடா 12 equals again a substitute பண்ணுமா a value 3 plus 53 times d. So 53 into 12. 53d ன்றப்ப 53 into 12 plus 132. புரியுதாடா? So next என்ன பண்ணலாம்? 3 plus n minus 1 into 12 இருக்கு. So இது என்ன பண்ணலாம்? 3 plus 12 உள்ள multiply பண்ணிடலாமாடாமா? So 12n minus 12. 12 into n 12n, 12 into minus 1 minus 12. 12n minus 12 equals 3 plus 53 into 12 என்ன பண்ணலாம்? 53 into 10. 53 into 10 is 530. 530 plus 53 into 2 என்னது? 53 ஓட double னு அர்த்தம். அப்ப 106 கரெக்டா? So இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்னது? 636. So 53 into 12 ஓட வேல்யூ என்னதுடாமா? 636 plus 132. கரெக்டாடாமா? So next என்னது? 3 minus 12. இது ரெண்டும் like terms. இங்க n term இருக்குது அதை விட்டுருங்க. இது ரெண்டும் like terms. 3 minus 12 is minus 9. கரெக்டா? ஏன்னா greater number symbol போனா opposite symbol ன்றதுனால subtraction. அப்ப 12 minus 3 is 9 and greater symbol போடுறப்ப minus 9. But 12n minus 9 equals இது மூணையும் ஆட் பண்ணிடலாமாடாமா? 636 plus 132 plus 3. 636 plus 132 plus 3. மூணுமே addition தான். So 6 plus 2 8, 8 plus 3 11. 1 remainder 1. 1 plus 3 plus 3 6, 6 plus 1 7. 6 plus 1 7. So 771. ஓகேவா? இந்த சைடு பண்ணிட்டு வருது ரைட் ஹேண்ட் சைடுல பண்ணிட்டு வருது என்னது? 54th term. கரெக்ட்டா? A 54 சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் பண்றோம். So A 54 plus 132 அப்படின்றப்ப அந்த வேல்யூ என்னது? 771. சரியா? So இப்போ என்னது? n கண்டுபிடிக்கிறோம். 12n equals minus 9 என்ன ஆயிடும்? இந்த சைடு போயிடும். So 771 plus 9 அப்படின்னு ஆயிடும். கரெக்டா இல்லையா? So 12n equals 771 plus 9 எவ்வளோ? 780. 780. We have to find the value of n. அப்ப 12n equals 780 னா n equals அப்படி கண்டுபிடிக்கணும். கரெக்டா? n equals னா 780 by 12. ஓகேவா? நீங்க நம்ம டிவிஷன் பண்ணலாமா? சிம்பிளிஃபை இப்படியே பண்ண தெரியறவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் இதிலேயே பண்ணலாம். First you can choose 2 table or 3 table or 6 table உங்களுக்கு எது தோணுதோ அதுல சூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். இல்ல அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணலாம் நீங்க இதுலயும் பண்ணலாம். சரியாடாமா? So divided by 12 அப்படின்னா 12 6 are எவ்வளோ? 72. டேபிள்ஸ் தெரியாதவங்க பக்கத்துல எழுதிக்கோங்க. So 12 6 are 72. இது வந்து minus 6. கரெக்டா? ரிமைண்டர் 6. 0 கீழே வந்துச்சுன்னா again 12 5s are 60. ரிமைண்டர் 0. அப்ப கோஷன்ட் என்ன? 65. அப்போ n equals 65. டைரக்டா n கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதாடா? n equals 65. சப்போஸ் இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு 54th term என்னன்னு கண்டுபிடிங்க, அந்த nth term என்னன்றது வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னா you can do that also. புரியுதா? ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிச்சோம். இதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. ஆனா இது n equals 65 எழுதினா பத்தாது. என்னன்னு எழுதணும்? a65. என்னடா? a65. ஏன் இப்படி எழுதுறோம்? 65th term of the AP is என்னது? 132 more than the 54th term. கரெக்டா? 65th term of the AP is 132 more than the 54th term. அதாவது questionல அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம இப்படி எழுதுறோம். புரியுதா? இங்க an equals a54 plus 132 எழுதிருக்கோம். அந்த an என்னன்னு தானே எழுதுறோம். an is nothing but a65. சரியா? இப்ப இதுல a54 ஓட வேல்யூ கண்டுபிடிங்க, அந்த nth term ஓட வேல்யூ கண்டுபிடிங்கன்னா சிம்பிள். என்ன பண்ணுவீங்க? a54 னா a plus 53d. a d வேல்யூ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி 54th term கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப அந்த nth termம் தெரிஞ்சிருச்சு. எந்த term வந்து இதை விட அதிகமா இருக்குன்றதும் தெரிஞ்சிருச்சு. So you can substitute the values for a and d in this equation. இப்ப a65 னா how can you represent that? a plus 64d. a வேல்யூவே d வேல்யூவே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will find the 65th term. ஃபைன் பண்ணி நீங்க வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். இந்த 54th term விட எக்ஸாக்ட்டா 132 அதிகமா தான் இருக்கான்னு சொல்லி you can even verify. சரியாடாமா? சோ புதுசா எந்த क्वेश्चन கேட்டாலும் தடுமாற வேண்டாம். you can and logic understand பண்ணிட்டீங்கன்னா எப்படி கேட்டிருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவாடாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கடா. 12th two APs have the same common difference. Two APs have the same common difference. For example,
ஒரு AP நீங்க A1, A2, A3 இப்படி எடுத்துட்டு போறீங்க till AN அப்படின்னா இன்னொரு AP என்ன எடுத்துக்கலாம் B1, B2, B3 அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணி till BN. சோ இந்த ரெண்டு APக்கும் என்ன இருக்கு சேம் காமன் டிஃபரன்ஸ். இதுல D வேல்யூ வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் 2 அப்படின்னா இங்கேயும் D வேல்யூ என்னது 2 தான். So இந்த சீக்வென்ஸ் வந்து 2 அப்படின்ற பிக்சட் நம்பரால இன்க்ரீஸ் ஆகுதுன்னா this sequence is also increased by the fixed number 2. So these two APs have the same common difference. கரெக்ட்டா? இதுல D வேல்யூ சேமா இருக்கு. The difference between their 100th terms. The difference between their 100th terms. அப்ப இந்த சீக்வென்ஸ் ஓட 100th term and இந்த சீக்வென்ஸ் ஓட 100th term இது ரெண்டே எடுத்து இதனுடைய டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா what is the value 100. The difference between their 100th terms is 100. சரியாடா? So difference between their 100th term na எப்படி மென்ஷன் இங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம் A100 difference is nothing but subtraction. So A100 minus B100 equals எவ்வளோ 100. கரெக்ட்டா? பாருங்க இது ரெண்டு நான் ஒரு சிம்பிள் 1 மார்க் மாதிரி இது ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன். இந்த ரெண்டு காமன் டிஃபரன்ஸும் சேமா இருக்கிறப்ப இதுல இருக்கிற 100th term மைனஸ் இந்த 100th term பண்றப்ப என்ன நமக்கு வேல்யூ கிடைக்குதோ சோ இதுல எந்த டேர்ம் எடுத்து நீங்க மைனஸ் பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். இது என்னன்னு புரியணும்னா இப்ப சம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்க 100th term and 100th term நம்ம பண்றோம் அப்படின்னா 100 கிடைக்குதுல. சோ அவங்க கேட்டிருக்கிற இந்த 1000th term இதுல இருக்க 1000th term பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும் அதே 100 தான் கிடைக்கும். கரெக்டா? பிகாஸ் சேம் காமன் டிஃபரன்ஸ். இதுல இருக்கிற 98th term இதுல இருக்கிற 98th term பண்றோம் அப்படின்னாலும் சேம் காமன் டிஃபரன்ஸ் தான். புரியுதா? நம்ம வந்து இதுல இருக்கிற டேர்ம்ஸ் மாறக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 100th term இதுல வந்து 50th term எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா மேபி திஸ் வேல்யூ வில் டிஃபர். புரியுதா? இதுல எக்ஸாக்ட்டா அந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸே எடுக்கிறோம்ன்றப்ப நமக்கு இந்த வேல்யூ மாறாது. சோ அதை இங்க கீழ பார்க்கலாம்டா. A100 minus B100. So A100 அப்படின்றப்ப இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? You can represent it as A plus 9090. கரெக்டா? மைனஸ் போட்டு பிராக்கெட் போட்டுக்கோங்க. B100ன்றப்ப இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? B plus 9090. ஏன் B plus 9090ன்ற A100ன்றப்ப இந்த டேர்ம்ல A is the first term. B100ன்றப்ப இதுல நம்ம என்ன வேரியபிள் எடுத்துக்கிறோம்? B is the first term. சரியாடா? So A plus 9090 minus of B plus 9090 equals 100. இது வந்து given questionல இருக்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? வெளியில எடுத்து எழுதலாமா? A plus 99D இத வெளியில எடுத்தோம் அப்படின்னா minus B minus 99D ஆயிடும். கரெக்டா இல்லையா? equals 100. இப்போ plus 99D minus 99D will get cancelled. ஏன்? ரெண்டு இதுலயுமே D வேல்யூ எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். இது சேமா இல்ல அப்படின்றப்ப you cannot cancel this. புரியுதா? இந்த ரெண்டு சீக்வென்ஸ்லயும் D வேல்யூ சேம்னாதனால மட்டுமே நம்ம இத கேன்சல் பண்ண முடியும். plus 9090 minus 9090. சோ ரிமைனிங் என்ன இருக்கு? A minus B equals 100. என்னடா கொடுத்திருக்காங்க? A minus B equals 100. புரியுதா? பாருங்க since இந்த டிஃபரன்ஸ் காமனா இருக்குன்னா இந்த டேர்ம்ஸ் நீங்க எது எடுத்தீங்கனாலும் கேன்சல் ஆகும். இப்ப இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணாலும் என்னதான் நமக்கு கிடைக்குது? அதே 100 தான் கிடைக்குது. புரியுதா? அப்ப 1000 டேர்ம் மைனஸ் இந்த 1000 டேர்ம் பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும்? அதே 100 தான் கிடைக்கும். இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப அவங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. If the difference between their 100th term is 100, what is the difference between their 1000th term? அப்ப அந்த டிஃபரன்ஸ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? A1000 minus B1000. கரெக்ட்டா? 1000th term of this sequence and 1000th term of the second sequence equals எவ்வளவு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். 100 நம்மளால டைரக்டா இப்ப கன்க்ளூட் பண்ண முடியாது. கரெக்ட்டா? சோ A1000 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? A plus 999D. கரெக்ட்டா? 1000 ஓட preceding term என்னது? 999 minus bracket போட்டுக்கோங்க. B1000 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? B plus 999D. To the initial term B, 999 times D will be added. So that will be equal to A plus 999D இந்த வெளியில எடுத்தோம்னா minus B minus 999D வரும். கரெக்ட்டா? So இப்ப plus 999D minus 999D என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். Because they both have the same common difference. இங்க D value 5 அப்படின்னா இங்கேயும் D value 5 தான். அப்ப 999 into 5 999 into 5 same value தான் வரும். So we can cancel this. Plus minus வரப்ப cancel பண்ணிக்கலாம். அப்ப ரிமைனிங் என்னதான் கிடைக்குது நமக்கு? A minus B தான் கிடைக்குது.
இப்ப இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்குதா, இதுல a minus b யோட வேல்யூ எவ்வளோ 100. அப்ப இதுல நம்ம என்ன எழுதிடலாம், a minus b கிடைச்ச இடத்துல 100 எழுதிடலாமா. அப்ப a 1000 minus b 1000 என்னது வேல்யூ 100. புரியுதாடா? So if the difference between their 100th terms is 100, the difference between their 1000th term will also be equal to 100. இது எதனால இப்படி சேம் வேல்யூவே கிடைக்குது, because they have the same common difference. இதுல வந்து இதே 1000th term தான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப the difference between their 100th terms is 100, the difference between their 50th terms அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும், சேம் 100 தான் கிடைக்கும். புரியுதா? ஏன்னா இந்த d terms கேன்சல் ஆயிடும், ரிமைனிங் என்னது இந்த ab மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு a minus b என்னது 100 தான். புரியுதாடா என்னன்ட்டு? So given வந்து a 100 minus b 100 equals 100. அப்ப a 1000 minus b 1000 எவ்வளவு நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, அதுவும் என்னதான் 100 தான் அப்படின்னு சொல்லி நம்மள கன்க்ளூட் பண்ணிடலாம். புரியுதாடாமா? So thank you. நான் zoom out பண்றேன்டா, வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க, இல்ல அப்படினாலும் போஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே வாடாமா? பாப்பு கண்ணா கவனிடா. Arithmetic progression exercise 5.2 13th sum. How many 3-digit numbers are divisible by 7? What they have asked for, how many 3-digit numbers. So 3-digit numbers அப்படினா first அது என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? First we can write it 3-digit numbers. என்னது? Starting from 100. What are the 3-digit numbers? Starting from 100 and ending with 999. So இதுதான் வந்து smallest 3-digit number, because இதுக்கு preceding number என்னது 99. So this is a 2-digit number. So we exclude this. Correcta? 100 is the starting 3-digit number, the smallest 3-digit number, and starting from this 100, 101, 102, it goes on to 999. 999 ஓட successive term என்னது 1000 and it is a 4-digit number. So இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய 3-digit numbers. Correcta? Are divisible by 7. So இதுல எவ்வளவு number of 3-digit numbers வந்து divisible by 7. So how many அப்படின்னு கேக்குறாங்கன்னா what they are asking n. What they are asking for n, total number of terms. How many 3-digit numbers are divisible by 7 அப்படின்னா they are asking for n, that is the total number of terms. So இப்ப இது divisible by 7 அப்படின்னா நம்ம எழுதுறது என்னவா இருக்கணும், multiples of 7 எழுதிருக்கணும். கரெக்டா? So 7 ஒரு நம்பரை நீங்க வந்து 7 ஆல மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர்ஸ் என்னது, அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே divisible by 7. So what I am saying is 7 டேபிள் எழுதுங்க. 7 1s are 7, 7 2s are 14, 7 3s are 21, 28, 35, 42, 49. So these are the multiples of 7. Correct adama? These are the multiples of 7. So இந்த 7 டேபிள்ல வரக்கூடிய இந்த ஆன்சர்ஸ், இந்த ப்ராடக்ட் எல்லா நம்பர்ஸுமே these numbers will be divisible by 7. கரெக்ட்டா? 7 divided by 7 is 1. 14 divided by 7 is 2. So இங்க என்ன மல்டிப்ளையர் நீங்க சூஸ் பண்ணீங்களோ அந்த மல்டிப்ளையர் will be your answer. 7 1s are 7, 7 2s are 14, 7 3s are 21, 7 4s are 28 அப்படி பண்ணிருப்பீங்க. So இந்த 7 அப்படின்றது வந்து நீங்க again divide by 7 பண்ணீங்கன்னா what will be your answer? This multiplier will be the answer. So 14 7 ஆல் divide பண்ணீங்கன்னா 2 will be your answer. 21 divided by 7 3 will be your answer. Correct? So all the multiples of 7 will be divisible by 7. So அதான் கான்செப்ட். அப்ப நம்ம ஃபார்ம் பண்ற இந்த AP sequence இங்க எப்படி இருக்கணும், 100 101 102 இருக்க கூடாது. They have not asked for how many 3-digit numbers are there. How many 3-digit numbers இருக்குதுன்னு கேட்கல. புரியுதா? They have asked for how many 3-digit numbers are divisible by 7. So உங்களோட AP sequence இது கிடையாது. Okay, this is not your required AP sequence. நீங்க என்ன பண்ணணும், AP sequence you have to find out. என்ன AP sequence இருக்கணும், multiples of 7 will be your AP sequence. Correctடா? Multiples of 7 will be your AP sequence, required AP sequence. But அதுல என்ன விஷயம், இப்ப your initial term A should start with a 3-digit number that is divisible by 7. Initial term A வந்து multiples of 7 only 7, 14, 21, 28 அப்படின்னு சொல்லி you should not start from this. புரியுதா? நீங்க எதிரில ஸ்டார்ட் பண்ணணும், 3-digit number which is divisible by 7. That should be your first term. சரியாடாமா? So how can you find the 3-digit number that is divisible by 7? அப்போ ஒரு 2-digit number கடைசியா எது வந்து உங்களுக்கு divisible by 7 அப்படின்றது டக்குன்னு தெரிஞ்சிருக்கணும்.
இல்ல அப்படின்னாலும் I'll give you ஐடியா. என்னதுன்னா 100 இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் 3 டிஜிட் நம்பர். கரெக்டாடாமா? இது நம்மளுடைய என்னதுடா ஸ்டார்டிங் 3 டிஜிட் நம்பர். சோ இத நம்ம என்ன பண்ண போறோம்னா you are going to divide it by 7. You are going to divide it by 7. 100 7 ஆல, ஏன்னா இங்க எந்த டேபிளால நீங்க டிவைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சீக்வன்ஸ் தான் நம்ம இப்ப எழுத போறோம். சோ 7 ஆல இந்த 100 டிவைட் பண்ணுங்க. பண்றப்போ 7 1 is 7, remainder 3, 0 comes down and 7 4s are 28. Remainder என்னதுடா? Sorry. So remainder எவ்வளோ? 2. சரியாடாமா? So this is our answer. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்? எப்படி கண்டுபிடிக்கிறது 3 டிஜிட் நம்பர்? இதனால என்ன யூஸ் அப்படின்னா 100 divided by 7 அப்படின்றப்ப quotient is 14. That doesn't matter. பட் நமக்கு என்ன ரிமைண்டர் வந்திருக்குதுன்றது பாருங்க. 2 is your remainder. கரெக்டா? அப்போ இங்க 2 அப்படின்ற இந்த வேல்யூ அடிஷனலா இருக்குது. நமக்கு 100 அப்படின்றது எக்ஸாக்ட்டா divisible by 7 இல்ல. Instead it gives a remainder 2. கரெக்டா? அப்போ இந்த 100 அப்படின்ற நம்பர்ல நமக்கு எது தேவையில்ல, what is not needed in the value 100? 2. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 தேவையில்லை. கரெக்டா? So 100 minus 2. What do we do the unnecessary? We subtract it. Correct? So 100 minus 2 equals 98. இந்த 2 தான் எக்ஸ்ட்ராவா ரிமைண்டரா வருது, மிச்சம் இருக்குது. கரெக்டா? It is remaining. So 100 minus 2 equals 98. இப்போ இந்த 98 divisible by 7 செக் பண்ணிக்கோ. கண்டிப்பா this is divisible by 7. நாம அதை வச்சு செக் பண்ணி தான் இந்த 2 subtract பண்றோம். எகைன் இருந்தாலும் உங்க வெரிஃபிகேஷனுக்கு divisible by 7 செக் பண்ணிடலாம். 7 1 is 7, remainder 2, 8 comes down, 7 4s are 28, remainder is 0. So the same quotient நம்ம இந்த ரிமைண்டரை மட்டும் subtract பண்ணிருக்கோம். பட் 98 ஆட நமக்கு இப்ப தேவையான இனிஷியல் டேர்ம் கிடையாது. Because 98 is a 2 digit number. But it is very easy to find the next multiple. Correct? எப்படி multiple கண்டுபிடிப்போம்? Next multiple 98 is the multiple that you have found out. This is the multiple of 7. Correct? This is the multiple of 7. So if you want to find the number that is the next multiple, what you will do? Plus 7. Correct? Multiplication அப்படின்றது என்னது? Repeated addition of a number. So 7 table எழுதுறீங்கன்னா என்ன அர்த்தம்? 7 அப்படின்றது repeated இங்க add ஆயிட்டு போகுதுன்னு அர்த்தம். 7 plus 7 14, 14 plus 7 21, 21 plus 7 28, it goes on like this. Correct? So 98 plus 7 அப்படின்றப்ப what is the answer? 105. 105. So this is a 3 digit number and this is a multiple of 7. So இங்க கொடுத்திருக்கிற ரெண்டு கிரைட்டீரியாவையுமே நமக்கு satisfy பண்ணுதா? This is a 3 digit number and this number கண்டிப்பா என்னது? It will be divisible by 7. Correct ஆடாமா? So if it is a multiple of 7, it will be divisible by 7. So நம்மளோட AP sequence நம்ம இங்க எழுதணும்னு நினைக்கிற AP sequence ஓட first term என்னது? 105. What is the first term of this AP sequence which is divisible by 7? The 3 digit number. The first 3 digit number that is divisible by 7 is 105. புரியுதாடா? The next number என்ன பண்ணுவோம்? Same. Plus 7. கரெக்டா? Plus 7 அப்படின்றப்ப 112. Then 112 plus 7, 119. பட் இதே மாதிரி அவ்வளோ 3 digit நம்பர்ஸையும் நம்மளால எழுத முடியுமா? கரெக்டா? எழுத முடியாது. So dot 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 and we can write the last term. அதே மாதிரி last 3 digit number that is divisible by 7 நம்ம கண்டுபிடிக்கணும். So what is the pattern that should be followed? இங்க எப்படி initial first term கண்டுபிடிக்கிறதுக்கு first 3 digit number choose பண்ணீங்களோ அதே மாதிரி similar to that, to find the last 3 digit number that is a multiple of 7, you should take 999. What you should take? 999. This should be divided by 7. So 7 1 times 7, remainder 2, 9 comes down, 7 4s are 28, remainder 1, 9 comes down, 7 2s are 14. So remainder is 5. Corrected amma? So இங்க நமக்கு என்ன ஆகுது? Remainder is 5, which means 999 divided by 7. 7 ஆல divide பண்றப்போ மிச்சம் what is remaining here? 5 is remaining here. அப்ப இந்த 5 அப்படின்றது இங்க அடிஷனலா இருக்குது. அதனாலதான் டிவைட் பண்ணி கொடுத்தது போக இந்த 5 ரிமைன் ஆகுது. 900 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 999 சாக்லேட்ஸ் இருக்குது. 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். சோ 999 சாக்லேட்ஸ் 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தது போக, எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணி கொடுத்தது போக நமக்கு ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? இந்த 5. அப்ப இந்த 5 நம்ம எடுத்துட்டோம்னா அங்க எக்ஸாக்ட்டா டிவைட் ஆயிடுமா? கரெக்டா? if the remainder is 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும்னு அர்த்தம்.
அப்ப we should subtract this 5 from this 999. இந்த 999 chocolates நமக்கு இந்த 5 chocolates என்னது unnecessary, it is not needed, so we subtract it. அப்போ 994 correct ஆமா. So verify this. இது 7 ஆல divide ஆகுதுன்னு verify பண்ணுங்க. 7 1 is 7, remainder 2, 9 comes down, 7 4s are 28, remainder 1, 4 comes down, 7 2s are 14, and remainder is 0. So what is the 3-digit number that is divisible by 7? Last 3-digit number, correct? Last 3-digit number that is divisible by 7 is 994 and not 999. சரியாடாமா? So இந்த AP sequence எடுத்த உடனே பண்ணிட்டாங்கம்மா, which is divisible by 7 னு கேட்டதனால we have to form a new AP sequence, and that sequence is starting with the 105 term, ending with the starting with the value 105 and ending with the value 994. This is the first term, initial term A, and this is the last term L. It can be also said that AN, nth term of the sequence. புரியுதாடா? So, இப்போ இதுதான் நம்ம train பண்ணிருக்க sequence. We have to find n, total number of terms. Correct ஆடாமா? These are the 3-digit numbers that are divisible by 7. 3-digit numbers that are divisible by 7. இதை நம்ம கண்டுபிடிச்சு எழுதிட்டோம். இதுல how many 3-digit numbers அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? So how many terms are in the sequence? Terms என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். How many terms அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? So என்னடா? A equals 105 and what will be the common difference? பார்த்தோன்னே சொல்லிடுங்க பார்க்கலாம். Common difference D will be 7 because if the AP sequence is a multiple of 7, அங்க multiples of 7 மட்டும் தான் எழுதி இருக்கிறோம்ன்ற பட்சத்துல what is the fixed number by which the sequence is increased? Plus 7. கரெக்டா? 7 ஆல increase ஆகும் since they are multiples of 7. இல்ல எனக்கு இப்படி கண்டுபிடிக்க தெரியல அப்படினாலும் there is a formula A2 minus A1 second term minus first term, அப்ப 112 minus 105 which will be equal to 7. சரியாடாமா? So A இருக்கு, D இருக்கு, and what is the last term? L, 994. This is nothing but AN, nth term. If there are 20 terms, then this will be a 20th term. If there are totally 18 terms in the sequence, then this will be a 18th term. So that's the representation. So what is the nth term of an AP represented by? AN equals A plus n minus 1 into D. சரியா? So AN என்னதுங்க? 994. கரெக்டா? A என்னதுங்க? 105 plus n is unknown, therefore n minus 1 into D என்னது? 7. சரியாடாமா? So 994 equals 105 plus 7 gets multiplied inside. Correct? So 7n minus 7. 7n minus 7. And like term should be first done. Correct? So 994 equals 105 minus 7. எவ்வளோ? இங்க 105 எப்படி கிடைச்சது? 98 plus 7 தான் 105. So 105 minus 7 எவ்வளோ? 98. Correct? So 98 plus 7n. So நமக்கு இதுல எது கண்டுபிடிக்கணும்? n value கண்டுபிடிக்கணும். So we can place the 7n here and we can shift the 98 to the other side. 98 when going to the other side எப்படி போகும்? Minus 98. Correct? Symbol should change. So 994 minus 98. So what is our answer here? Here 2 plus 4 6. Then in 8 I do 1 plus 8 9 and this becomes 8. So 896. Okay va? The normal subtraction. 896 equals 7n. Appo 7n அதாவது 7n equals 896 அப்படினா n equals 896 divided by 7 which will be equal to 7 1 times போகும், இங்கே 1 times போச்சு அப்படினா remainder 1. So 19, 7 2s are 14, remainder 5, 7 8s are 56. So what is the n? n equals 128. Appa how many 3-digit numbers are divisible by 7? There are 128 3-digit numbers. 128 3-digit numbers are divisible by 7. புரியுதாடாமா? So there are 128 terms in the sequence. That is 994 is 128th term. A 128 equals 994. புரியுதா? If there are totally 128 terms in the sequence, then 128th term is 994. This is the last term. So 128 3-digit numbers are divisible by 7. This is our final answer. Okay, vadama? புரிஞ்சுதாடா?
So இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே ஒரு விஷயம் தான். இந்த AP sequence you should not consider. You should take multiples of 7 as your AP sequence. So next question பார்க்கலாம் மேடா. Similar, same to this question. அப்படியே இருக்கும். ஏன்னா அங்க multiples of 7 பார்த்தோம். இங்க you see multiples of 4 and அங்க ஜெனரலா என்ன கொடுத்திருப்பாங்கன்னா 3 digit numbers அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. So first 3 digit numbers எதுல start ஆகுது and எதுல end ஆகுது. What is the starting 3 digit number and what is the ending 3 digit number னு எழுதிட்டு then you will find the multiple of 7. கரெக்ட்டா? But இங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா they have given the range 10 க்கு 250 க்கு நடுவுல between 10 and 250 how many multiples of 4 are there அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட்டா? So your initial term is A and I mean initial term சொல்ல வேண்டாம். First term and the first term range or first term எது 10 range ஓட last என்னது 250. So இந்த 10 க்கு 250 க்கு நடுவுல இருக்கிற multiples of 4 கண்டுபிடிக்கணும்ன்றப்ப இங்க எப்படி 100 divided by 7 and 999 divided by 7 பண்ணீங்களோ அது மாதிரி இங்க என்ன பண்ணும் 10 divided by 4 and 250 divided by 4. புரியுதாடா? So அப்படி பண்ணிட்டு you will form the sequence for என்னது multiples of 4. AP sequence for multiples of 4. And அதுல இருந்து தான் நீங்க calculate பண்ணணும். ஒண்ணே 10, 11, 12 னு சொல்லி இந்த sequence எழுதிட்டு you should not consider. 10 250 வச்சு you will find the multiples of 4. Using this 10 and 250 you will find the starting multiple of 4 and the ending multiple of 4 and you will write the sequence. புரியுதாடா? So என்ன பண்ணலாம் 10, 11, 12 இது sequence கிடையாது. But this is the range that they have given. 10 க்கு 250 க்கு நடுவுல கண்டுபிடிக்கணும். And it ends with 250. அப்போ இந்த sequence வச்சு நம்ம எதுவும் proceed பண்ண போறது இல்ல. Instead, what is the sequence that we are going to frame? Multiples of 4. அப்போ first term multiple of 4 எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு what should we do? Simple. Actually வந்து உங்களுக்கு 4 எது தெரியும். கரெக்ட்டா? So 10, 11, 12 அப்படின்றதுல 10 multiple of 4 or no? Is 11 a multiple of 4? No. Is 12 a multiple of 4? Yes. அப்ப 12 is the first term of the sequence that we are going to frame. Correct? What is the sequence that we are going to frame? Multiples of 4. So அங்க divisible by 7 கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம multiples of 7 தான் எழுத போறோம். இங்க multiples of 4 க்கு sequence ready பண்ண போறோம். So 12 will be your first term. Then 12, 16, 20. 4 tables தெரியும்ன்றவங்க இப்படி பண்ணலாம். கரெக்ட்டா? இது simple. அங்க வந்து பெரிய நம்பரா இருந்ததுனால we did division and all. So இது வந்து simple. சரி 12 நம்ம find out பண்ணிடலாம். பட் இந்த 250 க்கு முன்னாடி எந்த நம்பர் அப்படின்னு இதுலயும் நீங்க என்ன பண்ணலாம்? If the last 2 digit number is divisible by 4, then என்னது? In the whole term will be divisible by 4. So divisibility by 4 check பண்ணலாம். இல்ல அதுவும் வேண்டாம் அப்படின்றவங்க the previous method என்ன பண்ணலாம்? 250 divided by 4. What should we do? 250 is the last term. I mean last number here. So this should be divided by 4. அப்ப 4 6 are 24. Remainder 1. 0 comes down. 4 2s are 8. Remainder 2. சரியா? So அப்ப எவ்வளவு நமக்கு எக்ஸ்ட்ராவா இங்க additional remaining விட்டு போகுது 2. சரியா? 250 chocolates is divided among 4 students அப்படின்றப்ப நமக்கு இங்க 2 chocolates எக்ஸ்ட்ராவாவே இருக்கு. So we subtract this extra chocolate from this, right? So 250 minus 2 is 248 and divisibility by 4 ம் check பண்ணுங்க பார்க்கலாம். The last 2 digit number is divisible by 4. So the whole number will be divisible by 4. So last term of the sequence dot 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 is the whole term நம்மளால எழுதிட்டு இருக்க முடியாது whole sequence. So we will go with the last digit, last term. What is the last term here? 248. கரெக்ட்டா? இது which term? எத்தனாவது டேர்மா வருது அப்படின்றத நம்ம we have to find out. கரெக்ட்டா? So here A equals 12. First term of the sequence is 12. And what will be our common difference? Since it is multiple of 4, the sequence will be increased by a fixed number 4. So 4 will be a common difference. Even though you cannot find like this, நம்ம என்ன பண்ணலாம்? A2 minus A1 equals 16 minus 12. That will be equal to 4. D equals 4. புரியுதாடாமா? So A equals 12, D equals 4. And last term is L equals 248. L can be written as AN, nth term. If we find the N, we can substitute in this. புரியுதா? So அப்ப என்ன பண்ணலாம்? AN, nth term of the sequence is represented by A plus N minus 1 into D, which is AN நமக்கு இங்க என்னது 248, nth term, final term, last term, equals A என்னது 12 plus N minus 1 into D என்னது 4. correct? So 248 equals 12 plus 4 will get multiplied inside, which will be equal to 4 and minus 4. correct?
4 into n 4 and 4 into minus 1 minus 4. That will be equal to, இங்க எழுதுறேன்டா, 248 equals 12 minus 4 எவ்வளோ? These two are like terms. So 12 minus 4 equals 8. 8 plus 4. சரியா? So this term will go to the other side. ஏன்னா இது ரெண்டும் like terms. அப்போ ஒரே எடுத்து கொண்டு போய் we should do the operation. அப்போ 4n equals 248 already on the side இருக்கு. 8 when it goes to the other side it is minus 8. இந்த இடத்துல இருக்கிற 4n அப்படியே தான் இருக்குது. இது வந்து place change பண்ணல. So நம்ம சிம்பிளும் change பண்ண கிடையாது. Equals 204n equals 248 minus 8 என்னது? 240. கரெக்டா? So we need n. N. How many terms தான் தேவை? அப்ப n equals 240 divided by 4 which will be equal to 60. 4 6 are 24. 0 எழுதிடுவோம். So n equals 60. How many multiples of 4 lie between 10 and 250? There are 60 multiples of 4. There are 60 terms in between 10 and 250 which are multiples of 4. புரியுதாடா? So இங்க 248 அப்படின்றது எத்தனாவது term? 60th term. A 60. நம்ம frame பண்ண இந்த sequenceல this is 60th term. 248 அப்படின்றது. புரியுதா? Last term அப்படின்றது என்னது? How many terms are there? 60 terms. அப்ப 60th term will be our last term. So this is the final answer. There are 60 multiples of 4 between 10 and 250. சரியாமா? Okay, can you understand? So convenience க்கு நான் பாருடா zoom out பண்ணி வச்சிருக்கேன். வேணுங்கறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்ல அப்படினாலும் it will be posted, you can refer that. Okay? So கண்ணா கவனிடா, arithmetic progressions exercise 5.2 15th sum. For what value of n are the nth terms of these two APs are equal? So for what value of n, nth terms of two APs. What is given? Two AP sequence are given. First அதை identify பண்ணிக்கலாம். நமக்கு total question understand ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? First ரொம்ப basic dataல இருந்து போய் இந்த questionல we have two AP sequences. Correct? So one sequence is 63, 65, 67. Correct? And it goes on. And what is the second sequence? 3, 10, 17, and it goes on. Infinite AP. So இதுல nth terms. So some nth term. இந்த sequence ஓட ஒரு nth term and இந்த sequence ஓட ஒரு nth term. Right? So nth terms of two APs are equal. இதுல இருக்கிற ஏதோ ஒரு nth term இதுல இருக்கிற ஏதோ ஒரு nth term ஈக்குவலா இருக்கு. சரியாடாமா? So இது வந்து இப்ப initial term. For this sequence, what is the initial term? A equals 63. A equals 63. And what can we find out? D. Common difference find out பண்ணி வச்சுக்கலாம். So D equals A2 minus A1. Second term minus first term. That is 65 minus 63. D equals அப்ப என்னது? 2. What is 65 minus 63? D equals 2. சரியா? A equals 63, D equals 2. அதே மாதிரி இந்த sequenceல what is the initial term? First term A equals 3 and what is the value of common difference D? A2 minus A1, that is 10 minus 8, that is equals 7. So D equals 7. சரியாடாமா? So they have given two AP sequences and we have written that அதை எழுதிட்டு அதுல இருந்து what we have found out? Initial term A and common difference D எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது வந்து A1, A2, A3 and இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு nth term, this will be equal to the nth term in this sequence. கரெக்ட்டா? இதுலயும் A1, A2, A3 அப்படினு சொல்லிட்டு இதுலயும் ஒரு nth term இருக்குது. So இந்த n இருக்குது பாத்தீங்களா? For example இப்போ இது 38th term ஈக்குவலா இருக்கா? இல்ல 27th term ஈக்குவலா வருதா? இல்ல 16th term ஈக்குவலா வருதா? That is A16 இது ரெண்டுலயும் ஈக்குவலா? இல்ல A15 இது ரெண்டுலயும் ஈக்குவலா? சரியா? புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு? nth term an. How is the nth term of an AP represented? An. It is represented as an. இந்த an அப்படின்றது இதுல வந்து A1 வந்து 63 பட் இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 3, இதுல A2 என்னது 65 பட் இதுல A2 என்னது 10. பட் இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்குது terms. கரெக்ட்டா? இந்த சீக்வென்ஸ் இப்படி போயிட்டே இருக்கிறப்ப ஏதோ ஒரு nth term காமனா வருது. ரெண்டு சீக்வென்ஸ்க்கும் ஒரே வேல்யூ வருது. இதுல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்டா, இந்த ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ்ல A16 ஓட வேல்யூ 5 ன்னு வெச்சுக்கோங்க. அப்ப இந்த செகண்ட் சீக்வென்ஸ்லயும் A16 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 5 ஆ இருக்கும்.
So this n is equal. கரெக்ட்டா? ரெண்டுத்துலயும் இந்த nth term வந்து சேமா இருக்குன்றாங்க. So for what value of n we have to find the n value. கரெக்ட்டா? So இப்போ இதுல இது எடுத்து எழுதிட்டு இதுல இது எடுத்து எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் for this sequence? I'll split this into two sections. So இதுல என்ன பண்றோம் nth term நம்ம கண்டுபிடிக்கிறோம். an equals what is the nth term formula? an equals a plus n minus 1 into d. கரெக்ட்டா? So இங்க an நமக்கு தெரியாது. This is the term that should be found out. கரெக்ட்டா? So a என்னதுங்க 63 plus n minus 1. n னும் நமக்கு unknown தான். n minus 1 into what is the value of d? 2. So an equals 63 plus what is the value here? 2 multiplied inside na 2 into n 2n 2 into minus 1 minus 2. So இது ரெண்டும் like terms. கரெக்ட்டா? So an equals 61. 63 minus 2 is 61 plus 2n. இப்போ இதுல nth term ஓட representation கண்டுபிடிச்சோம். We didn't find the nth term. What is the exact term? Value என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கல. But ஒரு representation நமக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி similar இந்த சைடு பண்ணலாமா? Second sequence nth term தான் நம்ம find out பண்றோம். So an equals a plus formula வந்து n minus 1 into d. கரெக்டாமா? So an நமக்கு தெரியல. What is the value of a? 3 plus n னும் unknown தான். கரெக்ட்டா? n minus 1 into d என்னது 7. So எந்த வேல்யூ எந்த n வேல்யூக்கு அந்த nth terms ஈக்குவலா இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ an equals 3 plus 7 when multiplied inside we get 7n minus 7. அப்ப an equals 3 minus 7 is like term. So இந்த ஆபரேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணனும். So 7 operation symbols வேற மாதிரி இருக்கிறப்ப we do subtraction and the data number symbol is put. So minus 7 plus 3 is minus 4 plus 7. இங்கேயும் நமக்கு ஒரு representation கிடைச்சிருச்சு. கரெக்ட்டா? So இப்போ என்ன questionல இருக்கிற ஒரு hint நம்ம யூஸ் பண்ண போறோம். We are going to use a hint from the question. என்ன hint அப்படின்னா nth terms of these two APs are equal. இந்த hint யூஸ் பண்ணி தான் we are going to find the value of n. For what value of n the nth terms of these two APs are equal. அப்போ இந்த ரெண்டு AP sequenceல இந்த nth terms எப்படி இருக்குதுன்ட்டாங்க ஈக்குவலா இருக்குன்ட்டாங்க. For example இதுல இருக்கிற nth term ஓட வேல்யூ இதுல இருக்கிற nth term ஓட வேல்யூ ஈக்குவலா இருக்கு. புரியுதாடா? அப்ப அந்த n தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். ஓகேவாடாமா? சோ நம்ம என்ன பண்ணலாம்? இதுல nth term ஓட ரெப்ரசன்டேஷன் என்ன இருக்கு? 61 plus 2n ன்னு இருக்கு. 61 plus 2n. இது எதுக்கு ஈக்குவல்? இந்த செகண்ட் சீக்வென்ஸ் ஓட nth termக்கு ஈக்குவல். இதுல nth term ஓட வேல்யூ என்னது? minus 4 plus 7n. கரெக்ட்டாமா? minus 4 plus 7n. So இது nth term of the first sequence. This is nth term of the second sequence. In the question they have given us these two terms are equal. Nth term of these two APs are equal. So equal நம்ம equate பண்றோம் இங்க. அப்போ like terms can be bring to the same side. So அப்ப 61 minus 4 இந்த சைடு வரப்ப என்னடா? 61 plus 4 is equal 65. நம்ம அடுத்த ஸ்டெப்ல கூட பண்ணலாம் அத. அடுத்தது plus 2n when it goes to the other side என்னது? minus 2n ஆ போகும். Already இங்க 7n இருக்கு. இந்த plus 2n அந்த சைடு போறப்ப minus 2n. So 61 plus 4 is 65 and 7n minus 2n equals 5n. So what is the value of n? n வேணும் அப்படினா இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறப்ப இங்க டிவிஷன்ல போகும். So 65 divided by 5 that is equals 5 1 times போகும். இங்க 1 time போச்சு அப்படினா remainder 1. So this is 15 அப்ப 3 times. So total n equals 13. n equals என்னதுடா? 13. So 13th term total 13 terms ன்னு சொல்லாதீங்க. 13th term A13. 13th term of the sequences both the sequences are equal. சரியாடாமா? இதுல இருக்க 13th term A13 உம் இதுல இருக்கக்கூடிய 13th term A13 உம் ஈக்குவலா இருக்கு. புரியுதாடா? For what value of n the nth terms of two APs அப்படிங்கறப்ப n ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So final answer என்னது? A13. 13th term of these two APs are equal. அப்ப நீங்க அதை வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். If you want you can verify. என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல A13 n இருக்கிற இடத்துல 13 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா you will get the same answer. So நம்ம சின்ன வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தறலாமாடா? இந்த ரெண்டு இப்போ இதுதான நம்ம nth term of the first sequence nth term of the second sequence னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கோம். இதுல என்னது? A13 13th term வந்து ரெண்டு சீக்வென்ஸ்லயும் ஈக்குவலா வருதுன்றோம்.
first term second termல differ ஆகுது. இதுல first term 63, இதுல first term 3, இதுல second term 65, இதுல second term 10. But இந்த 13th term மட்டும் நமக்கு எப்படி வருதுன்னு ஈக்குவலா வருதுன்னு சொல்லியாச்சு. So A13 equals 60 எடுத்தாங்க. இது necessary கிடையாதுடா. Just for verifying we are doing this. இதோட நம்மளோட answer வந்து finished. ஓகேவா? If they have asked you to find the value of the 13th term, what is the 13th term அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ for what value of n the nth term கொடுத்துட்டு அந்த termsையும் உங்ககிட்ட answer கேட்டிருந்தாங்கன்னா this is compulsory. Now just for verification we are doing this. So 61 plus 2 into n இருக்கிற இடத்துல என்னது 13. So 61 plus 2 into 13 is 26. What is the answer? 87. சரியாடாமா? So similarly இங்கேயும் substitute பண்ணி பார்க்கணுமா verify பண்றதுக்கு A13 equals minus 4 plus 7 into 13. 7 என்னன்றப்ப 7 into 13. Please don't forget to put bracket. ஏன்னா board marks படி நம்ம என்ன பண்ணணும்? bracketல இருக்கிறது first பண்ணுவோம், multiplication தான் first பண்ணுவோம். இங்க multiplication இருக்கிறதுன்றதே சில பேருக்கு தெரியாது. So bracket போட்டுக்கோங்க ஒரு identificationக்கு. Minus 4 plus 7 into 13 is 7 into 10 எவ்வளோ? 70. 7 3s are 21. So 70 plus 21 91. 91 minus 4 equals 87. So இங்கேயும் 87, இங்கேயும் 87. So first sequenceலயே உங்களுக்கு 13th term என்னதான் வரும்? 87. Second sequencely what will be your 13th term? 87. So what they have asked for is verified. Correct adama? So this is the final answer A13. So next question கவனிங்கடா. 16th sum. Determine the AP whose third term is 16. So what they have asked for? They have asked us to frame an AP sequence. நம்மள வந்து ஒரு sequence வந்து எழுத சொல்றாங்க. So that AP sequenceக்கு என்ன பண்ணிருக்காங்க? They have given some hints. இந்த hint யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து sum proceed பண்ண போறோம். So they have given the third term. Third term of the AP is given. Whose third term is 16. So how can we write this? A13 equals 16. Sorry, A3. Sorry, Dama. So third term அப்படின்றப்ப A3 equals 16 and the 7th term exceeds the 5th term by 12. பாருங்க நல்லா கவனிங்கடாமா. Third term is 16. So third term is directly given. எந்த ஒரு hint வச்சு கொடுக்கல. But 7th term is given in terms of 5th term. இத வச்சு கொடுத்திருக்காங்க. 5th term வச்சு 7th term கொடுத்திருக்காங்க. எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 7th term exceeds the 5th term by 12. அப்போ 5th term விட 12 ஜாஸ்தியா இருக்கு. இந்த 7th term வந்து 5th term exceed பண்ணுது. So exceed அப்படின்றப்ப என்ன அர்த்தம்? A7 7th term is larger than the 5th term னு அர்த்தம். 7th term exceeds the 5th term னா what does it mean? 7th term is larger than the 5th term. This value is higher than the 5th term value. அப்போ A7 equals in the 5th term ஓட by how much it exceeds? By how much it exceeds? By 12. So 5th term ஓட 12 add பண்ணோம் அப்படின்னா we'll get the 7th term. For example, if the 5th term is 2, A5 ஓட value 2. Just for example I am saying this. Okay. 5th term ஓட value 2 அப்படின்னா 7th term இதை விட அதிகமா இருக்கணும். By how much it should be greater? By the value of 12. அப்ப இந்த 2 அப்படின்ற value ஓட you are going to add 12. So what will be your 7th term? 12 plus 2, 14. So your 7th term value will be equal to 14. புரியுதாடா? This is just for example. So this is the representation of the question. நம்ம கொடுத்திருக்கிற question நம்ம represent பண்ணி எழுத தெரியுது. So நமக்கு பேசிக்கா என்ன பண்ணுவோம்? A3, A7, A5 அப்படின்னா we'll write using the nth term formula. An equals A plus n minus 1 into D. Correct? So இப்ப A3 அப்படின்றப்ப how can we write that? A plus 2D. To the initial term A, 2 times D will be added to find the third term. அதான் அர்த்தம். அடுத்தது A7 அப்படின்னா how will we write that? A plus 6D. What is the preceding number to 7? N வந்து 7 அப்படின்னா n minus 1 6 அவ்வளவுதான். சரியா? அடுத்தது வேற என்ன term இருக்கு? A5 இருக்கு. So A5 can be written as A plus 4D. How can A5 be written? A5 equals A plus 4D. 4 times D. So first என்ன பண்ணலாம்? இது ஒரு நமக்கு equation மாதிரி இருக்காடா. A7 equals A5 plus 12 அப்படின்றது. So we can substitute these two forms in this equation. சரியா? இந்த ரெண்டு ஃபார்மையும் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். A7 என்னன்னு இருக்கு நமக்கு? A plus 6D and how can we write A5? A plus 4D plus 12. Okay வாடாமா? So இங்க என்ன இருக்குது நமக்கு? A3 equals 16. அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட வச்சுக்கலாம்.
16 equals a plus 2d. என்னடாமா 16 equals a plus 2d. Then இதுல என்னது a plus 60 a plus 40 பதிவுல இருக்குது. Like terms எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆபரேட் பண்ணணும். So இங்கேயும் plus a இருக்கும். On the left hand side also you have plus a. On the right hand side also you have plus a. So it can be cancelled. எப்படி when you bring it to the same side ஒன்னு வந்து minus a வா வரும். So plus a minus a will get cancelled. So அதை நம்ம இந்த சைடுல இருக்கிறப்ப நம்ம cancel பண்ணிடுறோம். Left hand side plus a, right hand side plus a. Symbols மாதிரி வந்தா you cannot cancel. Okay வாடாமா? So அடுத்தது என்னது 60 4d இருக்கு. When you bring it to the same side, already in the 6d இருக்கு left hand side ல. When 4d comes to the other side, comes as minus 4d and right hand side ல என்ன இருக்கு 12. So 6d minus 4d equals 2d. 6d minus 4d equals 2d. Therefore 2d equals 12. D equals multiplication ல இருக்கு 2 when it goes to the other side becomes division. So 12 by 2. D equals 6. சரியாடாமா? D equals 6. So you have found out the common difference. But to form an AP, what are the basic parameters that you need? Initial term தேவை. Not only by knowing the common difference you can form an AP, you should also know the initial term. Correct? So when you substitute this value of D in this equation, நமக்கு A3 equals 16 னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனா எழுதிக்கிறோம். கரெக்ட்டா? So இதுல பாருங்க A இருக்கு and D value இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். We have found out now only. So when you substitute the value of D in this equation, you can find out A also. So 16 equals A plus 2 into 6. Okay, substituting the value of D equals 6 in this. Substituting the value of D equals 6 in this equation. So 16 equals A plus 2 into 6, how much? 12. So A equals, when 12 goes to the other side, it will go as minus 12. So 16 minus 12. 16 already on the side இருக்குது. So plus 12 on the side போறப்ப minus 12. Therefore A equals 16 minus 12 equals 4. So what is the initial term? 4. First term of the sequence is 4. Now AP sequence form பண்றது easy. Correct? So A equals 4. First term is 4. Second term எப்படி கண்டுபிடிப்பீங்க? To the preceding term you should add the fixed number, common difference. இப்போ இதுதான் first term. Next term கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட நம்ம வந்து plus D add பண்ணோம். What is D? Plus 6. Correct? Plus 6. So 4 plus 6, 10. 4 plus 6, 10. Then again 10 plus 6, 16. 16 plus 6, 22. சரியாமா? 22. So போதும். இதுக்கு மேல வந்து நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. ஒரு 4 terms வந்து பேசிக்கா எழுதிட்டோம். So AP sequence, the required AP sequence will be 4, 10, 16, 22. தங்கம் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா you can do it in steps. A1 நமக்கு தெரிஞ்சிச்சு. What is the first term? 4. A2 வேணும்னா என்ன பண்ணுவோம்? இந்த A1 ஓட D add பண்ணுவோம். கரெக்ட்டா? So A1 கூட D னா 4 plus 6, that is equal to 10. Then A3 வேணும்னா என்ன பண்ணுவோம்? To the preceding term. A2 ஓட D. இது ஸ்டெப் வைஸ் பண்றேன். நீ இப்படியே அப்படியே symbolic representation மாதிரி பண்ணிட்டேன். So A2 plus D. அப்போ A2 என்னது 10 ன்னு எழுதிருக்கோம். 10 plus 6 equals 16. Then A4 வேணும்னா A3 plus D to the preceding term. Fourth term என்ன third term ஓட D add பண்ணலாம். So A3 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப சுத்தி வளைச்ச மாதிரி ஆயிடும்னா அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் டர்ம்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. சோ இது மாதிரி கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவாடா? இந்த A plus n minus 1 into D எல்லாம் யூஸ் பண்ணனும்ன்ற நீட் கிடையாது. So A3 plus D னா 16 is your third term. 16 plus 6 equals 22. So what are the terms? 4, 10, 16, 22. அதாவது நம்ம எழுதிக்கிறோம் comma dot dot dot. ஏன்னா எவ்வளவு terms இருக்குன்னு நமக்கு மென்ஷன் பண்ணல. They have not said how many terms are in the sequence. Whether this is a finite sequence or an infinite sequence ன்றது உங்களுக்கு தெரியாது. n வந்து தெரியல. So n தெரியாததுனால நீங்க என்ன பண்றீங்க? இது வந்து comma dot dot ன்னு சொல்லிட்டு infinite sequence ரெப்ரசன்ட் பண்றீங்க. So this is your final answer. புரியுதாடாமா? Thank you. So just for taking screenshot I have zoomed out. நீங்க இத ரெஃபர் பண்ணிக்கல. இல்ல அப்படினா this answer will be posted. You can refer that also. Kanya Gamida arithmetic progressions exercise 5.2 17. Find the 20th term from the last term of the AP. So what they are asked to find the 20th term. So ஒரு சின்ன twist என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா from the last term of the AP.
So நம்ம எப்பவுமே 20th term என்ன பண்ணுவோம், டக்குன்னு A20 அப்படின்னு எடுப்போம். A plus 90D, கரெக்டா? A20 which can be written as A plus 90D. So we substitute the values for A and D and we'll find it, கரெக்டா? So இந்த first term நம்ம என்ன எடுப்போம், இந்த 3 அப்படிதான் எடுக்க முடியும். And common difference வந்து 8 minus 3, second term minus first term அப்படின்னு proceed பண்ணுவோம். But இங்க from the last term அப்படின்றப்போ, so இந்த இடத்துல இருந்து last termல இருந்து reverseல இந்த sequenceல நீங்க என்ன பண்ணணும், 20th term கண்டுபிடிக்கணும். சரியாடாமா? So இங்க உங்களுக்கு என்னது, total number of terms in the sequence is unknown. Total number of terms in the sequence is unknown. இது ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம்டாமா. இந்த question வந்து you can do it in two ways. Two methods can be used. So first one வந்து simple method சொல்லிடுறேன் first. So last term of the AP அப்படின்னா நம்ம forward direction இப்படி போறதுக்கு பதிலா we can go in reverse direction. நான் என்ன சொல்றேன்னு புரியுதாடா? So எப்போதுமே நமக்கு ஒரு sequence கொடுத்துருவாங்க. This will be our first term A1, A2, A3. So order போறப்ப so A20th term can be written by like this and we can find it out easily. But here last term should be considered as the first term because from the last term they have asked you to find the 20th term. So this should be calculated as the first term. So இதே sequence you should write it in reverse order. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 3, அதாவது given sequence என்னன்னு first எடுத்து எழுதிடலாம்டா. 3, 8, 13, and it goes on till last term என்னது 253. Now you have to write the sequence in the reverse order. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டேர்ம்ல இருந்து 20th term தான் நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டா? So now you can write it as 253 as the first term and அடுத்த term விட்டுருங்க இப்போதைக்கு. So இப்ப அடுத்தது என்னது 13, 8, 3. கரெக்டா? 3, 8, 13 அப்படி ரிவர்ஸ்ல எழுதணும்னா 13, 8, 3. ஓகே. சோ அடுத்தது என்ன பண்ணலாம், to find நிறைய பேர் யோசிப்போம், நம்ம D வேணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ரெண்டுமே வேணும்ல, எப்படி இப்ப கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. D அப்படின்றது வெறும் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல தான் கண்டுபிடிக்க முடியுமா? கிடையாது. I have already said in the previous videos. என்ன சொல்லிருப்பேன், D equals for example A14 minus A13. 14th term minus 13th term கூட கண்டுபிடிக்கலாம். இல்ல 20th term இருக்கு அப்படின்னா 20th term minus 19th term இப்படியும் கண்டுபிடிக்கலாம். D ஓட ஜெனரல் ஃபார்முலா என்னது, ஒரு nth term எடுக்கிறீங்க அப்படின்னா nth term minus n minus 1th term. இந்த டேர்முக்கு preceding இருக்கிற டேர்ம், முன்னாடி இருக்கிற டேர்மை you should subtract. அவ்வளவுதான் to find D. Because if it is considered as an AP, நீங்க எந்த இடத்துல செக் பண்ணாலும் அதே common difference தான் இருக்கும். எந்த ரெண்டு பேருக்கு நடுவுல செக் பண்ணாலும் the same common difference will exist. கரெக்டா? சோ இப்போ இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல செக் பண்ணாலும் the same fixed number, இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல செக் பண்ணாலும் the same fixed number common difference இருக்கு. புரியுதாடாமா? சோ இங்க நீங்க செகண்ட் டேர்ம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு எழுதணும்ன்ற நீட் இப்போதைக்கு இல்ல. You just have to reverse the order. So now 253 will be your first term. என்னதுடா? 253 will be your first term. Since they have asked you to find the 20th term from the last term of the sequence, the last term is considered as the first term by reversing the sequence. Reverse orderல எழுதியாச்சு, அவ்வளவுதான். So எழுதினதுக்கு அப்புறம் A equals 253. Now we have to find D. What you can do to find D? 8 minus 13 or 3 minus 8. புரியுதாடா? If this is the nth term அப்படின்னா what will this term be represented as? n minus 1. Because you don't know how many terms are there in the sequence. கரெக்டா? 30 terms இருக்குதா 50 terms இருக்குதான்றதுலாம் தெரியாது. சோ அதனால இது nth term ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா what will be the 8 அப்படின்ற வேல்யூ என்ன டேர்மா இருக்கும்? n minus 1, n minus 1th டேர்மா இருக்கும். சரியாடாமா? சோ 3 minus 8 இல்லனா 8 minus 3. Next numberல இருந்து preceding number subtract பண்ணு. That is the only thing that we should follow to find common difference. சரியாடாமா? So D equals ஒண்ணா நம்ம என்ன பண்ணலாம், 3 minus 8 choose பண்ணலாம் or 8 minus 13. ஓகேவா? Next term minus the previous term. So 3 minus 8 என்னது? minus 5. So what is the value of D equals 5. சரியாடாமா? So இங்க செக் பண்ணி பாருங்க, 8 minus 13 அப்படின்னா you will get minus 5. So D equals minus 5. You don't have to verify, just for understanding I'm doing both of these. நீங்க ஒண்ணா 3 minus 8 பண்ணலாம் இல்ல 8 minus 13 பண்ணலாம். So when you take the sequence in the reverse order, what is your initial term A? It is equal to 253. And what is the common difference D? D equals minus 5. புரிஞ்சுதாடாமா? So A, D இருக்குது அப்படின்றப்ப
It is easy to find the 20th term. நம்ம இப்ப ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப இதுல இருந்து 20th term தான் நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டேர்ம் அவங்க கொடுத்திருக்கிற क्वेश्चन படி லாஸ்ட் டேர்ம் எது 253. பட் நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து கால்குலேட் பண்றதுக்கு தான் ஃபார்முலா தெரியும். சோ இந்த 253 ஃபர்ஸ்ட் டேர்மா நம்ம மாத்திட்டோம். மாத்தி ஒரு சீக்வென்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ 20th term எப்படி எழுதலாம்? an equals a plus n minus 1 into d. So if we want to find a20, a plus 19 times d will be added. 20 minus 1 எவ்வளவுடா? 20 minus 1 is 90. So 19. a20 equals a plus 19d. சரியாமா? So what is the value of a here? 253 plus 19 into what is the value of d? Minus 5. Minus எழுத மறந்துடாதடா கண்ணா. Next 253 plus 19 into minus 5. So 5 into 10 50. 5 9s are 45. 50 plus 45 95. நம்ம என்ன பண்ணோம்? minus 95 எழுது. கரெக்ட்டா? plus into minus minus. So இப்போ இதுல minus வெளியில எடுத்தோம்னா என்ன ஆகும்? bracket remove பண்றதுக்கு 253 plus into minus is minus. So 253 minus 95. புரிஞ்சுதா? What is 253 minus 95? 158. So mental math பண்ணாதவங்க இப்படி டைரக்டா வந்து மேனுவலா பண்ணுங்க. 253 minus 95. So இங்க இது 5 plus 2 8, இது 4, so 1 plus 4 5 and this becomes 1, so 158. So what we said is right. Correct? So 20th term is 158. Now 20th term na first la irundhu kediyadhu, in the last term la irundhu 20th term is 158. சரியாடா? So we have found out the answer. இப்போ இது simple method. இன்னொரு method இருக்குடா. little method என்ன அப்படினா, the next method is கொஞ்சம் சுத்தி வளைச்ச மாதிரி இருக்கும்டா. நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மெத்தட் புரியல, இல்ல இந்த ரிவர்ஸ் பண்ணி இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது எனக்கு அப்படின்றவங்க you can refer to this also. இப்போ நமக்கு எப்போதும் போல இந்த சம் செய்யலாம். What is the given sequence? 3, 8, 13, until last term is 253. You don't reverse the sequence. Reverse பண்றது எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்குது அப்படின்றவங்க you can use this method. So what is the initial term here? A equals 3. And what will be d value? D equals second term minus first term. Next term minus the previous term. So 8 minus 3 equals 5. நல்லா பாருங்க, அங்க minus 5 வந்துச்சு, பட் இங்க என்னது 5. ரிவர்ஸ் பண்றப்ப காமன் டிஃபரன்ஸ் ஓட சிம்பிள் சேஞ்ச் ஆகும். கரெக்ட்டா? So d equals 5. So a இருக்கு, d இருக்கு. What are the other data that could be written from this sequence? Last term. Nth term is known. கரெக்ட்டா? Last term is known. an equals 253 ன்னு எழுதலாம். இல்ல அப்படின்னா l equals 253 ன்னு எழுதலாம். இத கரெக்டாடாமா? So இது மாதிரி நம்ம எடுத்து எழுதியாச்சு இந்த மூணு டேட்டாவும். இதை எதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? nth term of the sequence is represented by the formula an equals a plus n minus 1 into d. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? What is the nth term? 253. Last term. So 253 equals, what is the value of a? 3. 3 plus n minus 1 into d ஓட வேல்யூ என்னது? 5. So இதுல நமக்கு unknown variable யாரு? n. n is unknown. Total number of terms in the sequence is unknown. So 253 equals 3 plus 5n minus 5. Correct? So 253 equals 3 plus 5n minus 5 அப்படின்னா like term should be operated. அப்ப 253 equals 3 minus 5 எவ்வளோ? minus 2. Correct? greater numbers உண்டு. So minus 2 plus 5n. இப்போ 5n மட்டும் நம்ம இந்த சைடே வச்சிட்டு minus 2 when it goes to the other side, what it will become? Plus 2 ஆ போகும். So 253 plus 2 will be equal to 255. Here 5n இருக்குது. We have to find n. So n தான் நமக்கு இங்க unknown variable, நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். But this is not a final answer. They have asked you to find is the 20th term, not the n. Total number of terms கேட்கல. So n equals என்ன பண்ணலாம்? Multiplication இருக்கு 5, division ல போச்சுன்னா 255 divided by 5. So 5 5s are 25, 5 1 is 5. So n equals 51 terms are there in the sequence. How many terms are there in the sequence? 51 terms are there in the sequence. So the last term equal to 253 அப்படின்னா இது எத்தனாவது term? 51st term. A51 equals 253. என்னமா? A51 equals 253. இப்போ இதுதான் நமக்கு என்னது? Last term nth term நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இருந்து 51st termல இருந்து 20th term யாருன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? இந்த 51st term தான் last term, because there are total என்னதா 51 terms in the sequence. Therefore 51st term will be your last term.
இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் 20th term calculate பண்ணணும். அப்ப 20th term என்னவா இருக்கும் 51 minus 19. இது 51 terms are there. அதுல இருந்து 19 subtract பண்ணீங்க அப்படின்னா புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதாடா? You have to find the 20th term. So அதுல இருந்து 19 subtract பண்ணீங்க அப்படின்னா you will find the 20th term எதுன்றது தெரிஞ்சிரும். So 51 minus 19 எவ்வளோ 32. Correct? 51 minus 19 equals 32. So 51st term, there are total 51 terms in the sequence. 51st term ல இருந்து 19 terms subtract பண்ணுவோம். அந்த frog jump மாதிரி. இங்க 51st term இருக்கு அப்படின்னா 51st termல இருந்து 19 jumps இங்க பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது அந்த 20th term கிடைச்சிரும். கரெக்டா? So இந்த 51 minus 19 equals 32. So A32 will be the 20th term from the last term. From the last term. 20th term from the last term. புரியுதாடா? நம்ம வந்து இந்த மெத்தட் சிம்பிளா முடிச்சிட்டோம். சீக்வன்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல பண்ணோம். ரிவர்ஸ் ஆர்டர்ல பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து 20th term கால்குலேட் பண்ணிட்டோம். ஏன்னா அது ஈஸி. இங்க என்ன பண்றோம்னா இருக்கிற ஆர்டரை அப்படியே எடுத்துட்டு A, D, AN லாம் வச்சுட்டு n வேல்யூ கண்டுபிடிச்சிடுறோம். How many terms are there in the sequence? Total number of terms கண்டுபிடிச்சிட்டு so if there are 51 terms in the sequence, if we have to find the 20th term from this one. கரெக்டா? இந்த 51st termல இருந்து 20th term கண்டுபிடிக்கணும்ன்றப்ப 51 minus 19 that is 32. So A32 will be the 20th term from the last term. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது A32. கரெக்டா? ஃபர்ஸ்ட்ல இருந்து 32nd term பட் அது இந்த 32nd term லாஸ்ட்ல இருந்து எத்தனாவது 20th term. ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க 32nd term கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா அது லாஸ்ட்ல இருந்து என்னது 20th term. So here we have to find the value of A32. A plus 31D. How can we write A32? A plus 31 times D. So what is the value of A here? 3. சரியாடா? டேய் நான் ரெண்டு மெத்தட் பண்ணிருக்கேன். This is completely different. This is completely different. அதனால தான் கலர் டிஃபரண்டா எழுதிருக்கேன் கொஞ்சம். So A equals A32 equals A plus 31D. இந்த A வேல்யூ என்னது? நம்ம கொடுத்திருக்கிறது அப்படியே தான் எடுத்துக்கிறோம். A equals 3. 3 plus 31 into D ஓட வேல்யூ எவ்வளவுடா? 5. கரெக்டா? So 3 plus 31 into 5 equals 5 3s are 15. So 150. 5 1 is 5. So 155. 3 plus 155 equals 158. So பாருங்க இதே வேல்யூ கிடைச்சிருக்கான்னு பாருங்க. இங்க நீங்க A20 கால்குலேட் பண்ணி கிடைச்ச 158ன்ற வேல்யூ A32 கால்குலேட் பண்ணி இங்க 158 கிடைச்சிருச்சா? என்னடா A20 150 A32 158 ஆன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. A20 equals 158ன்றது இது என்னது? From the last. கரெக்டா? From the last நம்ம என்ன பண்ணோம்? சீக்வன்ஸை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். given sequence reverse பண்ணி அந்த last term first term எடுத்துக்கிட்டீங்க. சோ அதில இருந்து பாக்குறப்ப A20. இப்போ இந்த A32ன்றது எப்படி கிடைச்சிருக்குது? இந்த sequence you didn't reverse பண்ணாம firstல இருந்தே பாக்குறீங்க. But since I have asked you to calculate from the last term and lastல இருந்து 20th term வரது firstல இருந்து என்ன term இருக்குது? 32nd term இருக்குது. புரியுதாடா? சோ இது கொஞ்சம் உங்களுக்கு சுத்தி வளைச்சு போற மாதிரி இருக்கும். But this will be easy. First solve method will be easy. சரியா? சோ இப்போ என்ன பண்றோம்னா A32 இது செக் பண்ணீங்கல்ல? இன்னும் இல்ல இந்த -19ன்ற கான்செப்ட் மட்டும் எனக்கு இன்னும் புரியல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா A51 ரிவர்ஸ்ல நம்பர் எழுதுங்க. A50 A49 இந்த ஸ்டெப் மட்டும் புரியல அப்படின்றவங்க n கண்டுபிடிச்சிட்டோம். சோ லாஸ்ட் டேர்ம் எதுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. So A49, A48, A47, A46, A45, A44, similarly 43, 42, 41, 40, 39, 38, 37, 36, 35, 34, 33, 32, 31, 30. இப்படி ஒரு பர்டிகுலர் டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். A42, A எல்லாத்தையும் A எழுதுங்க. ஏன்னா இது டேர்ம்ஸ் கரெக்டா? சோ அதனால A அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்றோம்னா இந்த 51ல இருந்து நம்ம 20 terms கால்குலேட் பண்ணனும். கரெக்ட்டா? சோ I'll change the color for understanding. இங்க பாருங்க இது first term. லாஸ்ட் டேர்ம்ல இருந்து கால்குலேட் பண்ணனும். லாஸ்ட் டேர்ம் will be your first term. சோ இது second, இது third, fourth, fifth, sixth, seventh, eighth, ninth, 10th, 11th, 12th, 13th, 14th, 15th, 16th, 17th, 18th, 19th, 20. So we have to find the 20th term. லாஸ்ட்ல இருந்து 1 2 3 4 னு கவுண்ட் பண்ணிட்டு வந்தா இந்த 20th term எதுன்னு பாருங்க A32. சோ அதுதான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம்.
So simple. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. So 19 jumps you are doing. Correct? First term and the 20th term you are doing 19 jumps. நான் அதை தான் இங்க subtract பண்ணிருக்கேன். 51ல இருந்து 19 subtract பண்ணிருக்கேன்ல, இது எப்படின்னு புரியாதவங்களுக்கு இது just ஒரு சின்ன explanation. Okay வாடாமா? So lastல இருந்து 20th term அப்படின்றது நான் firstல இருந்து பார்த்துட்டு வந்திருந்தோம்னா எத்தனாவது term? A32, 32nd term. புரியுதாடா கண்ணா? So இதனுடைய screenshot வந்து நான் post பண்ணுவேன்னா நீங்க அதை refer பண்ணிக்கலாம். Okay. So first method will be simple. கொஞ்சம் second method வந்து கொஞ்சம் detailed போற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். So next question பாருங்கடா. 18th question. The sum of 4th and 8th terms of an AP is 24. The sum of அப்ப ஏதோ ஒரு ரெண்டு term இங்க நம்ம sum பண்றோம். Sum in the sense addition. Addition of 4th and 8th terms. 4 and 8 ன்னு எழுதிராதீங்க. Which means A4 and A8. 4th term and 8th term ஓட sum எவ்வளவா? 24. So sum of 4th term and 8th term of an AP equals 24. Next என்ன கொடுத்திருக்காங்க? Sum of 6th and 10th term. So similarly A6 and A10 ஓட sum. A6 plus A10 will be equal to 44. So what we have to find? Find the first three terms of the AP. To find what? A, அதாவது A or A1, A2, A3. These are the three terms that should be found out. So இப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி நமக்கு எந்த டேட்டாவும் இல்லாம first term ஒரு சீக்வன்ஸே கொடுக்காம இப்படி பண்றாங்கன்னா first we have to represent the given terms in the using the nth term formula. What is the nth term formula? An equals A plus n minus 1 into D. This is the nth term formula. So A4 வேணும் அப்படின்னா to the initial term A 4 minus 1 எவ்வளோ? 3. 3 times D should be added. அதான் அர்த்தம். A plus 3D. அடுத்தது A8 என்னன்னு எழுதலாம்? A plus 8 ஓட previous number என்னது? 7. 7D. Similarly இங்க என்ன பண்ணலாம்? A6. A6 equals A plus 5D and A10 equals A plus 9D. சரியாடாமா? So now you have represented the given terms. இப்போ இது substitute பண்ணணும் இங்க. கரெக்ட்டா? So how can we write this? A4 plus A8 அப்படின்னா என்னது? A4 க்கு பதிலா we have to write A plus 3D plus A8 க்கு பதிலா we are going to write A plus 7D. So we have substituted the given equations. கரெக்ட்டா? இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்த equation given equationல substitute பண்றோம். இது ரெண்டு given data. Okay? So next என்ன பண்ணலாம்? Equals 24. So அப்ப A plus A. இது ரெண்டு like terms. So A plus A equals 2A. 3D plus 7D equals 10D. So 2A plus 10D equals 24. This is a new equation that has been formed, but I am naming this as first equation. Okay va? இங்கெல்லாம் எந்த naming கொடுக்காதனால I am naming this as first equation. So இந்த side என்ன பண்ணலாம்? A6. A6 க்கு பதிலா what you are going to substitute? A plus 5D, and instead of A10 you are going to substitute A plus 9D, which will be equal to 44. So A plus A, like terms 2A plus 5D plus 9D, 14D equals 44. Shariyadama? Now we can understand. So this is the new equation, second equation. So இந்த data வச்சு ஒரு equation, இந்த data வச்சு ஒரு equation we have framed. So இப்போ இதுல என்ன பண்ணலாம்? Simplify பண்ணிக்கலாமா? 2A plus 10D equals 24ன்றப்ப values கொஞ்சம் பெருசு. Always நமக்கு எப்படி கிடைக்கும்? ஏதாவது ஒரு வேரியபிள் ஆச்சு வந்து 1 அப்படின்ற coefficient ஓட கிடைக்கும். So this whole equation is divided by 2. This whole equation can be divided by 2. 2 by 2 அப்படின்னா என்னது? 1. So A plus 10 by 2 எவ்வளோ? 5. வேணா இங்க எழுதிக்கோங்கடா. By 2 by 2 இங்கே ஒரு by 2. So 2 by 2 equals 1. So 1A. 10 by 2 equals 5. So 5D equals 24 by 2 equals 12. சரியாடாமா? So next என்னது? இங்கே divide by 2. The whole equation should be divided by 2. Both the left hand side and the right hand side. All the terms. Single ஒவ்வொரு செகண்ட் டேர்முமே 2 ஆல டிவைட் ஆகணும். 2 by 2 again it gives 1A plus 14 by 2 7. So 7D. Okay. 14 by 2 7. So 7D equals 44 by 2 equals 22.
சரியாடாமா? So this is the simplified equation of this one and this will be the simplified equation of this one. அப்ப இது நமக்கு third and இது வந்து fourth. இல்ல first equation implies second equation implies னு எழுதிக்கோங்க. So finally நமக்கு கிடைச்சிருக்கிற equation எது? இதுல இந்த simplified form and இதுல இந்த simplified form. Solving these two equations by either elimination or substitution. So என்ன பண்ணலாம்? A plus 5D equals 12. A plus 7D equals 22. These are the two equations that you have framed using the given data. So இதுல என்ன பண்ணலாம்? Elimination method na changing the symbols for all the three terms. அப்ப A minus A gets cancelled. Minus 7 plus 5 will be equal to minus 2. Minus 2D equals minus 22 plus 12. அப்ப 22 minus 12. எவ்வளோ? 10. Minus 10. சரியாடாமா? So that will be equal to D தான் நமக்கு தேவை. D equals minus 10 is already there in this side. Minus 2 when it comes to the other side comes as multiplication comes as division. So minus 10 divided by minus 2. Minus minus gets cancelled. Therefore D equals 2 1 times over inga 5 times. So D equals 5. So we have found out the value of D. Substituting this value of D in any of this equation. Correct? எது சிம்பிளா இருக்கோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. I am substituting this in the third equation. கண்ணா first equation, second equation, இன்னும் ரெண்டு equation நினைச்சுக்காதீங்க. First equation தான் நமக்கு இப்படி ஆயிருக்கு. Simplify பண்ணிருக்கோம். And the second equation தான் நம்ம இப்படி simplify பண்ணி எழுதிருக்கோம். So instead of solving first and second equation, I am solving third and fourth. Simplified version of these two equations. சரியாடா? So substitute D equals 5 in third equation. We are getting A plus 5 into 5. D value 5. So A plus 5 into 5 equals 12. A plus 25 equals 12. Correct? So A equals 12 plus 25 on the side question என்னடா? Minus 25. So A equals minus 13. Correct? தெரியாதவங்க 25 minus 12 பண்ணிக்கோங்க. 5 minus 2 3, 2 minus 1 1, 13. But the greater number symbol should be put. So minus 13. A equals minus 13. D equals 5. If A value and D value are known, it is very easy to find the frame the sequence or find the first, second, third terms. எப்படி வேணாலும் சொல்லலாம். கரெக்ட்டா? So first term A equals minus 13. First term A equals minus 13. இந்த minus 13 கூட இந்த 5 நம்ம add பண்ணோம் அப்படின்னா we'll get the second term. Minus 13 plus 5 எவ்வளோ? Minus 8. Again minus 8 plus 5 எவ்வளோ? Minus 3. So first term, second term, third term has been found out. இல்ல இப்படி பண்ண தெரியலன்றவங்க என்ன பண்ணலாம்? Step wise. A1 இருக்கு. A2 வேணும்னா என்ன பண்ணும்? A1 ஓட D. கரெக்டா? Previous term ஓட இந்த fixed number add பண்ணும். Common difference. So previous number என்னது? Minus 13 plus common difference எவ்வளோ? 5. Minus 13 plus 5 equals minus 8. Third term என்ன பண்ணலாம்? Third term க்கு preceding term எது? Second term. So A2 இது கூட இந்த fixed number D. So A2 minus 8. Minus 8 plus 5 equals minus 3. So this is the first term and this is the second term and this is the third term. So புரிஞ்சுதாடா கண்ணா? This is the two questions, 17 and 18th question. So zoom out பண்ணி வச்சிருக்கேன்டா. வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் or you can refer the post. ஓகேவா? Thank you. கண்ணா கவனிடா. Arithmetic progressions exercise 5.2 19th sum. Subbarao started work in 1995 at an annual salary of rupees 5,000. சரியாடாமா? So what you have given? So some person has started his work. In the year 1995 he has started his work and his annual salary, which means ஒரு வருஷத்துக்கு இவ்ளோன்னு சொல்லி வாங்குற மாதிரி. ஓகேவா? Annual அப்படின்றப்ப 12 months, 1 year, 1 per year, rupees 5,000 per year. And received an increment of rupees 200 each year. ஓகேவா? ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு என்னது? ஒரு 200 rupees increment ஆகுது. 5,000 அப்படின்றது it is his annual salary. So அந்த annual salaryயோட ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுது? 200 200 200 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. So இதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதி பார்க்கணும். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இது ரெப்ரசென்ட் பண்ணணும்னா so he started his work in 1995 னா 1995 he received an amount of rupees 5,000. Correct? This will be the first year of his work. Then second year அப்படின்றப்ப 1996 ல how much will he receive as an increment? 200 rupees. So அந்த 200 ஓட இதோட ஆட் பண்ணோம்னா rupees 5,200. Then 1997
rupees 5400. எப்படிடா 5200 என்றது லாஸ்ட் இயர் salary ஆயிடுச்சு. 1996 அவர் வாங்கின salary. Then again next yearல அவருக்கு என்ன ஆகும்? ஒரு 200 increment ஆகும். So to this 5200 you will again add 200. So he will receive a salary of 5400. Then another 1998 he will receive a salary of 5600. 5400 plus 200 will be 5600. So இங்க எவ்வளவு ஆட் பண்ணிருக்கீங்க 200. Every year each year he will get an increment of 200. So here plus 200 and here again plus 200. புரியுதாடா? So இங்க பாருங்க ஒரு fixed numberால நமக்கு இப்ப இந்த sequence increase ஆகுது. What is the fixed number? 200. Fixed number is nothing but common difference. Correctடா? So we can write the sequence as 5000, 5200, 5400, 5600 and it goes on. Correcta? So here the first term is initial salary. Initial amount is A equals 5000. First term of the sequence is 5000. He starts his work with this salary. Correcta? So then another increment of 200 rupees. So common difference will be equal to 200. இதை verify பண்ணோம்னா how can we verify this? Second term minus first term. But இதுல verify பண்றதுக்கான நீடே இல்ல. Because sequence frame பண்ணதே நம்ம தான். கரெக்டா? 200 அப்படின்ற fixed numberால தான் நம்ம sequence frame பண்ணிருக்கோம். So அது AP-ன்றது conclude ஆயிடுச்சு. இங்க நம்ம A2 minus A1 பண்ணணும்னே அவசியம் இல்ல. Plus 200 பண்ணி 5200 கிடைச்சிருக்குது அப்படின்னா 5200 minus 5000 what will be the answer? 200 தான். Correct? So if you want to check, you can check. A2 minus A1 is 5200 minus 5000 which will be equal to 200. சரியாடாமா? So next another AB இருக்கு. So what they are asked for? In which year did his income reach rupees 7000? So in the sequence இப்படியே போயிட்டே இருக்கு. கரெக்டா? So in which year did his income reach rupees 7000? This will first term will be the first year, second term will be the second year, third term will be the third year. கரெக்டா? இது first yearல கிடைச்சது, இது second yearல கிடைச்சது, இது third yearல கிடைச்ச salary, this is the fourth year salary. So இந்த மாதிரி எந்த year அப்படின்றப்போ nth year. கரெக்டா? You don't know the year in which he reached rupees 7000. So அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? N அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? So nth term is 7000. They have given the value of the term. What term அப்படின்றது கொடுத்துட்டாங்க. 7000 அப்படின்றது term. But அது எத்தனாவது term? Which term அப்படின்றது நமக்கு தெரியல. கரெக்டா? So nth term நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது first term is 5000, second term is 5200ன்றது ஒரு first 3 terms கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி நம்ம எத்தனை டைம் 200 ஆட் பண்ணிட்டே போறது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. So we can go for formula. இப்ப n தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் a என்று ரெப்ரசன்ட் பண்ணணும். n கண்டுபிடிக்கணும்னா we have a and d here. What is the formula? Nth term of an AP? An equals a plus n minus 1 into d. சரியா? So an equals what is the nth term? Here nth term is given, but அது எத்தனாவது term? Which term என்றது தெரியாது. Like A17 A10 A16 16th yearல அந்த salary வாங்குறாரா, 15th yearல வாங்குறாரா, 14th yearல வாங்குறாரா, we don't know that. கரெக்டா? So nth term வந்து தெரியுமே தவிர n என்னன்றது தெரியாது. So an equals 7000. சரியாடாமா? a equals 5000 plus n minus 1 into what is the value of d? 200. Now plus 5000 when it goes to the other side it goes as minus 5000. So 7000 minus 5000. 7000 minus 5000 equals n minus 1 into 200. சரியாடாமா? What is 7000 minus 5000? 2000. 7000 minus 5000 is 2000. Then n minus 1 into 200 is there. நம்ம இது வரைக்கும் யூசுவலா பார்த்த சம்ஸ்ல 200 உள்ள மல்டிப்ளை பண்ணி ப்ரோசீட் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம். n minus 1 into 200ன்றப்ப இந்த n minus 1க்கு 200 எப்படி இருக்கு? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. கரெக்ட்டா? So when it goes to the other side goes as division. So இங்க ஆல்ரெடி 2000ன்ற நம்பர் இருக்குது. இந்த 200 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இங்க டிவிஷனா மூவ் ஆச்சுனா என்னது? 0 0 gets cancelled, 0 0 gets cancelled. Then 2 1 times 2 இங்க என்னது? 10 times equals n minus 1. அப்ப என்னன்னு எழுதலாம் இத? n minus 1 equals 10. கரெக்டா திருப்பி எடுத்துட்டேன்டா. n minus 1 equals 10. Therefore n equals minus 1 when it goes to the other side it goes as plus 1. So 10 plus 1 n equals 11. So 11th year. இது மட்டும் நம்ம டோட்டலா 11 terms னு சொல்லி கன்க்ளூட் பண்ண மாட்டோம். Instead what we have to write? We have to write as A11.
A11 equals 7000. AN எழுதிருந்தோம்ல, nth term of the sequence 7000 எழுதிருக்கோம். கரெக்டா? AN equals 7000 சொல்லி given data வந்து எடுத்துருக்கோம். So இந்த 7000 எந்த டேர்ம்ல வருது, எத்தனாவது டேர்மா வருதுன்றத நம்மளோட क्वेश्चन. Which is the term, அதாவது which term வந்து நம்ம 7000 னு கேக்குறோம். அப்ப 11th term is 7000. So 11th year எப்போ வந்து அவர் வந்து 7000 ரீச் பண்றாரு? in the 11th year. 11th year he reaches 7000. சரியாடாமா? சோ இதோடய நமக்கு சம் முடிஞ்சிச்சான்னு பாத்தீங்கன்னா, அவங்க 11th year அப்படின்றது மட்டும் கேட்கணும். which year அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணணும்? he started his work in 1995. கரெக்டா? so he started his work in 1995. 11th year அப்படின்றப்ப இது வந்து first year. கரெக்டா? so இது கூட இன்னும் 10 more years are there. 11th year அப்படின்றப்ப this is his first year. இந்த 1995 ஓட 10 more years are added. கரெக்டா? உடனே 11 அப்படியே ஆட் பண்ணிடாதீங்கடா. 1995 ஓட 1995 ல இருந்து 10 more years. அப்படினா தான் டோட்டலா 11 years. கரெக்டா? this is his first year. அப்போ 1995 plus 10. அப்ப எவ்வளவு? 2005. கரெக்டா? 1995 plus 10 is 2005. so in the year 2005 he has received, இது எழுதிக்கலாம். in the year 2005 he has received an annual salary of rupees 7000. புரியுதாடாமா என்னன்ட்டு? சோ என்னோட நம்ம ஸ்டாப் பண்ணல. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு தெரிஞ்சிருச்சு என்ன. பட் அதோட நம்ம ஸ்டாப் பண்ணாம we have written is like that. என்னது? A11 எழுதிருக்கோம். வெறும் n equal 11 எழுதாம A11 equals 7000 எழுதிருக்கோம். so 11th term of the sequence, 11th year he reaches 7000 rupees. அந்த 11th year என்னன்றது நம்ம பார்க்கணும்ல. since he started his work in 1995, 1995 is his first year. அப்ப இது first year அப்படின்னா இது கூட இன்னும் என்னது 10 more years சேர்ந்தாதான் நமக்கு டோட்டலா 11 years ன்னு வரும். so 1995 plus 10 equals 2005. so in the year 2005 he received annual salary of rupees 7000. சரியாடாமா? so can you understand? simple டா. A எழுதுறீங்க, D எழுதுறீங்க, AN என்னன்னு கொடுத்துட்டாங்க. அந்த AN அப்படின்றது nth term என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். எத்தனாவது டேர்ம்ன்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். so அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி we are finding the term. 11th term அப்படின்னு கன்க்ளூட் ஆனோடனே நம்ம என்ன பண்றோம்? இந்த இயர்ல அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு எந்த இயர்ன்றதை எக்ஸாக்ட்டா சொல்றோம். 2005 அப்படின்ற இயரை நம்ம சொல்றோம். ஓகேவா? if you started his work in 2005 அப்ப அடுத்தது என்னது? அதுக்கு தகுந்த மாதிரி you have to calculate. 2005 plus 10 என்னது? 2015. சோ அப்படி நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். புரியுதாடா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கம்மா. Ramkali saved rupees 5 in the first week. rupees 5 in the first week of a year. so initial term என்னது? first week அப்படின்றப்ப first term என்னது? here's rupees 5. கரெக்ட்டா? so 5 rupees இருக்குது first weekல. அப்ப second week என்ன இருக்குன்றது பாருங்க. and then increased her weekly savings by rupees 1.75. so ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீக்கும் each week her savings is increased by rupees 1.75. கரெக்ட்டா? so if she saves 5 in the first week, rupees 5 in the first week அப்படினா second weekல எவ்வளோ? plus 1.75. since it is increased நம்ம என்ன பண்ணோம்? plus அப்படின்ற சிம்பிள் எடுத்துக்கிறோம். increased by rupees 1.75 அப்படின்றதுனால 5 plus 1.75. so second weekல எவ்வளவு இருக்கும்? 6.75. so this will be the second term. and again another plus 1.75, which means we are going to find the third term. third term எவ்வளவு? 8.50. so this will be the third term and it goes on. கரெக்ட்டா? first term, second term, third term, அதுக்கப்புறம் it goes on. இப்போ என்ன क्वेश्चन கேக்குறாங்க பாருங்க. if in the nth week, so this is first week and this is second week and this is third week, இது மாதிரி nth weekல her weekly savings become rupees 20.75. what they have given? her weekly savings become 20 rupees 0.75. கரெக்டாடாமா? 75 paise. so nth week அப்படின்றதுனால அது எத்தனாவது week, which week அப்படின்றது நமக்கு unknown ஆயிடுச்சு. but the term is given. இங்க எப்படி வந்து first term அப்படின்னா நீங்க அது A1 equals 5 னு எழுதுவீங்க. second term அப்படின்னா A2 equals 6.75. third term அப்படின்றப்ப A3 equals 8.50. அந்த மாதிரி nth week அப்படின்றப்ப இத நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணலாம்? AN equals 20.75.
புரியுதாடா? சோ an வேல்யூ இருக்கு, பட் அது எந்த டேர்ம், n வேல்யூ தெரிஞ்சுட்டா அது எந்த டேர்ம்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? Similar to the previous sum. So a equals 5. What is the fixed number by which the sequence is increased? அதாவது common difference இங்க என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். 1.75. கரெக்டா? இது இவ்ளோ sums பார்த்துட்டோம். சோ இத பார்த்த உடனே நம்ம இங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். d equals 1.75. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மோட எவ்வளவு பிக்சட் நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்குது. தென் அகைன் இந்த டேர்மோட எந்த பிக்சட் நம்பர் நம்ம ஆட் பண்ணோம்னா அடுத்த டேர்ம் கிடைக்குது. சோ இந்த சீக்வென்ஸோட பிக்சட் நம்பர் வந்து எவ்வளவு? d equals 1.75 and an is also given, that is rupees 20.75. கரெக்டாடா? So we have to find n. அவ்வளவுதான். எந்த வீக் nth வீக் நாங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ n அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன பண்ணலாம்? சேம் an equals a plus n minus 1 into d. Okay, this is the nth term formula. கரெக்டா? இப்ப an என்னன்னு கொடுத்திருக்காங்க நமக்கு 20.75 கொடுத்திருக்காங்க. a வேல்யூ என்னது 5 plus n is unknown, n only we have to find out. So n minus 1 into d வேல்யூ என்னது 1.75. கரெக்டா? So previous மாடலே பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? First plus 5 it goes to the other side அப்படினா minus 5. கரெக்டா? So 15.75. 20.75 minus 5 எவ்வளவு? 20 minus 5 equals 15. So 15.75 equals இங்க n minus 1 into 1.75 அப்படியே இருக்கும். கரெக்டா? ரைட் ஹேண்ட் சைடுல n minus 1 into 1.75 அதே மாதிரி இருக்கும். So இப்போ 1.75 என்னது? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. So 15.75 இந்த 1.75 இந்த சைடு क्वेश्चन என்னது? Divided by 1.75. மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது, டிவிஷன்ல போகும். Equals n minus 1. கரெக்டாடாமா? சோ அடுத்தது என்னது? n minus 1 equals இப்படின்னு இருக்குன்னா இந்த டிவிஷனை ஃபர்ஸ்ட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிடுவோம். கரெக்டா? சோ இப்போ எங்க என்னது? டினாமினேட்டர்ல டெசிமலா இருந்தா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். சோ இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஹோல் நம்பரா கன்வர்ட் பண்ணனும்னா 2 decimal places should be shifted towards the right side. So what this number that we should choose? Into 100. For multiply both the numerator and denominator by 100. அப்பனா என்ன ஆகும்? இங்க 1 2. So 2 places shift ஆயிடும். Again இங்க 1 2 places shift ஆயிடும். So இங்க மேல ஆன்சர் என்னது? 1575 by 175 equals n minus 1 அப்படி வரும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமாடா? So I'll change the color for your understanding. நீங்க பாருங்க 5 டேபிள்லே சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த 175 அப்படினு சொல்லிட்டு இந்த டிவிஷன்ல பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்? பெரிய டேபிள்ல நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது எந்த கவுண்ட்னு டைரக்டா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். So we'll simplify. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 5 டேபிள் if you choose. இங்க என்னது? 5 3s are 15, ரிமைண்டர் 2. So 25 ன்னு இருக்கு. அப்ப 5 5s are 25. Again இங்க 5 3s are 15, 5 1 is 5. அடுத்து ரிமைண்டர் 2 வரும். So 25 அப்படின்றப்ப 5 5s are 25. 35 and 315 இருக்கு. Again I'll change the color. So இங்க again 5 table எடுத்தோம்னா 5 7s are 35. இது என்ன 31. 5 6 are 30. Remainder 1 15 இருக்கு. So 5 3s are 15. So என்ன இருக்கு? 63 by 7 equals n minus 1 இருக்கு. அங்கே பண்ணா ரொம்ப கொஞ்சம் இருக்குன்றதுனால நான் இங்க பண்றேன்டா. 63 by 7. So 7 1 times போகும். 63 9 times போகும். Therefore n minus 1 equals 9. We have to find the value of n. Therefore, n in the side is minus 1. When it goes to the other side, it goes as plus 1. So, n equals 10. சரியாடாமா? So, புரிஞ்சுதா? nth term of AP formula நம்ம கொடுத்திருக்கிற data a, d, an. இது மூணையும் substitute பண்றோம். Substitute பண்றப்ப நம்ம we find the value of n. Therefore, 10th week. Okay வா? The weekly savings become rupees 20.7 in the 10th week. A10 equals 20.75. an equals 20.75 எழுதிருக்கிறோம்ல. இதுல n value 10 ன்னு கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? A10, that is 10th term of the sequence. Question படி என்னது? 10th week for savings is rupees 20.75. So we have found out the final answer. So ரெண்டுமே வந்து சிமிலர் சம்ஸ் தான்டா. ரெண்டுமே என்னது? ஒரு பிக்ஸட் நம்பரால அவங்களோட சேவிங்ஸ் ஆர் salary இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பிக்ஸட் நம்பர் will be a common difference. So அத வச்சு we substitute the a, d and nth term value in the nth term of an AP formula. அதுல பண்றப்ப n அப்படின்றது என்னன்றது கிடைச்சிடும். So nth year or nth week, whatever it be, if you find the value of n, you can easily say the answer.
So zoom out பண்ணி வச்சிருக்கேன். You can refer the post. This will be posted. You can refer the post.